வணக்கம் நண்பர்களே, இது விதிப்படி நாவல். கல்லுமடை கிராமம் பெயரில்தான் கிராமம். பசுமையை தேடினாலும் காண முடியாது. ஊரில் நிலபுலன்களோ வயல்வெளிகளோ சுத்தமாக கிடையாது. கட்டாந்தரையும் காலி மனைகளுமாகவே காட்சியளித்தன. வீடுகள் மழைக்கு பூத்த காளான்களைப் போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக தென்பட்டது. மார்கழி மாதம் என்பதால் காலை 8 மணி வரை பனிமூட்டம் இருந்தது. ராதிகா குளிரோடு குளிராக குளித்துவிட்டு கால்கள் வெடவெடக்க உடம்பு நடுநடுங்க டவலை போர்த்தி கொண்டு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சா என்ன, இந்த குளிரில் குளிக்கணுமா என்ற தாயின் கேள்விகளை கேட்டுக்கொண்டே அறைக்குள் நுழைந்து தாள் போட்டு கொண்டாள். மகளிடம் கேட்க வேண்டிய கேள்வியை கணவனிடம் கேட்டாள். அவரோ டிவியில் செய்தி கேட்பது போல முகத்தை வைத்துக்கொண்டு திரும்பாமலே இருந்தார். சரஸ்வதி கேட்ட கேள்விக்கு ராதிகா வேறு உடை உடுத்தி கொண்டு டவலை அவிழ்த்து துவட்டாமலேயே சீப்பால் தலையை வார ஆரம்பித்தாள். அடுப்படியில் இருந்த சரஸ்வதி வேகமாக வந்து மகளின் கையில் இருந்த சீப்பை பிடுங்கி கொண்டு டவலால் தலையை நன்கு துவட்டி காய விட்டாள். அந்த பின்னலில் ஒரு வேகமும் ஒரு கோபமும் இருந்தது. வெடுக் வெடுக்கென்று முடியை இழுத்து இறுக்கமாக ஜடை பின்னியதில் அம்மாவின் கோபம் தெரிந்தது. ராதிகா வலியை பொறுத்து கொண்டாள். சரஸ்வதி சமையலறைக்கு செல்ல ராதிகா கண்ணாடி பார்த்து தன்னை சின்னதாக அலங்காரம் செய்து கொண்டாள். பிறகு ஹேண்ட்பேக்கை தோளில் போட்டபடியே அப்பா அருகில் வந்து, அப்பா போகலாமா என்று கேட்டாள். சோறாக்கி வச்சிருக்கு, சாப்பிட்டுட்டு மத்தியான சாப்பாட்டையும் எடுத்துட்டு போக சொல்லுங்க என்று கணவனிடம் சொன்னாள் சரஸ்வதி. அப்பா பரமசிவம் மகளை பார்த்து சைகை செய்ய ராதிகாவும் சரி என்றபடி ஏனோ தானோ என்று சாப்பிட்டு விட்டு டிஃபன் பாக்ஸையும் எடுத்து ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கொண்டாள். போயிட்டு வர்றேம்மா என்று இருமுறை சொல்லியும் சரஸ்வதி பதில் பேசவில்லை. மனைவி பதில் சொல்லாததை கண்ட பரமசிவம் வாமா என்று மகளை அழைத்து கொண்டு வாசலில் இறங்கினார். டிவிஎஸ் 50ஐ ஸ்டார்ட் செய்த ராதிகா பின்னால் ஏறி உட்கார்ந்து கொள்ள பரமசிவம் ஏதோ ஒரு சிந்தனையில் வண்டியை ஓட்டி கொண்டிருக்க ராதிகாவிற்கோ வருத்தமாக இருந்தது. அப்பா வெளியே போகும் பொழுதெல்லாம் ஏதாவது பேசிக்கொண்டே வருவார். அங்கே தெரியுது பாரு, பெரிய புளிய மரம். ராத்திரியிலேயே அதை பார்த்தா பயமாக இருக்கும். இங்கே குடி வந்த புதுசில் ரோடு லைட்டு எதுவுமே இருக்காது. ராத்திரி நேரத்தில் பார்க்கும்போது ஏதோ தலையை விரித்து போட்டுக்கிட்டு ஆள் நிற்கிற மாதிரியே இருக்கும். நானே சில சமயம் பார்த்து பேயோ பிசாசோன்னு பயந்துருக்கேன். நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி பாப்பாத்தி அம்மா வீடு ஒன்று இருந்துச்சு. அவங்க நிறைய பூவெல்லாம் வளர்ப்பாங்க. உனக்கு அந்த பூ மேலே ரொம்ப ஆசை. அதை பார்க்கறதுக்காகவே காலங்காத்தால் எந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். அவங்களும் 4-5 பூவை பறித்து உன் கையில் கொடுத்து விடுவாங்க. நீயும் பதிலுக்கு அவங்களுக்கு மொத்தம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வருவேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை பேசிக்கொண்டே வருவார். சில சமயம் தான் சிறு வயதில் செய்த சுட்டித்தனங்களை சொல்லிக்கொண்டே வருவார். இன்று அப்பா எதுவுமே பேசாமல் வருகிறார். அவருக்கு நான் எடுத்த முடிவில் உடன்பாடில்லையோ? பெண்ணாய் பிறந்தவள் வளர்ந்து ஆளாகி ஒருவனை கைப்பிடிக்கும் வரை வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்ற வட்டத்துக்குள் வாழ்ந்த அம்மாவுக்கு நான் வேலைக்கு போவது பிடிக்கவில்லை. அதே சமயம் இந்த காய்ந்த பட்டிக்காட்டில் எப்படி வீட்டிற்குள்ளேயே கிடப்பது? பள்ளிக்கூடம் போன நாட்களில் இது பற்றி ஒன்றுமே தெரியல. மேற்கொண்டு படிக்காதது தான் தவறு. 2 குரூப் எடுக்கிறவ தான் முன்னுக்கு வருவா. மற்ற குரூப் எல்லாம் வேஸ்ட்டு. அது படிக்கிறதெல்லாம் தண்டம் என்று 10ஆம் வகுப்பு டீச்சர் சொன்னதை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு நன்றாக படித்தாள் ராதிகா. ஆனால் மதிப்பெண் என்னவோ குறைவாகத்தான் இருந்தது. அவளுக்கு காமர்ஸ் குரூப் தான் கிடைச்சது. அனைவருமே சொல்ல ராதிகா படிப்பையே நிறுத்திவிட்டாள். இப்பொழுது வீட்டில் சும்மா இருக்க பிடிக்கவில்லை. பக்கத்து வீடுகளிலும் இவளுக்கு இணையான தோழிகள் யாருமே இல்லை. இருக்கும் வீடுகளில் உள்ள கல்யாணமான பெண்கள் காலையில் வேலைக்கு போனால் ராத்திரி 7 மணிக்கு தான் திரும்புவார்கள். அவர்கள் சித்தால் வேலைக்கு போவதாக அம்மா சொன்னாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட அவர்கள் வீட்டில் இருப்பதில்லை. சினிமா விசேஷம் என்று கிளம்பி விடுவார்கள். அப்பா ரைஸ் மில் ஓனர் வீட்டுக்கு கார் டிரைவராக இருக்கிறார். அவர் 24 மணி நேரமும் மில்லில் தான் இருப்பார். வீட்டிற்கு சாப்பிட மட்டுமே வருவார். சில சமயம் 2-3 நாள் முதலாளியோடு சேர்ந்து வெளியூர் போய்விட்டு வருவார். அம்மா டிவியே கதி என்று இருப்பாள். வீட்டில் எந்த சாமான் எங்கே இருக்கிறது என்ற ஞாபகம் இருக்கோ இல்லையோ, டிவியில் எந்த நாடகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை தலைகீழ் பாடம். காலையில் 11 மணிக்கு டிவி ஓட ஆரம்பித்தால் இரவு 10 மணிக்கு தான் நிறுத்தப்படும். நாளைக்கு நாடகத்தின் நிலை எப்படி இருக்கும் என்று எதிர்பார்ப்பில் தான் அம்மா விடியலே எதிர்நோக்கி இருக்கும்.
அப்பா மில்லில், அம்மா டிவியில் இருக்க ராதிகா வெறுத்து போனாள். மறுபடி பள்ளியில் சேரலாம் என்று நினைப்பதற்குள் 3 மாதம் ஓடி போயிற்று. வீட்டில் சும்மா இருப்பதற்கு டைப்ரைட்டிங் கற்றுக்கொண்டால் நல்லது என்று அப்பாவோடு வேலை செய்பவர் சொல்ல 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் டைப்ரைட்டிங் கற்றுக்கொண்டு வந்தாள். இப்போவெல்லாம் கம்ப்யூட்டருக்கு மவுஸ் அதிகம். கம்ப்யூட்டர்லேயே டைப்ரைட்டிங் வந்துருச்சு, முடிஞ்சால் அதை கற்றுக்கப்பாரு என்று இன்ஸ்டியூட்டிற்கு வந்த பெண் சொல்ல ராதிகா அதையும் நிறுத்திவிட்டாள். அப்பாவிடம் சொல்லி 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரூருக்கு சென்று கம்ப்யூட்டர் சென்டரில் விசாரித்தாள். அவர்கள் என்ன படிக்க வேண்டும், எந்த மாதிரி கோர்ஸ், பள்ளிக்கூடம் சம்பந்தப்பட்டதா, வேலைக்கு போவதற்கான கோர்ஸா என்று பல கேள்விகள் கேட்டனர். ராதிகாவிற்குள் குழப்பம். எந்த கோர்ஸ் எடுப்பது, எந்த வேலைக்கு செல்வது என்று புரியாமலே அப்பாவோடு திரும்பினாள். 16 வயது ராதிகாவுக்கு எதையாவது செய்ய வேண்டும், அதில் சாதிக்க வேண்டும் என்ற வேகம் இருந்தது. ஆனால் எந்த வழியில் சென்று எப்படி புலப்படுறது என்று தான் தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் ராதிகாவை தெரிந்தவர் திருமணம் என்று அம்மா கரூரில் உள்ள திருமண மண்டபத்துக்கு அழைத்து வந்தாள். கல்யாண மண்டபத்தில் ஏகப்பட்ட கூட்டம். பரிச்சயமான முகம் என்று ஒருவர் கூட இல்லை. ராதிகாவும் சரஸ்வதியும் கடைசி வரியில் ஒரு மூலையில் உட்கார சொந்தக்காரங்கன்னு ஒருத்தரும் இல்லை. அப்புறம் எதுக்குமா என்னை கூட்டிகிட்டு வந்த, ராதிகா வெறுப்போடு கேட்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருந்தவங்க பத்திரிக்கை வச்சாங்களேன்னு மரியாதைக்கு வந்திருக்கிறோம், கொஞ்சம் அமைதியாக உட்காரு என்று அம்மா சொல்ல அமைதியானாள். ஆனாலும் பொறுமையின்றி கல்யாண மண்டபத்தை வேடிக்கை பார்த்தாள். அப்பொழுது கூட்டத்துக்கு நடுவே அவளுடன் படித்த செல்வி வந்து கொண்டிருந்தாள். தோழியை பார்த்த சந்தோஷத்தில் செல்வி என்று கத்திவிட்டாள். அவளும் சத்தம் வந்த திசையை பார்த்துவிட்டு ராதிகா என்று பதில் குரல் கொடுக்க ராதிகா அம்மாவிடம் சொல்லிவிட்டு செல்வி அருகே வந்தாள். எங்கடி இருக்க, பார்த்து ரொம்ப நாளாச்சு என்ற தோழியை பார்த்து புன்னகைத்தபடியே கேட்டாள் ராதிகா. கல்லுமடையில் தான், நானும் அங்கே தான் இருக்கேன், உன்னை ஒரு தடவை கூட பார்க்கறதில்லையே. நீ ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்க, நான் அந்த பக்கம் இருக்கேன், எப்படி பார்க்கறது? ஓ, அப்படி வேற இருக்கோ, படிப்பு பாதியில் நிறுத்திட்ட, இப்போ என்ன பண்ணுற? இங்கே தான் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். இங்கே வந்தால் வேலை பார்க்குற நேரம் ஒத்து வருதா? காலையில் 9:30 மணிக்கு உள்ளே நுழைஞ்சிட்டா ராத்திரி 7:30 மணிக்கு வெளியில் வந்துடலாம். அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. அப்புறம் என்ன, வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குமாடி? ரொம்ப ஈஸி. கம்பெனியில் ஆம்பளைங்களும் வேலை பார்ப்பாங்கள்ல, பார்த்தா என்ன, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க, நம்ம வேலையை நாம் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை லீவு, மாதமானா சம்பளம், வருஷத்துக்கு 3 போனஸு, வீட்டில் இருந்தால் யார் கொடுப்பாங்களா? இதை கேட்டு ராதிகாவுக்கும் வேலைக்கு போக வேண்டும் என்ற ஆசை தொளித்தது. அதை வாய் திறந்தே கேட்டுவிட்டாள். என்னையும் வேலைக்கு சேர்த்துக்குவாங்களா? நீ மேற்கொண்டு படிக்கலையா? இல்லை, வீட்டில் தான் இருக்கேன். அப்படியா, ரொம்ப நல்லதாக போச்சு. எங்கள் கம்பெனிலேயும் ஆள் தேவைப்படுது, கேட்டு சொல்கிறேன். பழைய வீட்டில் தானே குடியிருக்கிற, நானே வீட்டுக்கு வரேன். எனக்கு நேரமாச்சு, 1 மணி நேரம்தான் பர்மிஷன் போட்டிருக்கிறேன், வேலைக்கு நேரமாச்சு என்று செல்வி கிளம்பினாள். அப்பொழுது ராதிகா அம்மாவிடம் எப்படி அனுமதி வாங்குவது என்று சிந்தித்தாள். கல்யாணம் முடிந்து வீட்டுக்கு வந்ததும் சரஸ்வதி தலையணையில் படுத்தவாறு டிவி பார்க்க ஆரம்பித்தாள். ராதிகா தயங்கி அம்மாவிடம் தான் வேலைக்கு போவதாக சொல்ல படாரென்று எழுந்து உட்கார்ந்து விட்டாள் சரஸ்வதி. என்ன சொன்ன, வேலைக்கு போக போறியா? காலை உடைச்சிடுவேன் என்று என்ன சத்தம் போட்டாள். ஏன் வேலைக்கு போனால் என்ன தப்பு? நம்ம வீட்டு பொண்ணுங்க யாருமே வேலைக்கு போனதில்லை, நீயும் போகக்கூடாது. நான் போவேன், என்னால் வீட்டிலலாம் இருக்க முடியாது. வீட்டில் தேலும் பாம்பும் இருக்குதா கடிக்கிறதுக்கு ஒன்று? நாங்கள் இருக்கிறோம், எங்களை பார்த்தா மனுஷங்களா தெரியலையா? நான் வேலைக்கு போவேன். ராதிகா மறுபடியும் அழுத்தமாக சொல்ல, நான் போக விட மாட்டேன் என்று சரஸ்வதியும் கத்த. அம்மாவிடம் பேசி பயனில்லை என்று அப்பாவிடம் கேட்டாள். அவரும் மறுக்கவே ராதிகா யாரோடும் பேசாமல் அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தாள். சாப்பாடு கூட அவளை தேடித்தான் வந்தது. 1 வாரம் வீட்டில் ஒருவருக்கொருவர் பேசாமல் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு இருந்தனர். பரமசிவம் இதை பார்க்க சகிக்காமல் ராதிகா போக சம்மதம் கொடுத்து விட்டார். சரஸ்வதியோ பிளு என்று பிடித்து கொண்டாள். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பொம்பளை பிள்ளைய வேலைக்கு அனுப்புறீங்களே, அங்கே ஒன்று கிடக்க ஒன்று நடந்தால் யார் பார்க்குறதா? நான் எந்த நேரமும் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? நம்ம பொண்ணு நல்ல பொண்ணு சரசு, யார் இல்லைன்னு சொன்னா? அவள் சும்மா இருந்தாலும் ஆம்பளை பசங்க சும்மா இருப்பானுங்களா? அவன் தொட்டான்னு வச்சான்னு இது வேற அசிங்கம். எதுக்கு தேவையில்லாத கற்பனையெல்லாம்?
கற்பனை ஒன்றும் இல்லை. ஊரில் உலகத்தில் இப்போ இதெல்லாம் சர்வ சாதாரணமாகவே நடக்குது. என்னைய கேட்டால் இவளுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது தான் சிறந்தது. அப்புறம் அவள் பாடு, அவள் புருஷன் பாடு. நானும் இதை யோசிக்காமல் இல்லை சரசு. நம்ம ஜோசியர்கிட்ட போய் கேட்டேன். நம்ம பொண்ணுக்கு இப்போ நேரம் சரியில்லையாமே, இன்னும் 1 வருஷம் போகட்டும்னு சொல்லிட்டாரு. அவரே நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைக்கு அனுப்புகிற வேலையெல்லாம்? அது விஷப்பரீட்சை. அதையும் கேட்டுட்டேனே. நம்ம வீட்டில் ஒரு பெண் தெய்வம் இருக்கான். அது நம்ம பொண்ணுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் காப்பாற்றிடணும்னு உறுதியாக சொன்னார். அதனால தானே கடவுள் மேலே பாரத்தை போட்டு இதுக்கு ஒத்துக்கிட்டேன். மனைவியை சமாதானப்படுத்தினாலும் பரமசிவத்திற்கு மனசு சமாதானமாகவில்லை. அவர் கவலையோடு தான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தார். ராதிகா கவலை இல்லாமல் அப்பாவுக்கு டாட்டா காண்பித்தாள். ராதிகா என்று செல்வி சந்தோஷமாக கூக்குரலிட அருகில் வந்த ராதிகாவின் கைகளை இறுகி பிடித்து கொள்ள தனக்கு ஒரு துணை கிடைத்துவிட்ட சந்தோஷம் அதில் தெரிந்தது. இருவரும் தங்களுக்குள் பேசி சிரித்து கொண்டிருக்கும் பொழுதே கரூர் செல்லும் டவுன் பஸ்ஸும் வந்து நின்றது. பஸ்ஸில் கூட்டமில்லை. அதே சமயம் உட்காரம் இடமும் இல்லை. இருவரும் ஏறிக்கொள்ள பஸ் நகர்ந்தது. கடைசி சீட்டில் உட்கார்ந்திருந்த விடலை பையன்கள் ராதிகாவை கண்டதும் குசியானார்கள். என்னடா டிக்கெட் புதுசாக இருக்கே? ஒருவன் கேட்க, ஆமாண்டா, நானும் இப்போ தான் பார்க்குறேன் என்று மற்றொருவன் பதில் சொல்ல, டெம்பரவரியா பர்மனண்ட்டா யாருக்கு தெரியும்? அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் என்று பஸ்ஸில் பாடல் ஒலிக்க விடலை பையன்கள் கையால் தாளம் போட்டனர். உறக்க சிரித்தனர். அவர்களை கண்கொட்டாமல் பார்த்தால் எவ்வளவு ஜாலியாக இருக்கிறார்கள். நாமும் ஆணாக பிறக்கவில்லையே என்று ஒரு கணம் ஏங்கினாள். மச்சி, டிக்கெட்டுக்கு முகமும் சூப்பராக இருக்குதுடா. ஒருவன் வழிமொழிய அதற்கும் சிரித்தார்கள். ராதிகா, அந்த பக்கம் பார்க்காத, அவனுங்க உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க, செல்வி அடிக்குரலில் சொன்னாள். அவங்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியுமா என்று வெகுளியாக கேட்டாள் ராதிகா. ஐயோ, அவனுங்களை பார்க்காதன்னா பார்க்காத, ரோட்டை பார்த்துக்கிட்டே வா என்று விரட்டினாள். ராதிகா எதுவும் புரியாமல் ஜன்னல் பக்கம் பார்த்து கொண்டே வந்தாள். பஸ் கொஞ்சம் கூட வஞ்சனையே இல்லாமல் கை காட்டிய இடத்திலெல்லாமே நிறுத்தி ஆட்களை ஏற்றி கொண்டது. நிறை மாத கர்ப்பிணியாக முக்கி முணங்கி கரூர் வந்து சேர்ந்தது. பஸ்ஸை விட்டு இறங்கியதும் ராதிகாவை பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம் உள்ள சந்து வழியாக அழைத்து சென்றாள் செல்வி. 2 வளைவுகளுக்கு பிறகு பாதை செங்குந்தம்பரம் மெயின் ரோடு என்று இடத்தை அடைந்தது. அந்த ரோடு முழுவதுமே மனிதர்கள் கூட்டம் மட்டுமே தெரிந்தது. திரும்பிய பக்கமெல்லாம் மனிதர்கள் தான். ஆண்களும் பெண்களும் கையில் மதிய உணவோடு போய்கொண்டிருந்தார்கள். ராதிகாவிற்கோ இது ஒரு புது உலகமாக காட்சியளித்தது. ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒருவருக்கொருவர் பேசி சிரித்து கொண்டு போனது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. அதே ரோட்டில் செல்ல செல்ல 1, 2, 3 என்று பல தெருக்கள் இருந்தன. எல்லா தொகுதிகளிலும் ஜனக்கூட்டம் தெரிந்தது. கரூர் சின்ன ஊர் என்று சொன்னார்கள். இவ்வளவு மக்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்று சிந்தித்தபடியே நடந்தால் நிறைய கார்களும் 2 வீலர்களும் கடந்து போக ராதிகா வேற்றுகிரக வாசி போல ஒவ்வொன்றையும் உற்று பார்த்து கொண்டே வந்தாள். 10வது தெருவின் வழியே நடந்து ஒரு வளைவில் திரும்ப வெள்ளை பின்னணியில் நீல எழுத்துக்களில் செந்தில் கார்மெண்ட்ஸ் என்று எழுதிய போர்டு தொங்கிய கட்டடம் தெரிந்தது. அதன் முன்னே இருவரும் போய் நின்றனர். செந்தில் கார்மெண்ட்ஸ் துணிகளை ஆடைகளாக தைத்து ஏற்றுமதி செய்யும் நிறுவனம். அதன் கட்டிடம் ஒரு பெரிய பங்களா போல காட்சியளித்தது. காம்பவுண்ட் கேட்டை கடந்து உள்ளே போக மற்றொரு வாசல் வந்தது. அதன் வழியாக செல்ல இருபுறமும் 2 முதலாளி அறைகளும் அதை தாண்டி பெரிய ஹாலும் இருந்தது. பெண்கள் பெரும்பாலும் நேர்வழி பாதையை பயன்படுத்த மாட்டார்கள். வாசலின் இடதுபுறம் வழியாக சிறிது தூரம் சென்று வலப்பக்கம் திரும்ப 2 பேர் நடக்கக்கூடிய அகலப்பாதை ஒன்று தென்படும். வேலை செய்யும் பெண்கள் டீ குடிக்க, சாப்பிட, மதிய சாப்பாட்டுக்கு, பின் உறங்க எல்லாவற்றிற்குமே அந்த நடைபாதையை தான் பயன்படுத்துவார்கள். அதே நடைபாதை வழியாக சென்றால் ஹாலுக்கு செல்ல மற்றொரு வழியும் உண்டு. செல்வி முன்னால் போக ராதிகாவும் பின்தொடர்ந்தாள். வெளியில் சாப்பாட்டு கூடையை வைத்துவிட்டு ஹாலுக்குள் நுழைந்தது செல்வி. வயதையொத்த பையன் முகத்தை துடைத்தபடியே எதிரே வந்தான். அவனிடம் செல்வி, ஆனந்த் ஹாலை கூட்டி பெருக்கியாச்சா என்று கேட்க அவனும் தலையாட்டினான். செல்வி எல்லா சுவிட்சுகளையும் படப்பட என்று அடுத்த நொடியில் ஹாலின் எல்லா மின் விளக்குகளும் எரிய ஆரம்பித்தன. மின் விசிறி சுழல ஆரம்பித்தது. ஹாலின் நடுவே நீளமான மேஜை இருந்தது. அதன் அருகே இருபுறமும் உட்கார சேர்கள் போடப்பட்டிருந்தது. மேஜையின் மேல் வெளிச்சம் விழுவதற்கு ஏதுவாக டியூப்லைட்கள் வரிசையாக தொங்க விடப்பட்டிருந்தது. செல்வி ஒரு சேரில் அமர்ந்து கொண்டு ராதிகாவை அருகில் உட்காரச் சொன்னாள். ஆனந்த் மேட் என்கிற கால் மிதி துணிக்கட்டை எடுத்து வந்து செல்வியின் முன்னால் போட்டான்.
செல்வி 2 துணிகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு மற்ற துணிகளை மேஜையில் போட்டாள். ஒரு துணியை ராதிகாவிடம் கொடுத்து மேட்டில் என்னவித குறைகள் இருக்கும், அதை எப்படி சரிபார்ப்பது என்று சொல்லிக் கொடுத்தாள். அதே நேரத்தில் நடைபாதையில் நிறைய செருப்பொலியும் பேச்சொலியும் கேட்டது. அதை தொடர்ந்தாற்போல 10க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளே நுழைந்தனர். எல்லா பெண்களும் ராதிகாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அமர்ந்தனர். 2 பெண்கள் குட்டையாகவும் மற்றொரு பெண் உயரமாகவும் இருந்தாள். புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கா? உயரமானவள் கேள்வி கேட்க, ஆமாக்கா, என் ஃப்ரெண்டு தான், பேர் ராதிகா. செல்வி பதில் சொல்ல, பார்த்தா படித்த பொண்ணு மாதிரி தெரியுது. 10ஆம் வகுப்பு முடிச்சிட்டாக்கா? 1 மாதமாக நம்ம கம்பெனிக்கு கணக்கு பிள்ளை வேலை சும்மா இருக்குது. இவளை அந்த வேலைக்கு சேர்த்து விட்டுரு. இவளுக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாதுக்கா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வர்றாங்க. 2 மாதம் வேலை பார்த்தா தானாக தெரிய போகுது. இது என்ன கம்ப சூத்திரமா? வேணாக்கா, இவ எங்கூடையே இருக்கட்டும். நாம் தான் இங்கே கடந்து கஷ்டப்படுறோம், படித்த பொண்ணையும் எதுக்கு கஷ்டப்படுத்துகிற? கஷ்டம்னு பார்த்தா எல்லா வேலையும் கஷ்டம்தானக்கா. எனக்கு தெரிஞ்சு நம்ம கம்பெனியில் இது வரைக்கும் 5 கணக்கு பிள்ளை மாறிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இதை கேட்டதும் அந்த பெண்ணின் முகம் சுருங்கியது. இதுக்கு தான் யாருக்குமே நல்லதாக சொல்கிறதில்ல என்று உரக்க சொல்லியபடியே நகர்ந்தாள். யாரடி இவங்க? ராதிகா கேட்டாள். உயரமாக இருக்கிறது கனகா, குட்டையாக இருக்கிறது மாரியம்மா. ரெட்டப்பிறவிங்க மாதிரி ரெண்டும் ஒவ்வொரு மூலையில் கிடந்ததுங்க. இங்கே வேலைக்கு சேர்ந்த பிறகு சோகத்தையும் பகிர்ந்துக்கிட்டு தோழி ஆயிட்டாங்க. 2 விஷயம், அவங்கக்கிட்ட பேசும்போது பார்த்து பேசணும். ராதிகா அவர்களை பார்க்க அவர்களோ தங்களுக்குள் பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். பெரிய முதலாளி வந்துட்டாரு என்று ஆனந்த் சொல்ல, செல்வி ராதிகாவை அழைத்து கொண்டு முதலாளியிடம் போனாள். அவரிடம் அறிமுகப்படுத்த முதலாளியோ ராதிகாவிடம் எதுவும் பேசவில்லை. செல்வியிடமே எல்லாம் பேசினார். அவர் குரலில் ஒரு அதிகாரம் இருந்தது. வேலை செய்யும் பெண்கள் பற்றிய அக்கறை இல்லை என்பதை அவர் பேச்சிலேயே தெரிந்து கொண்டாள். தன்னை பற்றி ஏதாவது கேட்பார், அவரிடம் விலாவரியாக பேசலாம் என்று ஆவலோடு இருந்தவளுக்கு சற்று ஏமாற்றமாக இருந்தது. அந்த ஏமாற்றத்தோடு விட்ட வேலையை தொடர்ந்தாள். பெண்களின் பேச்சுக்குரல் நின்று ஃபேன் சுழலும் ஓசை மட்டுமே கேட்டது. என்னவென்று அறியாத ராதிகா தலையை திருப்பி பார்க்க முயல, திரும்பாத, சூப்பர்வைசர் வர்றாரு என்று எச்சரித்தாள். சூப்பர்வைசர் நேரடியாக பெண்கள் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு வந்தார். அவர்களை சுற்றி பார்வையால் சுழல விட்டார். கனகா அக்கா, பேசாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. சூப்பர்வைசர் சத்தம் போட்டார். சார், ஒரே இடத்துல உட்காந்து இடுப்பெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் பேசிக்கிட்டே வேலை செஞ்சாதானே வலி தெரிய மாட்டேங்குது. முதலாளி என்ன தான் திட்டுவார். நாங்கள் சத்தம் போடாமல் தானே பேசுகிறோம், யாருக்கும் இடைஞ்சல் பண்ணுறது இல்லையே. வேணும்னா மாரியம்மாவை கேட்டு பாருங்க. இதை கேட்டு மற்ற பெண்கள் கலுக்கென்று சிரித்தனர். ஆமாம், சாட்சிக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? உங்களை பார்த்து மற்றவங்களும் பேச போகிறாங்க என்றவர் ஆனந்தை நோக்கினார். ஆனந்த், நீ கம்பெனி வண்டியை எடுத்துக்கிட்டு நேராக பொருட்கள் வாங்குகிற கடைக்கு போ. சரக்கு அவசரம்னு சொல்லி 3 நாள் ஆச்சு, இன்னும் வரலை. என்ன காரணம்னு கேட்டு ரெடியாக இருக்கிற சரக்கை தூக்கிட்டு வந்துடு. அவனும் சரி என்று நகர, முதல்ல பெருமாளை என்கிட்ட பேச சொல்லு. ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிறாரு. மனசில் என்ன நினச்சிருக்கிறாருன்னே தெரியல. சரி, ஆளை மாற்றுங்கன்னு சொன்னால் முதலாளி கேட்க மாட்டேங்கிறாரு. நாம் கஷ்டப்பட வேண்டியிரு என்று அழுத்து கொண்டே ராதிகா அருகில் வந்து நின்றார். இதுதான் சார் என்று செல்வி எழுந்து நிற்க, முதலாளி எல்லாம் சொன்னார், உட்காருமா என்றார் சூப்பர்வைசர். இவர் தாண்டே நம்ம சூப்பர்வைசர், பேரு செல்வம், ரொம்ப நல்ல டைப்பு என்று செல்வி மெதுவாக சொன்னாள். ராதிகாவும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்று வணக்கம் சொல்லிவிட்டு உட்கார்ந்தாள். பின் நிதானமாக வெகு நேர்த்தியாக வேலை செய்தாள். சூப்பர்வைசர் ராதிகா வேலை செய்வதையே வெகு நேரமாக கவனித்து கொண்டிருந்தார். மாரியம்மாள் கனகத்திடம் இதை சுட்டிக்காட்ட, நடக்கட்டும் என்றாள். ஆனந்த் 10-15 துணி பண்டல்களோடு உள்ளே நுழைந்தான். அவனிடம் மதியம் சாப்பிட்ட பிறகு செய்ய வேண்டிய வேலைகளை சொல்லிவிட்டு சூப்பர்வைசர் சாப்பிட போனார். மதியம் பெண்கள் கும்பலாக உட்கார்ந்து சாப்பிட்டனர். ராதிகாவும் செல்வியும் தனியே உட்கார்ந்திருக்க கனகா அவர்களிடம் வந்தாள். பரவாயில்லையே, வேலையை நல்லா கற்றுக்கிட்ட. சூப்பர்வைசர் கூட இங்கே நகர விடாமல் கட்டி போட்டுட்டியே, முதல் நாள்லேயே அவரை மயக்கிட்டியே, வெகு சாமர்த்தியம்தான் போ என்று சொல்லிவிட்டு போனாள். ராதிகாவுக்கு பெருமை தாங்க முடியவில்லை. முகமெல்லாம் பிரகாசிக்க கவிழ்ந்து கொண்டாள். தள்ளி உட்கார்ந்திருந்தவர்கள் கூட திரும்பி பார்த்து நகைத்தனர். செல்விக்கு கோபமாக வந்தது. எந்த தைரியத்தில் இப்படி பேசிட்டு போடா? எதிர்த்து பேசலாமா வேணாமா என்று தவித்தபடியே ராதிகாவை பார்க்க அவளோ இன்னும் அந்த பெருமிதத்திலிருந்து விடுபடாமல் இருந்தாள். அட கன்றாவி, இவளுக்கு எதுவுமே புரியலையே, இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது என்று தலையில் கை வைத்து கொண்டாள். சரி, இன்னொரு முறை இதே போல பேசட்டும், அப்பொழுது வைத்து கொள்ளலாம் என்று நினைத்தபடியே எழுந்தாள்.
மதியத்துக்கு மேலே வேலை சற்று அதிகமாக இருந்தது. சரக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, சீக்கிரமாக பாருங்க என்று ஆனந்த் எல்லா பெண்களையும் விரட்டி கொண்டிருந்தான். ஆனால் கனகம் எது சொன்னாலும் செய்ய தயாராக இருந்தான். மருமகனே, அத்தைக்கு தாகமாக இருக்குது, தண்ணீர் கொண்டு வா என்றால் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். சூப்பர்வைசர் வரவும் ஆனந்த் அமைதியாக பெண்கள் சரிபார்த்து போட்டவைகளை அடிக்க ஒரு ஓரமாக வைத்தான். சூப்பர்வைசரோ ராதிகாவை தனியாக உள்ளே மேஜைக்கு அழைத்து போனார். அவர் கையில் உள்ள பார்சலை பிரித்து மேஜையில் போட்டார். இது என்ன சார் என்று ராதிகா கேட்டாள். சாம்பிள் பீஸ்மா என்றார். அப்படின்னா என்ன சார்? நம்மக்கிட்ட சரக்கு வாங்கின பார்ட்டிங்க அவங்களுக்கு தேவையான சரக்கோட டிசைனு அளவு எல்லாத்தையுமே ஃபேக்ஸில் செய்தி அனுப்புவாங்க. நாம் அதே மாதிரி துணியை தறியில் உற்பத்தி செய்து சரி பார்த்து பார்ட்டிக்கு குரியரில் அனுப்பணும். நாம் அனுப்பினது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அதனால் சாம்பிள் பீஸ் கவனமாக பார்க்கணும் என்று விரிவாக விளக்கம் கொடுத்தார் சூப்பர்வைசர். எனக்கு இதெல்லாம் பார்க்க தெரியாதே சார், நான் கற்றுத்தரேன். 2 தடவை நான் செய்கிறத பார்த்தீங்கன்னா நீயே கற்றுக்குவேன். இதுக்கு முன்னால் யார் சார் பார்த்தாங்க? செல்வி தான். இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு வேலை ஜாஸ்தி, அதனால தான் நீ சாம்பிள் பீஸ் பார்க்கணும். சரி என்று தலையாட்டினாள். சூப்பர்வைசர் சரி பார்த்து மடித்து பாலித்தீன் பைக்குள் போட்டு குரியர் கவரில் போட்டார். ராதிகாவிடம் விலாசத்தை கொடுத்து கவரில் எழுத சொன்னார். ராதிகாவும் எழுதி கொடுக்க அதை பார்த்த சூப்பர்வைசர், உன் கையெழுத்து நல்லா இருக்கேம்மா, எதுவரை படிச்சிருக்கேன் என்று கேட்டார். 10ஆம் வகுப்பு சார். பாஸா? 340 மார்க்கு. நல்ல மார்க் எடுத்திருக்க. மேற்கொண்டு படிக்காமல் எதுக்குமா வேலைக்கு வந்த? என் மார்க்குக்கு ஃபஸ்ட்டு குரூப் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார், அதுதான் வேலைக்கு வந்தேன். பாலிடெக்னிக், ஐடிஐன்னு தொழில் சம்பந்தமாக படிக்காமல் இந்த வேலைக்கு எதுக்குமா வந்த? இங்கே மிஞ்சி போனால் மாதம் 1000 1500 தருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை 200 300 சேர்த்து கொடுப்பாங்க. படிச்சிருந்தா அதனோட மதிப்பே தனிதானே. எனக்கு படிக்கிறதுல விருப்பம் இல்லை சார். நாங்கள் தான் படிக்காமல் சொந்த ஊரை குடும்பத்தை விட்டு நாயா பேயா அலையிறோம். உனக்கு என்னம்மா வந்தது? உங்களுக்கு இந்த ஊர் இல்லையா சார்? மதுரை தான் சொந்த ஊர். பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக போகாமல் ஊரை சுற்றிட்டு இருந்தேன். 8ஆம் வகுப்போட படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போனேன். தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னு திருப்பூருக்கு போய் வேலை செஞ்சேன். இப்போ அங்கே வேலை இல்லாமல் கரூரில் இருக்கேன். உங்கள் ஒய்ஃப்? என் பொண்டாட்டி குழந்தை எல்லாமே திருப்பூரில் இருக்குது. நான் நல்ல வேலைக்கு போயிருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? நம்ம தலையெழுத்தை மாற்ற முடியுமா? சாரி சார், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீ திரும்ப படிக்க பாரு. இப்போதைக்கு அந்த எண்ணம் இல்லை சார். சூப்பர்வைசர் அவளை கூர்ந்து பார்த்துவிட்டு போனார். வேலை விட்டு போகும்போது வேலை பிடிச்சிருக்கா என்று செல்வி கேட்டாள். ரொம்ப பிடிச்சிருக்குடி என்று சந்தோஷமாக சொன்னாள் ராதிகா. ஊரில் தெரு விளக்குகள் மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. நிறைய வீடுகளில் விளக்குகள் அணைக்கப்பட்டு இருளோடி கொண்டிருந்தது. ஊருக்குள் வரும் 8 மணி பஸ்ஸும் வந்து போய்விட்டது. ராதிகா மெயின் ரோட்டில் இறங்கினாள். வீட்டிற்கு தனியாக எப்படி வருவாள்? அவள் எத்தனை மணிக்கு வருவாள்? அதுவரை மெயின் ரோட்டில் காத்து கிடப்பதா, வீட்டிலேயே இருப்பதா என்று புரியாமல் சரஸ்வதி நிலைப்படியில் கையை பிசைந்தபடி நின்றாள். தொலைவில் வண்டி சத்தம் கேட்கவும் தன் கணவன் தான் என்று புரிந்து கொண்டு சற்றே கோபத்தோடு நின்றாள். வண்டி வாசலில் நின்றதும் ராதிகா கைகால் முகம் கழுவ பாத்ரூமிற்குள் போக பரமசிவம் மனைவி அருகில் வந்தார். 8 மணி பஸ்ஸை விட்டுருச்சான், ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, அதுதான் கூட்டிகிட்டு வந்தேன் என்றவர் கிளம்பினார். நீங்கள் எங்கே போகிறீங்க? எனக்கு வேலை இருக்குடி, நானும் முதலாளியும் வெளியூர் போகிறோம். கதவை தாள் போட்டுக்கோ. வேலைக்கு போயிட்டு வந்த பொண்ணுக்கு காப்பி போட்டு கொடு, சண்டை போடாத. ஆமாம், எனக்கு இப்போ அதுதான் வேலை பாருங்க என்று மனைவி சொல்வதை கேட்கக்கூட நேரமே இல்லாமல் ஓடினார். ராதிகா நைட்டி உடுத்தி கொண்டு டிவி முன்னால் உட்கார்ந்தாள். பக்கத்தில் காப்பி வச்சிருக்கேன், உனக்கு தான் என்று அம்மா சொன்னாள். எனக்கு ஒன்றும் வேண்டாம். குடிச்சா குடி, வேணான்னா போ என்று கோபத்தோடு காப்பி டம்ளரை எடுக்க முனைந்த அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டாள் ராதிகா. கையை விடுடி, காப்பி கொட்டிட போகுது என்று அம்மா சொல்ல அவளோடு இடது கையால் அம்மாவின் கையை பிடித்து கொண்டு வலது கையால் காப்பி டம்ளரை தூக்கி ஓரமாக வைத்தாள். பின் இரு கையால் அம்மாவை பிடித்து இழுக்க அம்மா அவள் அருகே அமர்ந்தாள். எதுக்குடி என் கையை பிடிச்சு இழுக்கிற? என் மேலே எதுக்குமா கோபம்? நீ தான் நினச்சதை சாதிச்சிட்டல்ல, போம்மா. எனக்கு அங்கே போய் வேலையே ஓடலை. அம்மா இந்த நேரம் டிவி பார்க்குமா, தூங்குமா, சாப்பிடுமான்னு உன்னையே தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் மட்டும் என்ன, டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சே தவிர ஒரு நாடகமும் மனசில் பதியவே இல்லை. சாப்பிடக்கூட முடியல. நான் உன் பொண்ணுமா, எனக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்குதுமா என்று அம்மாவின் தாடையை பிடித்தபடி சொன்னாள். வேலை கஷ்டமாக இல்லையே? ஒரு கஷ்டமும் இல்லை. கம்பெனியில் எல்லாருமே லேடிஸ் தானே, 2 பேர் தான் ஜென்ஸு என்றவள் கடையில் நடந்ததை விவரமாக சொன்னாள். சரஸ்வதிக்கு நிம்மதியாக இருந்தது. பேசிக்கிட்டே காப்பியை குடிடி.
சாப்பிட்டுட்டு குடிக்கிறேம்மா, நான் ஒரு மடச்சி. வேலைக்கு போன பொண்ணுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கல பாரு என்றபடி சமையல் அறைக்கு போனாள். அம்மாவை பின்தொடர்ந்து போன ராதிகா காலையில் வச்சிருந்த உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு எங்கம்மா, துக்கம் தாங்காமல் நீயே தின்னுட்டியா என்றாள். சீச்சி, புத்தியப்பாரு, வெயிலுக்கு காலையில் வச்சது ராத்திரி வரைக்கும் நல்லா இருக்குமான்னு சந்தேகப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துட்டேன். வேணும்னா சொல்லு, 10 நிமிஷத்தில் செஞ்சு தரேன். வேணாம், காரா சேவு மிக்சர் ஏதாவது இருந்தால் கொடு. மிக்சர் எடுத்து வைக்க ராதிகா டிவி பார்த்து கொண்டே சாப்பிட்டாள். ஏம்மா, நீயும் அப்பாவும் லவ் மேரேஜா? தூத்தெரி, பேச்சப்பாரு, வேலைக்கு போனதும் பேச்சு திமிராயிடுச்சு. ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லலம்மா, நம்ம வீட்டுக்குன்னு சொந்தக்காரங்கமே யாருமே வரதில்லையே, அதனால தான் கேட்டேன். உங்கள் அப்பாவோட அண்ணன் திருச்சியில் தான் இருக்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னால் அவங்க அண்ணனோட பலசரக்கு கடையில் தான் உங்கள் அப்பா இருந்தார். அவர் அண்ணன் தான் புரோக்கர் மூலமாக எங்கள் வீட்டில் பேசி முறையாக கல்யாணம் பண்ணி வச்சார். நாம் ஒரு தடவை கூட திருச்சிக்கு போனதே இல்லையேம்மா. அவங்க அண்ணாரியெல்லாம் சொத்தையும் எடுத்துக்கிட்டு உங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஓட்டு வீடு மட்டும் கொடுத்தாங்க. உங்கள் அப்பா அதுவும் வேணாம், நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. மனுஷன் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார். அவருக்கு வர வேண்டிய சொத்தும் கிடைக்காத கோபத்தில் உறவையே முறிச்சிக்கிட்டு வந்துட்டார். கோர்ட்டில் கேஸ் போட்டு அப்பாவுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடுமா? அப்படி ஒரு சொத்தே வேண்டான்னு தானே சொல்லிட்டாரு. கூட பிறந்தவங்க கூண்டில் நிற்க வச்சு தான் சொத்து வாங்கணுமா அப்படின்னு ஒதுங்கிட்டாரு. பகலாக வேலைன்னு அலையிறாரு. அவருக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க மாட்டேங்குது. அம்மா முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள். அம்மாவிடம் பேசிக்கொண்டே ராதிகா காப்பி குடித்துவிட்டு உறங்கிவிட்டாள். வண்டி நிறைய சரக்கோடு 2 டெம்போ வாசலில் நின்று கொண்டிருந்தது. இன்னைக்கு பெண்டு கழட்ட போகிறானுங்க என்றபடி வந்தாள் கனகம். நாசமாக போகிறானுவங்க. போன வாரம் வேலை செய்ய சரக்கு இல்லாமல் கடையை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ மொத்தமாக சரக்கு இறக்கி வச்சு உசுரை வாங்க போகிறானுங்க என்று மாரியம்மாளும் தன் பங்குக்கு புலம்பினாள். என்னடி சொல்கிறாங்க? ராதிகா செல்வியிடம் கேட்டாள். சரக்கு நிறைய வந்துருச்சுல்ல, சூப்பர்வைசர் விரட்டிக்கிட்டே இருப்பார். அப்படி என்ன செய்வார்? தினமும் 45 டஜன் செக் பண்ணாதான் வீட்டுக்கு போகணும்னு கண்டிஷனாக சொல்லிடுவார். வீடு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நைட்டு வேலை வச்சிருவார். அதுக்கு தான் பயப்படுறாங்க. அதுக்கு தானா என்று ராதிகா சிரித்தாள். கனகம் ஆனந்தை கூப்பிட்டு, மருமகனே, இன்னும் ஏன் சரக்கு இறக்காமல் இருக்கு என்று கேட்டாள். வண்டிக்காரங்க சரக்கு இறக்க ஆள் கூப்பிட்டு வரலையா, இங்கே இருக்கிற கூலி ஆட்களை கூப்பிட்டா கூலி அதிகமாக கேட்குறாங்க. முதலாளி என்ன சொல்கிறாரு? கொடுத்துடலான்னு சொன்னார். சூப்பர்வைசர் தான் கூலி ஜாஸ்தின்னு அவங்கள போக சொல்லிட்டாரு. வைக்க போரில் நாய்ப்படுத்த மாதிரி தான் இந்த ஆள் என்று கனகம் முடிப்பதற்குள் லேடிஸ் எல்லாம் எந்திரிச்சு வாங்கம்மா என்று சூப்பர்வைசர் கூப்பிட்டார். ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நில்லுங்க. டிரைவருங்க வாசல் வரைக்கும் சரக்கு தூக்கிட்டு வருவாங்க. அவங்கக்கிட்டேருந்து வாங்கி ஒவ்வொருத்தராக கை மாற்றி விடுங்க. அரை மணி நேரத்தில் சரக்கை இறக்கிடலாம். பெண்கள் முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடித்தது. நம்மளை வேலை வாங்குறானே என்று ஆத்திரப்பட்டார்கள். ராதிகாவும் எழுந்து வர அவளிடம் நோட்டும் பேனாவும் கொடுத்து ஓரமாக உட்கார வைத்தார். சரக்கு உள்ளே வரும்போது 1 2ன்னு கோடு போடுமா, கடைசியில் எவ்வளவு சரக்கு வந்திருக்குதுன்னு கணக்கு பார்க்கணும், கவனமாக செய்யுமா என்றார். புது பெண், படித்த பெண் அதிக வேலை வாங்கினால் மிரளும் என்ற எண்ணத்தில் சூப்பர்வைசர் அவளை உட்கார வைத்து உடன் வேலை பார்க்கும் பெண்களுக்கு பிடிக்கவில்லை. அது அவள் மட்டும் என்ன உசத்தி என்று பொறுமினர். எந்த காரணமும் இல்லாமல் ராதிகா மேல் துவேஷம் கொண்டனர். சூப்பர்வைசருக்கு வேலை அதிகமாக இருந்தது. ஒரே நேரத்தில் கணக்கு பிள்ளை வேலையையும் சூப்பர்வைசர் வேலையையும் பார்க்க முடியாமல் திணறினார். அதனால் அவர் ராதிகாவை கணக்கு பிள்ளை வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தினார். கம்பெனிக்கு சரக்கு உடனே அனுப்ப வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்ததால் வேலை பலு கூடியது. கம்பெனி ஆட்களை வைத்து பார்த்தால் சரிவராது என்று தெரியவே கான்ட்ராக்டராக வெளியாட்களை கொண்டு வந்து வேலை செய்ய வைத்தார். அவர்கள் தினசரி எத்தனை பேர் வருகிறார்கள், எவ்வளவு நேரம் வேலை செய்கிறார்கள் என்பதை கணக்கு பார்க்க ராதிகாவை நியமித்தார். ராதிகாவும் சந்தோஷமாக செய்தாள். மருமகனே, எப்பவும் நீதான கான்ட்ராக்டர் ஆட்கள் கணக்கு பார்ப்ப, இப்போ அவள் பார்க்குறாளே, என்ன கணக்கிடாது? கனகம் ஆனந்திடம் கேட்க, தெரியல, இப்பெல்லாம் அவர் என்னை கண்டுக்கிறதே இல்லை. அந்த பொண்ணை தான் கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு. நீயும் சாருன்னு குலையணும். இதென்ன அதென்னு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே கேட்கணும். அப்போ தானே உன்னையும் கவனிப்பாங்க என்றாள் மாரியம்மாள். பேச்சப்பாரு, ஆம்பளையும் குழஞ்சி என்ன ஆக போகுதா என்று கனகம் சொல்ல, ஆமாம், நாளையிலேருந்து நீயும் தாவணி சுடிதானே ஏதாவது போட்டுக்கிட்டு வா, அப்போ தானே நீயும் சூப்பர்வைசர் ஆகலாம் என்று மாரியம்மாள் எடுத்துரைத்தாள். அருகிலுள்ள பெண்கள் இதை கேட்டு சிரித்தனர். அவர்கள் தனக்கு ஆதரவாக பேசுகிறார்களா, கிண்டல் அடிக்கிறார்களா என்று புரியாமல் நின்றான் ஆனந்த்.
வாழ்க்கை என்னும் பரமபத விளையாட்டில் உயர்ந்த இடத்திற்கு செல்ல ஒவ்வொரு படியாக தானே ஏற வேண்டி இருக்கிறது. ராதிகாவும் அப்படிதான். சாதாரண வேலைக்கு வந்தவள் கடந்த 6 மாதத்திற்குள் சூப்பர்வைசர் உதவியோடு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் கற்றுக்கொண்டாள். சாதாரண நூல் சாயப்பற்றைக்குள் பல டிசைன்களாக வெளியேறி தையல்காரரிடம் பல வடிவங்களாக உருமாறி சரிபார்த்து பேக்கிங் ஆகும் வரை எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டாள். ராதிகா தானும் ஒரு நாள் வண்டியில் சென்று சாயப்பட்டறை தறிப்பற்றைக்கு போக வேண்டும் என்று ஆவல் கொண்டாள். இனிமேல் கல்லுமடை ராதிகா இல்லை, சூப்பர்வைசர் ராதிகா என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். கனவு காண எல்லாருக்குமே உரிமை உண்டு. ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டு வர கடவுள் அருளும் அதிர்ஷ்ட காற்றும் இருக்க வேண்டும். ராதிகாவுக்கு ஏனோ அதிர்ஷ்டம் இல்லாமல் போயிற்று. சூப்பர்வைசர் செல்வம் வேலையை விட்டு நின்று விட்டார். காரணம் என்ன என்பது புரியாத புதிராகவே இருந்தது. ஒரு நாள் காலையில் 2 முதலாளிகளும் ஒரு சேர உட்கார்ந்து செல்வத்திடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தனர். அவரும் ஏதேதோ விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார். முதலாளி அறை மரச்சட்டத்தால் சூழப்பட்ட, நடுவில் மட்டும் செவ்வக வடிவ கண்ணாடி பதிக்கப்பட்டு இருக்க, கண்ணாடி வழியாகத்தான் முதலாளி பெண்கள் வேலை செய்வதை பார்வையிடுவார். இன்று அதே கண்ணாடி வழியாகத்தான் பெண்கள் சூப்பர்வைசர் திட்டு வாங்குவதை பார்த்து கொண்டிருந்தனர். 1 மணி நேரம் கழித்து கண்களை துடைத்தபடி வெளியே வந்த சூப்பர்வைசர் கம்பெனியை ஒரு நிமிடம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு வெளியில் போனார். அதற்கு பிறகு வரவே இல்லை. அவர் வேலையை விட்டு போனதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணம் சொன்னார்கள். எந்த நேரமும் பொட்டச்சிக்கிட்ட பல்ல காமிச்சிக்கிட்டே இருந்தால் எந்த முதலாளி தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். வெளியில் போன்னு விரட்டி விட்டுட்டாரு. இது கனகம். எல்லாம் அந்த படித்த மகராசி கைங்காரியந்தான். ஒரு இங்கிதம் வேணாம். எப்போ பார்த்தாலும் ஆம்பளையை உரசிக்கிட்டே நின்னா முதலாளிக்கு கோபம் வராதா? இது மாரியம்மா. இன்னும் பல காரணங்கள் புதிதாக முளைத்து கொண்டிருந்தன. கான்ட்ராக்ட் ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுப்பதில் கமிஷன் அடிச்சிட்டார் என்று ஆனந்தன் சொன்னான். உண்மை என்ன என்பது கடைசி வரைக்கும் சரியாக தெரியவே இல்லை. அதை விசாரித்தறிய மனமும் இல்லாமல் ராதிகா ஒதுங்கி கொண்டாள். சூப்பர்வைசர் இருந்தவரை அவரை பாராட்ட ஆள் இல்லை. அவர் போன பிறகு அவரை பற்றி குறை சொல்லாத நாளே இல்லை. தறிப்பட்டறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு கூட சூப்பர்வைசர் வேலையை விட்டு நின்றதை பெரிய விஷயமாக பேசிவிட்டு போனார்கள். இதற்கிடையில் எவ்வித போட்டியும் இன்றி சூப்பர்வைசர் இடத்தை ஆனந்த் ஆக்கிரமித்து கொண்டான். எந்த வேலையாக இருந்தாலும் ஆனந்திடம் சொல்லியே செயல்படுத்தினார் முதலாளி. அவனும் பெண்களை விரட்டி வேலை வாங்க ஆரம்பித்தான். ஆனந்தின் விரட்டலுக்கு மசியாத ஆளாக செல்வி இருந்தாள். கிட்டத்தட்ட அவனை விட 1 வருடம் சீனியர் என்பதால் செல்வியிடம் எதையும் சொல்வதில்லை. அதையும் மீறி ஏதாவது சொன்னால் எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ என்று சொல்ல அவனால் எதுவும் பேச முடியவில்லை. அதனால் அவன் ராதிகாவிடம் வருவதில்லை. சூப்பர்வைசர் இருந்தவரை நாள் போனதே தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற ஆவலில் நாட்கள் ஓடிற்று. இப்பொழுதோ வேலைக்கு வரவே இஷ்டம் இல்லாமல் தான் இருந்தால் ராதிகா. ஆனந்துக்கு படிப்பு இல்லை. அதனால் கணக்கு வேலை பார்க்க முதலாளி தன்னை நியமிப்பார் என்று எதிர்பார்ப்பில் இருந்த ராதிகா அதற்கும் புதிதாக ஒரு பெண்ணை நியமித்திருந்தார் முதலாளி. ராதிகாவுக்கு மனம் விட்டு போனது. கணக்கு வேலைக்கு சேர்ந்த பெண்ணின் பெயர் தேவி. குண்டு கருப்பியாக இருந்தாள். திருமணம் ஆயிற்று என்பதை அவள் நெற்றி உச்சியில் உள்ள திலகம் சொல்லியது. மற்றபடி தாலி கயிறோ மெட்டியோ இல்லை. கழுத்தில் கனத்த செயின் மட்டுமே ஊசலாடி கொண்டிருந்தது. சேலை முந்தானை கூட சொருகப்படாமல் எந்த நேரமும் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. அவள் வேலை செய்யும் பெண்களோடு அரட்டை அடிப்பதையே வேலையாக வைத்திருந்தாள். கனகம் அவளையும் விட்டு வைக்கவில்லை. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறியே என்று கேட்டாள். ஐயோ, என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுக்கா. ஒரு பையன் கூட இருக்கான், ஸ்கூலுக்கு போறான் என்றாள். அவள் பதிலில் ஒருவித அதிர்ச்சியும் சினுங்களும் கலந்தே இருந்தது. அவள் பேசுவதே நடிப்பாக தான் இருந்தது. தேவி வேலை செய்ய உட்கார்ந்தால் 4-5 கொட்டாவி விட்ட பிறகே வேலையை தொடர்வாள். ஒரு முறை கொட்டாவி விடும் பொழுது எதிரே முதலாளி வர கையால் வாயை மூடிக்கொண்டு தலையை குனிந்து கொண்டாள். குந்தாணி கருப்பி, முதலாளிக்கு முன்னால் கொட்டாவி விட்டுட்டா, நல்லா குத்து வாங்க போறா என்று கனகம் சொல்ல பெண்கள் வயிறு குலுங்க சிரித்தனர். பாவம் 5 மணிக்கே எழுந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு ரொம்ப தூரத்திலிருந்து வருது, தூங்க நேரம் இல்லாமல் அலையுது. மாரியம்மாள் தேவிக்கு பரிந்து பேசினார். உனக்கு தெரியுமா அவள் தூங்க நேரம் இல்லாமல் இருக்கான்னு? ராத்திரி எல்லாம் டிவி பார்த்துட்டு இங்கே வந்து நம்மக்கிட்ட போய் சொல்கிறா. நீயும் அதை நம்புற. காலையிலேயே வேலை செஞ்சா எதுக்கு பழைய சோறும் தயிர் சாதமும் கொண்டு வர்றா? இடையில் 2 நாள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றா. நேற்று பார்த்தா சோத்துக்கு தேங்காய் சட்னி அரைச்சி கொண்டு வந்திருக்கிறா. கேட்டால் குழம்புக்கு பதிலாக அதை ஊற்றி தான் சாப்பிடுவாளாம். என்ன கொடுமை? கனகம் பதில் சொன்னாள்.
இப்பொழுது சூப்பர்வைசர் மறைந்து அந்த இடத்தில் தேவி உட்கார்ந்து கொண்டாள். கனகமும் மாரியம்மாளும் அவளை பற்றி பேசாத நாளே இல்லை. தினமும் ஏதாவது ஒரு வகையில் மறைமுகமாக திட்டு வாங்கி கொண்டிருந்தாள் தேவி. தேவியும் தன்னை பற்றி பேசுவது தெரியாமல் அவர்களிடமே சிரித்து பேசி கொண்டிருந்தாள். இதை பார்த்து ராதிகா தேவி மேல் பரிதாபப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தாள். நீ தான் எனக்கு முன்னால் கணக்கு வழக்கு பார்த்தியா? போன மாதம் வரைக்கும் நீ தான் கணக்கு எழுதுனதா கனகம் சொன்னாங்க என்று கேள்வி கேட்டாள். ஆமாக்கா என்றாள் ராதிகா. சும்மா பேர் சொல்லியே கூப்பிடு. கணக்கு வேலை பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னையே தான் அந்த வேலைக்கு போடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ராதிகா தன் வருத்தத்தை தெரிவித்தாள். சரி, அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். இங்கே உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. கணக்கு வேலை அப்படி இல்லை. வர்ற சரக்கு போகிற சரக்கு பற்றி கணக்கு சரியாக இருக்கணும். முதலாளி கேட்டால் சரியாக சொல்லணும். கொஞ்சம் தப்பாக சொன்னால் கூட அவருக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துடும். ராதிகாவை சமாதானப்படுத்துவது போல பேசினாள். ராதிகாவும் சந்தோஷமானாள். நம்ம கம்பெனியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கிறாங்க என்று பேச்சை திசை திருப்பினாள் தேவி. ராதிகா சிரித்தாள். எல்லாத்தையும் விட கனகா அக்காவைத்தான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. எப்போ யாரை திட்டுவாங்கன்னே தெரியல. எந்த நேரம் பார்த்தாலும் நக்கல் தான். உனக்கு அவங்கள பற்றி ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியாதே. எனக்கென்னவோ அவர்களுக்கு 2 பொண்ணாக பிறந்து புருஷனும் குடிகாரனாக இருக்கிறதுனால தான் தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலையேங்கிற ஆதங்கத்தில் எல்லாரையும் மட்டமாக பேசுகிறாங்களோன்னு தோணுது. நம்ம நேரம் சரியில்லாமல் தானே இங்கே வந்து மாட்டியிருக்கிறோம். நமக்கு எதுக்கு மற்றவங்கள பற்றி பேச்சு? செல்வி சொல்ல தேவி திகைத்தாள். உடனே சுதாரித்து, நான் சும்மா தான் கேட்டேன், நீ எதுக்கு செல்வி கோபப்படுற என்று செயற்கையாக சிரித்துவிட்டு நழுவினாள். 2 நாள் கழித்து கனகம் ராதிகாவிடம் வந்தாள். உன் மனசில் என்ன நினச்சிருக்கிற? நான் கஷ்டப்படுறேன், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுன்னு உங்ககிட்ட வந்து நான் நின்னனா? இல்லை. அப்புறம் எதுக்கு என்னை பற்றி அப்படி சொன்னேன்? நான் என்னக்கா சொன்னேன்? 2 பொண்ணை பேத்துட்டு கஷ்டப்படுறாங்க, அதனால தான் எல்லாரையுமே குறை சொல்கிறாங்கன்னு சொன்னியாமே. அக்கா நான் இங்கே பாரு, ஆரம்பத்திலிருந்தே நீ சரியில்லை. முதல்ல இருந்த சூப்பர்வைசர்கிட்ட என்னை பற்றி சொல்லி எனக்கு திட்டு வாங்கி கொடுத்த. இப்போ தேவையில்லாமல் பேசி என்னை அசிங்கப்படுத்துகிற. மறுபடி இந்த மாதிரி ஏதாவது பேசினன்னு கேள்விப்பட்டேன், நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். கனகம் எச்சரித்து விட்டு போனாள். ராதிகாவுக்கு பேச வாயே வரவில்லை. பயத்தில் நாக்கு உலர்ந்து போனது. கண்களில் கண்ணீர் வர எத்தனைக்க கீழுதொடை கடித்து கட்டுப்படுத்தி கொண்டாள். இரவு வீடு திரும்பும் பொழுது ஏண்டி ஒரு மாதிரியா இருக்கிற? கனகம் பேசினது வேதனையா இருக்கா என்று செல்வி கேட்டாள். நானும் பதிலுக்கு பேசியிருப்பேன், நீ தான் தடுத்துட்ட. நீ எதிர்த்து பேசினா சரியாயிடுமா? சண்டை இன்னும் பெருசாக வரும். இப்போ என்ன தான் சொல்ல வர? எனக்கு வேலைக்கு வரவே பிடிக்கல. சூப்பர்வைசர் இருந்தப்போ டெய்லி ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாரு, செய்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தா பார்த்த வேலையே பார்க்க வேண்டியதாக இருக்குது. கனகம் மாதிரி காஞ்சி போன மூஞ்சிகளோட கேள்விக்கெல்லாம் பதில் வேற சொல்லிக்கிட்டு தெரியணும். வெறுப்பாக இருக்குதுடி. வேலையை விட்டு நின்றுடலாமான்னு கூட ஒரு சமயம் நினப்பு வருது. வேலையை விட்டுட்டா என்ன செய்கிறதுன்னு யோசனையாக இருக்குது. ராதிகா, நீ ரொம்ப குழம்புறடி. வேலையை பார்த்தோமா, மாதம் சம்பளம் வாங்கினோமான்னு இருக்கப்பாரு. நீ வேலை கற்றுக்கிட்டு என்ன செய்ய போகிற? யார்கிட்டையும் பேசாத. கனகம் ஏதாவது சொன்னால் நான் பார்த்துக்கிறேன். நீ கிறுக்குத்தனமாக வேலையை விட்டெல்லாம் நின்றுடாத. பாவம், உங்கள் அப்பா ஒருத்தர் சம்பாதிச்சு தான் உங்கள் குடும்பமே சாப்பிடுது. செல்வி சொல்ல ராதிகாவும் அதை ஆமோதித்தாள். யாருடனும் பேசவோ பழகவோ கூடாது. செல்வி சொன்னது போல வேலையை மட்டும் கவனிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டாள். எந்த உறுதிமொழி எடுத்தாலும் அதற்கென்று சில சோதனைகளும் முளைத்தெழும் என்பதை ராதிகா அறிய நியாயமில்லை. டிவியில் பாடல் சத்தமாக ஒலித்து கொண்டிருந்தது. பரிமளம் காய்களை நறுக்கி கொண்டிருந்தாள். குக்கர் விசில் அடிக்கவும் நறுக்கிய காய்கறிகளோடு எழுந்தவள், டேய் மோகன், எழுந்திருடா என்று சத்தம் போட்டபடி குக்கரை கீழே வைத்தாள். இறக்கி குழம்பு வைக்க பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அதில் காய்கறிகளை போட்டுவிட்டு மறுபடியும் மகனிடம் வந்தாள். டே மோகன், மணி 8:45 ஆச்சுடா என்று எழுப்ப அவனோ கண்களை கஷ்டப்பட்டு திறந்தான். பின் எதிரே இருந்த கடிகாரத்தில் மணியை பார்த்ததும் துள்ளி குதித்து ஓடினான். வாயில் பிரஷோடு பாத்ரூமிற்குள் நுழைந்தவன் அங்கிருந்த கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். கண்கள் சிவந்திருந்தது. நேற்று ராத்திரி படம் பார்த்திருக்க கூடாது. பாதி படத்தோடு தூங்கிவிடலாம் என்று நினைத்து கடைசி வரை பார்க்க படம் முடிய 2 ஆயிற்று. இனி ராத்திரி படம் பார்க்கிறத குறைக்க வேண்டும். பகலில் எப்படி வேலை செய்வது? வேலை செய்யும் இடத்தில் தூங்கி வழிந்தால் என்ன நினைப்பார்கள் என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டான்.
கதவை திறடா, வாளியில் தண்ணியை ஊற்றணும் என்று அம்மா சொல்லவும் கதவை திறந்தான். தண்ணீர் ஊற்றிய பிறகு மறுபடி கதவை மூடிக்கொண்டான். வாளியில் தண்ணீர் தழும்ப தழும்ப இருந்தது. அதில் முகத்தை மட்டும் கவிழ்த்து தண்ணீருக்குள் கண்களை திறந்து திறந்து மூடினான். முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருவர் தினமும் அரை மணி நேரம் தண்ணீரில் கண்களை திறந்தபடி இருப்பார். அதனால்தான் அவர் பார்வைக்கு எந்த பந்தும் தப்பாது என்று தெரிந்தவர் சொல்ல இவனும் அதை பிடித்து கொண்டான். தினமும் 10 நிமிடம் தண்ணீருக்குள் கண்களை உருட்டுவதும் விழிப்பதுமாக இருப்பான். இன்று நேரம் பற்றாக்குறையால் 5 நிமிடத்தில் முடித்து கொண்டு குளித்தான். இடுப்பில் துண்டோடு அறைக்கு வர டிவி சத்தம் குறைந்தபாடில்லை. பெரிய ராணி மாதிரி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற, போய் அம்மாவுக்கு உதவி செய்ய என்று டிவி பார்த்து கொண்டிருந்த தமக்கையை விரட்டி கொண்டிருந்தான். நீ போய் உதவி செய்டா, பதிலளித்தாள் அக்கா. நான் ஆம்பளை, நானும் உன்னை மாதிரி வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன். இதில் ஆம்பளை என்ன பொம்பளை என்ன? ஆமாம், நீ வேலைக்கு போய் கிழிச்ச, 4க்கு 2 அடி ரூமுக்குள்ளே தூங்கி வழிஞ்சிட்டு வர்ற, இது ஒரு வேலையாக்கும்? அங்கே மட்டும் என்ன வாழுதாக்கும்? நான் வேலைக்கு போகாமல் இருக்கிறத குத்தி காட்டுறியா என்று கையை ஓங்க அம்மா என்னை அடிக்க வரான் என்று சத்தம் போட்டாள். டே வயசு பிள்ளையை எதுக்குடா அடிக்கிற? அம்மா பரிந்து கொண்டு வந்தாள். நான் இன்னும் அடிக்கவே இல்லையே. சரி நீ ஏன் பழனி முருகன் குளத்தில் வந்து நிற்கிற? பீரோவில் உன் சட்டையும் பேண்ட்டும் அயன் பண்ணி வச்சுருக்கேன், எடுத்து போட்டுக்கோ. ராணி நீ வாடி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அம்மா பரிமளம் பெண்ணை கையோடு இழுத்து கொண்டு போனாள். முன்னரையில் சாப்பிட்டு விட்டு ராணி வேலைக்கு போனாள். மோகன் அவசரமாக தலைவாரி விட்டு போக நீ சாப்பிடலையா என்று அம்மா கேட்டாள். மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் என்றபடி வாசலுக்கு போனவன் திரும்பி வந்தான். என்னடா திரும்பி வந்துட்ட? உங்கள் சொந்தக்காரர் வந்திருக்கிறாரு என்றான். யாருடா என்று எட்டி பார்த்து விட்டு உனக்கு ரொம்ப கொழுப்புடா, புரோக்கர் வந்திருக்கிறாருன்னு சொன்னா என்னவா? அவரை அடிக்கடி பார்த்து சொந்தக்காரர் மாதிரியே ஆயிட்டாரு. எல்லாம் என் நேரம் என்று நொந்தபடி புரோக்கரை வரவேற்று உட்கார வைத்தாள். இரவு வாட்ச்மேன் வேலையை முடித்துவிட்டு மோகன் அப்பாவும் வீடு வந்து சேர்ந்தார். வரன் ஏதாவது வந்திருக்குங்களா? பரிமளா பேச்சை ஆரம்பித்தாள். வரன் இல்லாமல் வருவேனா? நல்ல மாப்பிள்ளை ஜாதகம் வந்திருக்குது. பையன் வெள்ளி அணையில் ஃபைனான்ஸ் வச்சிட்ருக்கான். ரொம்ப தங்கமான பையன். பீடி சிகரெட்டுன்னு ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. கூட பிறந்தவங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான், அது கூட காலேஜ் படிக்குது. ஜாதக பொருத்தமெல்லாம் எப்படி இருக்குது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன். பொருத்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எதுக்குமே ஒரு ஜோசியர்கிட்ட காட்டிட்டு பாருங்கள். எல்லாம் சரிதான். நீங்கள் சொல்கிறத பார்த்தா பையன் பெரிய இடமா இல்லை தெரியுது. வரதட்சணை பெருசாக எதிர்பார்த்தா எங்களால் முடியாதே. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? அவங்க நல்ல குடும்பமாக நல்ல பொண்ணாக இருந்தால் போதும்னு எதிர்பார்க்குறாங்க. மோகனின் அப்பா முகத்தில் பரவசம். பரிமளமும் கிட்டத்தட்ட அதே நிலையில்தான் இருந்தால். அவளே ஓடி போய் காப்பி போட்டு கொண்டு வந்தாள். புரோக்கர் காப்பி குடித்து கொண்டிருக்க எனக்கு நேரமாச்சுமா, நான் போயிட்டு வரேன் என்று மோகன் வண்டியை எடுத்து கொண்டு போனான். வண்டியில் போகும்பொழுதே அம்மாவின் முகம் வந்து போனது. பெரிய இடமா இருக்குமே, எங்களால் முடியாதே என்று அம்மா சொன்னது மனதில் வலித்தது. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூட கையில் பணம் இல்லை. எத்தனை படங்களில் தன் சொந்த உழைப்பால் அக்காவுக்கு தம்பியே திருமணம் முடித்து வைத்திருக்கிறான். என்னால் முடியவில்லையே. ஒரு கம்பெனியில் கூட ஒழுங்காக இருக்க முடியவில்லை. சின்ன அவமதிப்பையும் தாங்க முடியாமல் வேலையை விட்டு விடுகிறேன். கடந்த 1 மாதமாக வேலையே இல்லாமல் கருவூரை சுற்றி கொண்டிருந்தேன். ஏதோ தெரிந்தவர் மூலமாக ஒரு வேலை கிடைத்திருக்கிறது. அந்த வேலைக்கு கூட சரியான நேரத்தில் போக முடியவில்லை. என்னிடம் உள்ள குறையே சோம்பல் தான். நாளைக்கு செய்யலாம் என்று தள்ளி போடுவதே என் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது. கோபம் வரும் பொழுது கூட ஏன் கோபம் வருகிறது என்று யோசிக்காமல் ஆத்திரப்பட்டு விட்டு பின் கோபத்துக்கு நானே ஒரு காரணத்தை சொல்லி மனதை சமாதானப்படுத்துகிறேனே தவிர என்னுடைய நிறை குறைகளை அலசி பார்ப்பதில்லை. அதனாலேயே என்னுடைய பல வேலைகள் பறிப்போகிறது. முதல் காரியமாக சோம்பலை அகற்ற வேண்டும். ராணி விஷயத்தில் கூட கடவுள் சோம்பலாகிவிட்டார் என்றுதான் தோன்றுகிறது. இந்த ஊரை சுற்றி உள்ள நிறைய பெண்களுக்கு 16 வயதிலேயே திருமணம் முடிந்து விடுகிறது. என்னுடைய முறைப்பெண் என்னை விட இளையவள். அவளுக்கு 2 குழந்தைகள் உண்டு. டிவியையும் சினிமாவையும் பார்த்து பிள்ளைங்க ரொம்ப கெட்டு போச்சு. நம்ம பிள்ளையும் எவன் கூடவாது ஓடி போயிட்டா நம்ம மான மரியாதை என்ன ஆகிறது? அதுதான் சின்ன வயசுலேயே எவன் கையிலையாவது ஒப்படைச்சணுங்கிறது என்று அத்தை சொன்னது ஒரு வகையில் சரியென்றே தோன்றியது. ஆனால் ராணிக்கு 25 வயதாகியும் திருமணம் கைகூடவில்லை. அவள் கூட யாரையாவது காதலித்து ஓடி போயிருக்கலாம். அவளுக்கு அதிலெல்லாம் விருப்பமும் இல்லை. பெயருக்கேற்றாற் போல ராணியாக வாழ வேண்டும் என்று ஆசை. அதற்காக வெகு நாளாக காத்திருக்கிறாள்.
வீட்டிற்கு புரோக்கர் வரும் பொழுதெல்லாம் ராணி முகம் பெரிதாக மலர்ந்து பின் சுருங்கி விடுகிறது. அதை பார்த்த அம்மா, ராணி இல்லாத பொழுது வீட்டுக்கு வாங்க என்று புரோக்கரிடம் சொல்லிவிட்டாள். இன்று வந்த வரனாவது அக்காவுக்கு அமைய வேண்டுமே என்று போகும் வழியில் உள்ள வரசத்தி விநாயகரை வாசலில் நின்றபடியே வணங்கினா. மோகனின் வண்டி செந்தில் கார்மெண்ட்ஸ் கட்டிடத்தின் முன்னே நின்றது. முதலாளி சோடா புட்டி போல பெரிய மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தார். எவனுக்கும் பல்லை காட்ட மாட்டேன் என்று என்றிருந்தார். முகத்தில் கடுகளவும் சிரிப்பில்லை. செவ்வக வடிவ கண்ணாடி வழியே வேலை பார்ப்பவர்களை வேவு பார்ப்பதும் மோகனை பார்ப்பதுமாக இருந்தார். இவர் ஒரு முன்கோபி, யாரையுமே எளிதில் நம்ப மாட்டார் என்பதை நொடியில் புரிந்து கொண்டு கை கட்டி மிகவும் பவ்யமாக நின்றான். அவர் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதில் சொன்னான். முதலாளி சாதாரண விஷயத்தை கூட நிபந்தனையாக தான் சொன்னார். தனக்கு ஒழுக்கம்தான் முக்கியம், யாரிடமும் பேசக்கூடாது, சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது, வேலைக்கு நேரத்துக்கு வர வேண்டும் என்ற கொள்கைகளும் அந்த நிபந்தனைகளில் அடக்கமாக இருந்தது. அவன் எல்லாவற்றிற்கும் மிக பணிவாக சரி என்றான். அவனுக்கே தான் ஏன் இவ்வளவு பணிந்து நடக்கிறோம் என்று கூட ஆச்சரியமாக இருந்தது. இந்த வேலையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்பு என்பதை புரிந்து கொண்டு சந்தோஷமாக வெளியே வந்தான். வெளியே வந்தவன் தன் தலைமுடியை இருபுறமும் கைகளால் கோதி தன்னை அழகுபடுத்தி கொண்டான். பின் வேலை செய்யும் இடத்தை நோக்கி போனான். ராதிகாவை பார்த்ததும் சட்டென்று நின்று விட்டான். ராதிகாவை முதலில் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தபொழுது இவள் போன்ற பெண் தனக்கு மனைவியாக கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பின் தன் அழகுக்கு இவள் அதிகம் என்று விலகினான். இன்று அவள் வேலை செய்யும் இடத்திலேயே தனக்கும் வேலை செய்யும் பாக்கியம் கிடைத்ததை நினைத்து உள்ளூர மகிழ்ந்தான். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திய கடவுளை மனதுக்குள் வணங்கியபடியே நடந்தான். மோகனின் நடவடிக்கைகளை கண்ட கனகம் எல்லா ஆம்பளையும் களவாணி பசங்க தான், கொஞ்சம் வெள்ளத்தோலை பார்த்தாலே போதுமே, ஆரம்பமே சரியில்லையே என்றாள். மோகனோ பேன் பாக்கெட்டின் இருபுறமும் கைகளை விட்டபடியே மேஜைக்கு முன் நின்று கொண்டு, நான் தான் புதுசாக வந்திருக்கிற சூப்பர்வைசர், என் பெயர் மோகன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். மோகனின் வலது பக்கத்தில் அமர்ந்திருந்த ராதிகா நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. செல்வி அருகில் அமர்ந்திருந்த சௌமியா மட்டும், சார் உங்கள் பேரில் ஒரு நடிகர் இருந்தார் தெரியுமா, ஏதோ பேச வேண்டும் போல என்று கேட்டாள். அவனும் தெரியும் என்று சொல்ல மேற்கொண்டு பேச முடியாமல் தவித்தாள். சௌமியாவுக்கு எதிரே இருந்த செல்லம்மாள், நீங்கள் பாலா எக்ஸ்போர்ட்ஸ் வேலை பார்த்தீங்களா சார் என்று கேட்டாள். இல்லை என்று சிரித்தான். உங்களை அங்கே பார்த்த மாதிரியே ஞாபகம், எதுக்கு சுற்றி வளைச்சி பேசுகிறீங்க? நான் அங்காள பரமேஸ்வரி எக்ஸ்போர்ட்ஸில் வேலை பார்த்தேன், அங்கே எல்லாமே நான் தான். அப்போ எங்களை மாதிரி வேலை பார்க்குற லேடிஸ் யாருமே இல்லையா சார்? இருக்காங்க, அவங்க எல்லாரும் கான்ட்ராக்ட் ஆளுங்க, கம்பெனி ஆள் நான் ஒருத்தன் மட்டும்தான், தேவை இருந்தால் மட்டும்தான் ஆளை சேர்த்துக்குவோம். அப்புறம் ஏன் சார் அந்த வேலையை விட்டுட்டு வந்தீங்க? எனக்கு பிடிக்கல, அங்கே 6 மாதத்துக்கு ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் மட்டும் வரும், மற்ற நேரம் சும்மாவே இருக்கணும், அதனால தான் வேலையை விட்டு நின்றுட்டேன். பெரிய உழைப்பாளி தான், நிற்கிற ஸ்டைலியே தெரியுதே, அட்டை சோம்பேறின்னு என்னம்மா பீத்துறான் பாரு. கனகம் முனிக்கினாள். என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன் மோகன் கேட்க, இந்த வயசுலேயே உழைக்கணும்னு வெறியோடு இருக்கிற உங்களை நினச்சா பெருமையாக இருக்குதுன்னு சொன்னேன் என்று கனகம் சொல்ல பெண்கள் இளமுறுவல் போர்த்தனர். இதுக்கு மேலே பேச்சை வளர்க்கக்கூடாது என்று நினைத்தபடி உங்கள் பேர் ஊர் எதுவுமே சொல்லலை என்று கேட்டான். பெண்களும் ஒவ்வொருவராக தங்கள் பெயர்களை சொல்லிக்கொண்டே வந்தனர். ராதிகா முறை வந்த பொழுது செல்வியே ராதிகா பெயரை சொன்னாள். ஏன் அவங்க சொல்ல மாட்டாங்களா என்று மோகன் கேட்க, அதுதான் நான் சொல்லிட்டேன் இல்லை சார் என்று அவன் வாயை அடைத்தாள். மோகன் ஏமாற்றத்தோடு ஆனந்தை நோக்கி போனான். அவனிடம் சிறிது நேரம் முறையாடிவிட்டு ஹாலை சுற்றி சுற்றி வந்தான். அப்படி சுற்றும் போதெல்லாம் ராதிகாவை கவனிக்க தவறவில்லை. ஒவ்வொரு கோணத்திலும் நாம் பார்த்த பெண் இவள்தானா என்ற பிரம்மையோடையே இருந்தான். காலை டீ டயத்தில் பெண்கள் டீ குடிக்காமற ஆனந்த் ராதிகாவுக்கு மட்டும் பால் வாங்கி கொண்டு வந்தான். அவனிடமிருந்து செல்வி வாங்கி ராதிகாவிடம் கொடுத்தாள். மோகன் அவள் அருகில் வந்து, எங்களோட சேர்ந்து டீ குடிக்க மாட்டீங்களா என்று கேட்க ராதிகா அவனை பார்த்து முறைத்துவிட்டு திரும்பி கொண்டாள். அவனுக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. மோகன் கங்காரு குட்டி போல அவளையும் அவள் நடவடிக்கைகளையும் சுமந்து கொண்டு அலைந்தான். அவள் புறக்கணிப்பதற்கு காரணம் புரியாமல் தவித்தான். மதியம் வீட்டில் சாப்பிடும் பொழுது கூட அவள் நினைப்பு தான். தட்டில் சோத்தை வச்சுக்கிட்டு எந்த கோட்டையை பிடிக்கிற யோசனை?
சோத்தை காக்க வைக்காம சாப்பிடியா? அம்மா திட்டிய பிறகுதான் தான் வெகு நேரம் சாப்பிடாமலே உட்கார்ந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்த உடனே கம்பெனிக்கு கிளம்பினான். வழியில் உள்ள டீ கடையில் வண்டியை நிறுத்தி ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து இழுத்தான். உள்ளே போன புகைக்கு நடுவிலும் ராதிகா முறைத்து கொண்டே நின்றாள். என்ன பெண் இவள்? இவளை பார்ப்பதற்காகவே பல நாள் காலையில் சாப்பிடாமல் பஸ் ஸ்டாண்டில் காத்துட்டு இருந்தேனே. பஸ் ஸ்டாண்டில் நுழையும் ஒவ்வொரு பேருந்தையும் பார்த்து பார்த்து கண்கள் பூத்து போன நாட்கள் தான் எத்தனை. இவள் பேருந்தை விட்டு இறங்கியதுமே சுற்றிலும் பார்ப்பதை கண்டு ஏதோ தன்னையே பார்ப்பது போல ஆனந்தப்பட்டு அந்த கணத்திலே மொத்த பசியும் மறந்து பரவசம் ஏற்படுமே, அது இவளுக்கு தெரியுமா? செருப்பு இருக்கிறதே என்பதற்காக தரையையும் செருப்பையும் தேய்த்து கொண்டு செல்லும் பெண்களுக்கு மத்தியில் பஞ்சு போல மிக நிதானமாக அழுங்காமல் குலுங்காமல் நடக்கும் உன் நடை அழகை பார்ப்பதற்காகவே உன்னை பின்தொடர்ந்து வந்து எதற்கு வம்பு என்று பாதி வழியிலேயே திரும்பிய என் மனநிலை அவளுக்கு புரியுமா? அவள் எனக்கு கிடைக்க மாட்டாள் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவளோடு வேலை செய்யும் பாக்கியம் கிடைத்ததே. இதற்கு என்ன காரணம்? விதிதான், கடவுளின் கருணைதான். கண்டிப்பாக அவள் எனக்கு தான் என்று அவன் நினைக்கும் பொழுதே சிகரெட் கையை சுட அதை உதறிவிட்டு காலில் மிதித்தான். மீண்டும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து இழுக்க, எனக்கென பிறந்தவ, ரெக்க கட்டி பறந்தவ இவதான் என்று எஸ்பிபி தன் உற்சாக குரலில் இவனுக்காகவே பாடுவது போல ரேடியோவில் பாடிக்கொண்டிருந்தது. மோகன் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் பையில் உள்ள ₹1 நாணயத்தை எடுத்தான். கடவுளை வேண்டிக் கொண்டு நாணயத்தை வானை நோக்கி சுண்டிவிட்டான். மேலே போன நாணயம் கீழே உள்ள மண்ணில் நெட்டுக்குத்தாக நின்றது. இது எதில் சேர்த்தி என்று குழம்பியவனாக மறுபடியும் சுண்டினான். இம்முறை தலை விழுந்தது. மனசு சந்தோஷமானது. இருந்தாலும் எதையும் 3 முறை செய்ய வேண்டும் என்ற நிலையில் மறுபடி சுண்ட பூ விழுந்தது. நாணயத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். சாதிக்க தெரியாதவன் தான் ஜாதகம் பார்ப்பான். நான் சாதிக்க பிறந்தவன் என்றபடி சிகரெட்டை முழு மூச்சாக இருந்த ஒரு புகை மண்டலத்தை பரப்பிவிட்டு கம்பெனியில் காரசாரமாக பேசி கொண்டிருந்த பெண்கள் மத்தியில் போனான். மோகனை கண்டதும் அமைதியானார்கள் அவர்கள். மோகன் நேராக ஆனந்திடம் போனான். அவனிடம் ஏதோ பேசி கொண்டிருந்தான். ஏண்டி, நம்ம சூப்பர்வைசர் எப்படி? மாரியம்மா. ஆள் பந்தாவா இருக்கிறான். கனகம் பதில் சொல்ல, சூப்பர்வைசர்னா அப்படித்தாண்டி இருப்பாங்க. அடியே, எல்லாம் தெரிஞ்சவங்க தான் சூப்பர்வைசர்னு உனக்கு தெரியுமா? அவனுக்கு வேலை எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறியா? அவன் முதல்ல பார்த்த கம்பெனியில் அவன் தான் எல்லாமேன்னு சொன்னதை கேட்கலையா? எல்லாமே அவன்தானா? அப்புறம் எதுக்காக வேலையை விட்டு நிற்கணுமா? எப்போ பார்த்தாலும் பேண்ட் பாக்கெட்லேயே கையை விட்டுக்கிட்டு நின்னா போதுமா? முதலாளி அடித்து விரட்டி விட்டுட்டு பாரு. அது சரி, அவன் எதுக்கு எப்போ பார்த்தாலும் பேண்ட் பாக்கெட்லேயே கையை விட்டுட்டு நிற்கிறான் ஸ்டைலாக? பேண்ட் பாக்கெட்டில் துணி இல்லையோ என்னவோ. பேச்சப்பாரு, உன் புத்தி உன்னை விட்டு போகுமா? ஆமாம், இது பெரிய யோக்கியமாக்கும். போடி போக்காத்தவளே. இவர்கள் உரையாடலை கேட்டு பெண்கள் அவரவர் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி சிரித்தார்கள். இப்படி சத்தம் கேட்கவும் அவர்களை நோக்கி வந்த மோகன், எதுக்கு சிரிக்கிறீங்க, என்ன ஆச்சு என்று கேட்டான். அப்பொழுதும் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த கையை எடுக்காமலே. அதை பார்த்த செல்லம்மாளுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. சிரிப்பை அடக்க முடியாமல் தண்ணீர் குடிக்க செல்வது போல நகர்ந்து போய் விழுந்து விழுந்து சிரித்தாள். மோகனோ என்ன விஷயம்னு சொன்னால் நானும் சேர்ந்து சிரிப்பனில்லை என்று வெகுளியாக கேட்க அவர்கள் இன்னும் பெரிதாக சிரித்தார்கள். சரி, பொம்பளைங்களுக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியுமா என்று மாரியம்மாள் திரும்பிவிட்டாள். அப்பொழுதும் அவன் கண்கள் ராதிகாவைத்தான் பார்த்தது. அவள் எதிலுமே சேராமல் தன் வேலையில் கவனமாக இருந்தாள். செல்வி மட்டும் அவனை ஏற இறங்க பார்த்தாள். கம்பெனியை விட்டு வெளியே வந்ததும் செல்வி, நம்ம கம்பெனியில் நடந்த கூத்த கவனிச்சியா என்று கேட்டாள். எல்லாம் கேட்டேன். கனகாக்கா ஏன் இவ்வளவு மட்டமாக பேசுகிறாங்க? வீட்டு கஷ்டம் மறக்க வேலைக்கு வந்திருக்காங்க, இங்கே உள்ள கஷ்டம் மறக்க இந்த மாதிரி பேசுகிறாங்க. அதுக்காக இப்படியா பேசுறதுக்கு வேறு விஷயமே இல்லையா? எவ்வளவு நேரம்தான் நாடகத்தையும் சினிமாவையும் பற்றியே பேசுறது? வயசு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு நினப்பு வேணாம். நீ வேறு, நம்ம சௌமியா வந்த புதுசில் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தா. கனகம் பேச்சு கேட்டு கேட்டு இப்போ அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டா. அவங்க எங்கே சாப்பிட்டாலும் பின்னாடியே போகிறா. அவளுக்கு இந்த மாதிரி பேசுறது பிடிச்சிருக்கோன்னு சொல்கிறியா? அவளுக்கு மட்டுமில்லை, கம்பெனியில் எல்லாருமே தேவையில்லாமல் கேள்வி கேட்டு வாயை பிடுங்குறாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதை விடு, இதுங்க கிட்ட நம்ம சூப்பர்வைசர் மாட்டிக்கிட்டான்ல, பாவம், சரியான கேனையன். அவனா கேனையன்? விவரமானவன். அவன் என்னை உத்து பார்க்குறானே, நான் போகிற பக்கமெல்லாம் அவன் பார்வையும் பின்தொடருது. உனக்கு தெரியல என்று கேட்க தோண்டியது. ஆனால் ராதிகா மனதிற்குள்ளேயே வைத்து கொண்டாள். கருமேகங்கள் சூரியனை மறைத்துவிட்ட சந்தோஷத்தில் வானில் எல்லா திசையிலும் பரவத் தொடங்கின. மரங்கள் ஒன்று கூடி தாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பது போல பலமான காற்றை
வீசி மேகத்தை கலைத்து கொண்டிருந்தன. சூரியனோ தன் ஒளிக்கற்றைகளை பூமிக்கு அனுப்ப முடியாமல் வானிலே ஒளிர் வீசி கொண்டிருக்க, வானமோ கருமையும் செம்மையும் கலந்த கலவையாக காட்சியளித்தன. ராதிகாவும் கிட்டத்தட்ட அதே மனநிலையில் இருந்தாள். எங்கள் அம்மாவுக்கு முடியல, அதனால் எங்கள் அக்கா இன்னைக்கு வேலைக்கு வராது என்று செல்வியின் தம்பி சொல்லிவிட்டு போனா. ராதிகா தான் மட்டும் தனியாக வேலைக்கு செல்வதா, திரும்பி வீட்டுக்கு போவதா என்று புரியாமல் நின்றாள். வீட்டுக்குள் அடைந்து கிடப்பதற்கு வேலைக்கு போய்விடலாம் என்று துணிந்து பஸ் ஏறிவிட்டாள். என்னடி ஜோடி புறாவில் ஒன்று மட்டும் தனியாக வருது, அதிசயமாக இருக்கே, ஒருவேளை அதுதான் மழை வர்ற மாதிரி இருக்கோ என்று கனகம் கிண்டல் அடித்ததை கண்டு கொள்ளாமல் இருந்தாள். வேலைக்கு தனியாக வந்தால் தன்னை யார் என்ன செய்வார்கள் என்ற தைரியத்தோடு வேலை செய்தாள். எல்லாமே மோகனை பார்க்கும் வரைதான். அவனை பார்த்ததும் மனதில் ஒரு கலக்கம் உண்டாயிற்று. நேற்று கண்ட யானை கனவு வேறு இன்னும் பயமுறுத்தியது. அகலமான பெரிய தெருவில் யானை ஒன்று ராதிகாவை விரட்டி கொண்டு வர இவளும் யானையின் பிடியில் சிக்காமல் பலம் கொண்ட மட்டும் ஓடினாள். தெருவாசிகள் அவள் ஓடுவதை பார்த்து அவளுக்கு உதவி செய்யாமல் சிரித்தனர். யானை விரட்டுனா வளைஞ்சு வளைஞ்சு ஓடணும், அப்பதான் தப்பிக்க முடியும் என்று உபதேசம் வேறு செய்தார்கள். ஒரே நேர்கோடாக உள்ள தெருவில் எப்படி வளைந்து வளைந்து ஓடுவது? ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே ஓட முடியாமல் உட்கார்ந்து விட யானை அவள் மேல் தன் தும்பிக்கையை வைக்க அவளோ பலங்கொண்ட மட்டும் தும்பிக்கையை தள்ளினாள். அது தும்பிக்கை அல்ல, அம்மாவின் கை. கனவு கலைந்து எழுந்து உட்கார்ந்தாள். கனவு என்று தெளிந்த பிறகும் யானை பயம் விடவே இல்லை. உடம்பெல்லாம் குப்பென்று உயர்த்திருந்தாள். கனவில் யானை விரட்டுவது நல்லதா? அம்மாவிடம் கேட்டால் ஏதாவது காரணம் சொல்வாள். வெள்ளம் வந்த மாதிரி கனவு வந்தால் அன்னைக்கு முழுக்க செலவு தான். இதே மாதிரி நம்ம ராமாயி பாட்டி கனவுல வந்துச்சு, அவ்வளவுதான், அன்னைக்கு முழுக்க சண்டை தான். எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சண்டை தீரவே தீராது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவா. இந்த யானை கனவுக்கு ஏதாவது சொல்லி பயமுறுத்தி விடுவாளோ என்று சொல்லாமல் இருந்தாள். அப்பா, அந்த யானை இவன்தானோ? இவன் என்னை தொட்டு விடுவானோ? தொட்டா என்ன செய்யறது? இந்த கத்திரியால் குத்தி விட வேண்டும் என்று கத்திரிக்கோலை இறுக பிடித்தபடி இருக்க, மோகன் அவள் அருகில் வந்து, என்ன ராதிகா, இன்னைக்கு செல்வி லீவா என்று கேட்டான். ஆமா என்றால் தலை குனிந்தபடியே. உடம்புக்கு சுகம் இல்லையா? முதலாளிகிட்ட காரணம் சொல்லிட்டேன் என்று ஒற்றை வார்த்தையால் சொல்ல அவனுக்கு முகத்தில் அடித்த மாதிரி இருந்தது. கோபத்தை அடக்கி கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு வாரமாக லீவில் இருந்த தேவி வந்தாள். ஏன் சார், உங்கள் பேர் வெறும் மோகனா இல்லை பெரிய பெயராக இருக்குன்னு சொல்லி மோகன்னு செல்ல பேராக வச்சுக்கிட்டிங்களா? எதுக்கு இந்த கேள்வி? சும்மா தெரிஞ்சுக்கத்தான். என் முழு பெயரே அதுதான். எனக்கு செல்ல பெயர் எதுவும் கிடையாது என்று கடுகெடுத்தான். ஹிஹிஹி என்று அசட்டு சிரிப்பு சிரித்தாள். நம்ம தேவி குந்தானிக்கு அறிவே இல்லை. ஒரு ஆம்பளைக்கிட்ட என்ன கேட்கணுங்கிற விவஸ்தை கூட தெரியல. எவ்வளவு குத்து வாங்கினாலும் ஆட்டங்கவே மாட்டேங்கிறா. கனகம் குமரினாள். பாவம், வளர்ந்துட்டாலே தவிர ரொம்ப குழந்த மாதிரி வண்டி நிறைய சோத்து வச்சுப்பாரு, தெரியும். மூச்சு விடாமல் தின்னுவா, வாய் கொளுத்துவ. இவ வாயால் தான் இப்போ வேற வீட்டுக்கு போயிட்டா. ஏன் பழைய வீடு தண்ணி வசதியோட நல்லா தானே இருக்குன்னு சொன்னால் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணுமில்ல. பக்கத்து வீட்டில் லவ் மேரேஜ் பண்ணின குடும்பம் இருந்திருக்கு. அந்த பொண்ணு இப்போ மசக்கையா. அவகிட்ட போய் நீங்கள் கசமுசாவாகி ஓடி வந்தீங்களா இல்லை ஓடி வந்த பிறகான்னு கேட்டிருக்கா. அடியாத்தி, இவளுக்கு எதுக்கு இதெல்லாம்? திமிரு. அந்த பொம்பளை சும்மா விடுவாளா? ஊரில் இருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டா. அத்தோட விடலை. அவள் புருஷங்கிட்ட சொல்லி அவன் வீடு புகுந்து நம்ம குந்தானியை அடிக்க ஒரே கலோபரமாக ஆகிப்போச்சு. அவ்வளோ தூரம் போயிடுச்சா? இதையெல்லாம் பார்த்த தேவி புருஷன் 2 தெரு தள்ளி வேறு வீடு பார்த்து குடி வச்சுட்டான். அதுதான் ஒரு வாரமாக வேலைக்கும் வரலை. அடக்கன்றாவி, இவ்வளவு நடந்துருச்சா? ஆமாம், உனக்கு எப்படி இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கிடைக்கிது? ஏண்டி, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? தேவியோட சொந்தக்காரி என் கூட பஸ்ஸில் ஒன்றா வருவா. அவள் தான் கூப்பிட்டு சொன்னான். சொல்லிவிட்டு அவளுக்கும் கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னு சொன்னான். அவர்கள் பேசி கொண்டிருப்பதை கண்ட மோகன், ஒழுங்கா வேலையை பாருங்க, முதலாளி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் என்ன என்று கத்த, சரிப்பா என்று கனகம் சலித்தபடியே வேலை செய்தாள். மோகனுக்கு இன்னும் கோபம் அடங்கிய பாடே இல்லை. உள்ளுக்குள்ளே பொறுமி கொண்டிருந்தான். மறந்தும் கூட அவள் பக்கம் திரும்பவில்லை. சாப்பாட்டு நேரத்தில் ராதிகா தனியாக அமர்ந்து சாப்பிட்டாள். மற்ற பெண்கள் கும்பலாக உட்கார்ந்து சிரித்து கொண்டே சாப்பிட அவர்கள் தன்னை பற்றி தான் சிரிக்கிறார்களோ என்று எண்ணம் வர பாதி சாப்பாட்டோடு டிஃபன் பாக்ஸை மூடிவிட்டாள். கை கழுவி விட்டு தண்ணீர் குடிக்கும்போது மோகன் அவள் அருகில் வந்தான். ராதிகா, உனக்கு சாம்பிள் பீஸ் பார்க்க தெரியுமா என்று கேட்டான். அவள் பதில் சொல்லாமல் முழித்தாள். நம்ம கம்பெனியில் சாம்பிள் பீஸ் பார்க்க சரியான ஆள் ராதிகா தான். அவளை அடிச்சுக்க யாருமே இல்லை என்று செல்லம்மாள் சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டு போனாள்.
சாம்பிள் பீஸ் வாங்க வெள்ளக்கோயில் வரைக்கும் போகிறேன், வர கொஞ்சம் லேட்டாகும், எனக்காக வெயிட் பண்ணி என்று சொல்லிவிட்டு போனான். இவன் வரும் வரை காத்திருப்பதா? இவன் எப்பொழுது வருவான்? இதை யாரிடம் கேட்பது என்று திகைத்தாள். இரவு 7:30 மணி வரை பார்ப்போம், வரவில்லை என்றால் வீட்டுக்கு கிளம்பி விடுவோம் என்று முடிவு செய்தவளாக வேலையில் ஈடுபட்டாள். வேலை முடிந்து பெண்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி விட்டனர். ராதிகா மட்டும் கடைசி ஆளாக முகம் கழுவி கர்ச்சிப்பால் துடைத்தபடி வர மோகன் வியர்வை மலையில் நனைந்து தெப்பலாக வந்தான். நல்ல வேலை உன்னை பிடிச்சிட்டேன், ப்ளீஸ் இந்த பீஸை மட்டும் சரி பார்த்து கொடுத்துட்டு போய் என்று சற்று மூச்சு வாங்கியபடியே பேசினான். என்னால் முடியாது, எனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு, ப்ளீஸ் ராதிகா, ரொம்ப அவசரம், சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ, என்னால் முடியாதுன்னா விட்டுடுங்களேன் என்று கத்தினாள். கண்ணாடி வழியாக பார்த்து கொண்டிருந்த முதலாளி எழுந்து வந்தார். என்னப்பா பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்குது? கோபத்தோடு கேட்க, சாம்பிள் பீஸ் அவசரம்னு நீங்கள் தானே சார் சொன்னீங்க? ஆமாம், அதுக்கு என்ன? தயங்கி சொன்னான். ஆமாம்மா, இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக போமா, உனக்கு அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு? 8:30. அதுக்குள்ளே பார்த்துடலாம் என்றபடி மறுபடி தன் அறைக்குள் நுழைந்து விட்டார். ராதிகா சாம்பிள் பீஸை சரிபார்க்க மோகனும் அவளுக்கு முதுகு காட்டியபடி வேகமாக சொல்லலும் ஃபேனுக்கு கீழே நின்று கொண்டான். ராதிகா சரிபார்த்து கொடுத்துவிட்டு வாசலுக்கு வர முதலாளி பிடித்து கொண்டார். 8:30 மணிக்கு பஸ்ஸுன்னு சொன்ன, மணி இப்போவே 8:15 ஆயிடுச்சே, நீ எப்போ நடந்து போய் எப்படி பஸ்ஸை பிடிப்ப? மோகன், நீங்கள் வாப்பா, இந்த பொண்ணை வண்டியில் கூட்டிகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வா என்றார். வேணாம் சார், நானே போயிடுவேன் என்று மறுத்து பார்த்தாள். அவர் விடவில்லை. மோகன் வண்டியை எடுத்து வர ராதிகா பின்னால் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். தனக்கும் அவனுக்கும் இடையில் டிஃபன் பாக்ஸை வைத்து கொண்டாள். பின்னால் இருக்கும் கம்பியை பிடித்து கொண்டு எப்போ வேணும்னாலும் கீழே குதித்து விடுவேன் என்பது போலதான் உட்கார்ந்திருந்தாள். வண்டி மெதுவாக சென்றது. வேகத்தடை வந்தபோது கூட நிதானமாக தான் ஓட்டினான். பஸ் ஸ்டாண்டின் வெளியேயே வண்டியை நிறுத்தியவுடன் ராதிகா இறங்கி வேகமாக ஓடினாள். ராதிகா ஒரு நிமிஷம் என்றது நின்று திரும்பினாள். உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன், மரியாதைக்காக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகலாமே, அது பஸ்ஸுக்கு இன்னும் 20 நிமிஷம் இருக்குது, 8:40க்கு தானே பஸ் கிளம்பும், உடனே உன்னை ஃபாலோ பண்ணுறதா நினச்சிக்காத, எனக்கு தெரிஞ்ச கண்டக்டர் ஆள் உங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, அவர் சொல்லி தான் எனக்கும் தெரியும் என்று விளக்கம் கொடுக்க அவள் நிம்மதியானாள். ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம், பேசுனா தப்பில்லை ராதிகா, நான் எந்த கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிற, என்கிட்ட தப்பாக எதுவும் இருந்தால் சொல்லு, நான் மாற்றிக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஜாலியாக இரு ராதிகா, ரொம்ப இறுக்கமாகவே இருக்காத, சின்ன எதிர்ப்பு வந்தாலும் உடஞ்சிடுவ, தளர்வா இரு. அவள் தலையாட்டி விட்டால் போதும் என்று பேருந்தை நோக்கி ஓடினாள். மினி பேருந்தில் ஏறி உட்கார்ந்தது சீட்டில் சாய்ந்து கண் மூடினாள். ஏன் இவனை கண்டு பயந்தோம்? நன்றாகத்தானே பேசுகிறான், அளவுக்கு அதிகமாக கற்பனை பண்ணி கொள்கிறோமோ? அவன் சொல்வது போல ஜாலியாக இருந்தால் என்ன, யாருக்கோ பயந்து நம்மை குறுக்கி கொள்வானேன்? மனதுக்குள் கேள்வி எழுந்தது. பேருந்து கிளம்பியதும் கண்களை திறந்து வெளியே பார்த்தாள். மோகன் இல்லை என்றவுடன் அவன் நல்லவன்தான் என்று நினைத்து கொண்டாள். வெகு தொலைவு பேருந்து சென்ற பிறகு ஜன்னல் வழியாக பார்க்க மோகன் இருப்பது போல தெரிந்தது. எட்டி பார்த்தாள். மோகனோ தன் கையில் தைலா சில்க்ஸ் மஞ்சள் பையை காட்டி சிரித்தான். அவள் ஒன்றும் புரியாமல் விழிக்க மோகனே வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு பேருந்தில் ஏறிவிட்டான். என்ன சார் என்று கீச்சு குரலில் கேட்டாள். நீ உட்கார்ந்திருந்த இடத்துல இந்த பை இருந்துச்சு, அதை கொடுக்கத்தான் வந்தேன். இது என்னுடையது இல்லை, சௌமியாவுடையது சார். அப்படியா? முதலாளி தான் உன்னுடையதுன்னு சொன்னார். யார் சேலையாக இருந்தால் என்ன சார், காலையில் கொடுக்கலாமில்ல? நானும் அப்படி தான் சொன்னேன், முதலாளி தான் கேட்க மாட்டேன்னுட்டாரு. பொண்ணுங்க சேலைன்னா உசிரியாக விட்டுடுவாங்க, அது தொலைஞ்சு போச்சுன்னா தெரிஞ்சால் ராத்திரியெல்லாம் தூங்கவே மாட்டாங்க, வண்டியில் கொஞ்சம் போய் விரட்டி போய் கொடுத்துட்டு வந்துருங்களேன்னாரு. ராதிகா தர்ம சங்கடமாக நெளிந்தாள். இட்ஸ் ஓகே என்று தோலை கிழக்கியபடியே கண்டக்டரிடம் காசை கொடுத்துவிட்டு டிக்கெட் கூட வாங்காமல் இறங்கினான். ராத்திரி நேரத்தில் 2 ஸ்டாப் நடந்து போய் வண்டியை எடுக்கணும், பொண்ணுங்க இன்னும் எவ்வளோ தூரம் அலைய போகிறாங்களோ என்று மனதுக்குள் முணுமுணுத்தான். அவளோ அவன் நடந்து போவதையே பரிதாபமாக பார்த்தாள். அதிகாலை 6 மணிக்கே விழிப்பு வந்து விட்டது மோகனுக்கு. ஆனால் எல மனமில்லாமல் கண்களை மட்டும் திறந்து பார்க்க விடிவிளக்கு மட்டும் மினுங்கி கொண்டிருந்தது. அடுப்படியில் டியூப்லைட் எரிந்து கொண்டிருந்தது. அம்மா பாத்திரம் விளக்கும் ஓசை கேட்டது. மோகன் மெல்ல எழுந்து சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்ப, எங்கடா கிளம்பிட்ட என்று அம்மா கேட்டாள். வாக்கிங் போயிட்டு வர்றேம்மா என்று சொல்லிவிட்டு தண்ணீரால் முகத்தை கழுவி துடைத்துவிட்டு போனான். திருவள்ளுவர் மைதானத்தில் தொப்பையை குறைப்பதற்காக நிறைய ஆண்கள் ஓட்டமும் நடையுமாக மைதானத்தை சுற்றி கொண்டிருந்தார்கள். மோகன் மெதுவாக கைவீசி நடக்க ஆரம்பித்தான். மோகனின் மனம் முழுவதும் முந்தைய நாள் நிகழ்ச்சியவே ஆசை போட்டு கொண்டிருந்தது. சௌமியாவுடைய சேலை என்று தெரிந்தும் தெரியாதது போல ராதிகாவிடம் கொடுத்துவிட்டு திரும்பிய விஷயம் ராதிகாவுக்கு தெரிந்தால் என்னை பற்றி என்ன நினைப்பாள்? அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து விட்டோமோ? அவளிடம் என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது என்று ஆசை போட்டபடியே நடந்தான்.
1 மணி நேரம் மைதானத்தை சுற்றிய பிறகு வீடு வந்து சேர்ந்தான். வழக்கம் போல அவசர அவசரமாக கிளம்பி கம்பெனிக்குள் நுழைய உள்ளே ராதிகா உட்காரும் இடம் காலியாக இருந்தது. அவளுக்கு உண்மை தெரிந்து வரவில்லையா, இல்லை அவள் ஊர்க்காரர்கள் யாரும் பார்த்துவிட்டு அவள் வீட்டில் சொல்லி நிறுத்தி விட்டார்களா என்ற பயம் வேறு சேர்ந்து கொள்ள மோகனுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. ஆனந்திடம் மட்டும் வேலையை சொல்லிவிட்டு ஹாலை சுற்றி வந்தான். பெண்கள் கூட அவனை ஒரு மாதிரியாக பார்த்தனர். செல்வி மட்டும் தன் வேலையிலேயே கவனமாக இருந்தாள். யதார்த்தமாக மோகனை பார்த்தது மெல்லிய புன்னகையை உதிர்த்துவிட்டு மறுபடி வேலையில் மூழ்கினாள். மோகனுக்கு அவள் புன்னகை புத்துயிர் கொடுக்க மெதுவாக செல்வியிடம் சென்று, நேற்று நீ லீவு, இன்னைக்கு உன் உயிர் தோழி லீவு என்று கேட்டான். ஆமாம் சார். ராதிகாவுக்கு உடம்பு சுகம் இல்லையா? அவளுக்கு ஒன்றும் இல்லை சார், அவங்க அப்பாவுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எப்போ, என்னாச்சு என்று பதறியவன் அவள் தன்னை கவனிக்கிறாள் என்பதை உணர்ந்து சுதாரித்து கொண்டா. அது ஆக்சிடென்டாலே எனக்கு பதட்டமாக வந்துடுது என்றான். அவளும் நம்பியவளாக, அவங்க அப்பாவை அமராவதி ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறதா சொன்னா சார் என்றான். மோகன் பேச்சை முடித்து கொண்டு நகர்ந்தான். சிறிது நேரம் அங்குமிங்கும் உலாவி விட்டு முதலாளியிடம் சாப்பாட்டறையில் வர சொல்லியிருக்காங்க, சாயப்பட்டறையில் வர சொல்லியிருக்காங்க சார், போயிட்டு வந்துடுறேன் என்றான். என்னப்பா, காலையில் வரும்போதே போகக்கூடாதா? வேலை நேரத்தில் தான் போகணுமா? சரி, சீக்கிரமா வா என்று சலித்து கொண்டார். மோகன் வண்டியை அமராவதி ஆஸ்பத்திரியின் முன்னே நிறுத்திவிட்டு வெளியே நின்றான். நல்ல வேளையாக ராதிகா மருந்து சீட்டோடு வெளியே வர மோகன் ஓடிப்போய், என்ன ராதிகா, மருந்து வாங்கணுமா, நான் வாங்கிட்டு வரட்டுமா என்று மருந்து சீட்டை பிடுங்கி கொண்டு போனான். மருந்து மாத்திரையை வாங்கி கொண்டு திரும்பும் பொழுது ராதிகா அம்மாவோடு இருந்தாள். யாரடி இந்த பையன் என்று அம்மா கேட்க, ராதிகாவோ ஒருவித திகைப்பில் இருந்தாள். நான் ராதிகா வேலை பார்க்குற கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கிறேம்மா, என் பேர் மோகன், முதலாளி தான் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார் என்றவன் தன் கையில் உள்ள பழக்கவரையும் சேர்த்து கொடுத்தான். அப்படியா தம்பி, வாங்க, அவர் உள்ளதான் படுத்திருக்கிறாரு என்றாள். எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு என்று மோகன் ஒப்புக்கு கேட்க சரசுவ விலாவரியாக விலக்கி கொண்டே வந்தாள். மோகன் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. ராதிகாவும் சொப்பனத்தில் நடப்பது போல அவர்களோடு வார்டுக்குள் நுழைந்தாள். ராதிகாவின் அப்பாவுக்கு இடது காலின் பெருவிரலுக்கு அருகே மேல் தோல் கிழிந்து 7 தையல் போடப்பட்டு மயக்க நிலையில் இருந்தார். சரஸ்வதி மோகனை தன் கணவனிடம் அறிமுகப்படுத்தினாள். அவரும் மயக்கத்தோடையே வணக்கம் சொல்ல அவனும் பதிலுக்கு வணங்கினான். சிறிது நேரம் உட்கார்ந்து சரஸ்வதியோடு பல விபத்துகளை பற்றி பேசினான். பின் கம்பெனியில் வேலை நிறைய இருக்கு, அவசரமாக ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னை கூப்பிடுங்க என்று தன் செல்போன் நம்பரை கொடுத்துவிட்டு போனான். ராதிகா அவனை வழி அனுப்பிவிட்டு வருவதாக அம்மாவிடம் சொல்லிவிட்டு பின்னாலேயே போனாள். மோகன் வண்டியை எடுத்துக்கொண்டு திரும்ப ராதிகா அவன் எதிரே குறுக்கே கைகளை கட்டியபடி நின்றாள். அவனும் சந்தோஷமாக அவளை ஏறிட்டு பார்த்தான். இதெல்லாம் உண்மையா? ராதிகா அவனை நேருக்கு நேராக கேட்டாள். எது, முதலாளி அனுப்பினதுன்னா சொன்னீங்களே? அவன் நக்கலாக சிரித்தான். என்ன ராதிகா, தெரியாத மாதிரி கேட்குற? நமக்கு அடிப்பட்டாலே மனுஷன் ஏன்னு கேட்க மாட்டார், அவர் எப்படி? அப்போ நீங்களாக தான் வந்தீங்க? ஆமாம். எதுக்கு? நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா சும்மா இருக்க முடியுமா? எவ்வளவு நாளைக்கு? என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் உங்கள் மனசில் என்ன நினச்சிட்ருக்கிறீங்க? பெரிய ஹீரோ மாதிரியெல்லாம் டயலாக் பேசுகிறீங்க. நேற்று ராத்திரி சௌமியாவோட சேலையை தூக்கிட்டு வந்தப்பவே சந்தேகப்பட்டேன். அது சரியாக போச்சு. என்ன சந்தேகம்? வேண்டாம் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை. தயவு செஞ்சு என் பின்னாடியெல்லாம் வராதிங்க. ராதிகா, நான் நேராகவே விஷயத்துக்கு வரேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? சார், திரும்பவும் தப்பாக பேசுகிறீங்க. அப்போ அவையார் மாதிரி ஆக போறியா? சொல்லு, அதுக்கும் கைவசம் ஆள் இருக்குது. நான் எதுக்கு சார் அவையார் ஆகணும்? எனக்கு நல்ல அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க எனக்கு ஒரு நல்ல கணவனை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. எப்படி? யாரோ ஒரு புரோக்கர் கொண்டு வர 4 கட்டத்தை பார்த்து 8 பொருத்தம் இருக்குன்னு சொல்கிற எவனோ ஒரு முன்ன பின்ன தெரியாதவனை கட்டிக்கிட்டு அழப்போறியா? சொல்லு. நாம் இப்படியே ஓடி போயிடலான்னு சொல்லலை, எனக்கும் அதில் விருப்பமும் இல்லை. 2 வீட்டு சம்மதத்தோடு நடக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அதனால தான் உன்னை நேசிக்கிற உங்கள் அப்பா அம்மா விரும்புகிற அளவுக்கு நடந்துக்க ஆசைப்பட்றேன், புரியுதா? நான் இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டேயும் இந்த அளவுக்கு பேசினதே இல்லை. என்னமோ நீ தான் என் மனைவின்னு முடிவு பண்ணிட்டேன், அதில் இருந்து மீள முடியல. அதுக்காக உன்னை அவசரப்படுத்தவும் இல்லை. நல்லா யோசி, நிறைய டைம் எடுத்துக்கோ. உனக்காக காத்துட்ருக்கிறேன். நீண்ட நேரம் பேசிவிட்டு வண்டியில் பறந்தான். ராதிகா சிலை போல நின்றாள். மத்தியானத்துக்கு மேலே வேலை சுறுசுறுப்பில்லாமல் போயிற்று. தரையில் இருந்து வரவேண்டிய சரக்கு வராததால் பெண்கள் இருக்கும் சரக்குகளை வைத்தபடி பேசிக்கொண்டிருந்தார்கள்.
மோகன் டீ கடையில் நின்று சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தான். தொடர்ந்து 3 சிகரெட் குடித்துமே கோபம் குறையவில்லை. ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தான். சிகரெட் முடியும் நேரத்தில் ஆனந்த் ஓடி வந்தான். சார், உங்களுக்கு 2 ஃபோன் வந்துச்சு, எப்படி பேசணும்னு தெரியல என்றபடி செல்ஃபோனை கையில் எடுத்து கொடுத்து விட்டு போனான். அடுத்த நிமிடமே செல்ஃபோன் அலறியது. ஃபோனை எடுத்து ஹலோ என்றான். யாரு, காலையில் வந்த தம்பிங்களா என்று கேட்டதும் மறுபக்க குரல். ராதிகா அம்மா என்று புரிந்து கொண்டான். சரஸ்வதி பேசினாள். பேசி முடித்துவிட்டு தனக்கு தெரிந்த டாக்ஸி டிரைவருக்கு ஃபோன் செய்து வர சொன்னான். முதலாளியிடம் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனான். ராதிகா அம்மாவின் பின்னால் நின்று கொண்டாள். அவள் அப்பாவுக்கு தையல் போடப்பட்டிருப்பதால் அவரை கைத்தாங்களாக அழைத்து வண்டியில் உட்கார வைத்தான். அவர்கள் வீட்டில் இறக்கி விடும்படி டிரைவரிடம் கூறினான். ராதிகா அவனிடம் பேசவே இல்லை. அவனும் அதை எதிர்பார்க்கவில்லை. சரஸ்வதி மட்டும் முடிஞ்சா ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வாங்க தம்பி என்று நன்றியோடு சொன்னான். டாக்ஸி குறிப்பிட்ட வேகத்தோடு போனது. இந்த பையன் உங்கள் சொந்தமா என்று டிரைவர் கேட்டார். இல்லை, நம்ம பொண்ணு வேலை பார்க்குற கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கிறாரு. சரஸ்வதி பதில் உரைத்தாள். பையன் யார்கிட்டையுமே ஓட்ட மாட்டான், உங்களுக்கு இந்தளவு உதவி செய்கிறானேன்னு கேட்டேன். பையன் நல்ல பையனா? தங்கமான பையன், எனக்கு 5 வருஷமாக தெரியும். கூட வேலை பார்க்குற எந்த பொண்ணுக்கிட்டையுமே டச்சே வச்சுக்க மாட்டான், ஒரு லிமிட்டோடு தான் இருப்பான். ரொம்ப கண்ட்ரோலான பையன். டிரைவர் பேசிக்கொண்டே போனார். சரஸ்வதி தேவையில்லாமல் கேள்வி கேட்டுக்கொண்டே வந்தாள். ராதிகா அமைதியாக வந்தாள். ஏப்ரல் 1 கம்பெனியே விழா கோலம் பூண்டிருந்தது. வாசலில் மாவிலை தோரணங்கள், உள்ளே கலர் கலராக ஜிகினா பேப்பர்கள். பெண்கள் பண்டிகை காலம் போல துணி உடுத்தி அழகாக காட்சியளித்தனர். இன்று புதுக்கணக்கு என்பதால் காலையில் 6 மணிக்கே எல்லாருமே வந்திருந்தனர். வயதான பெரியவர் ஒருவர் சாமி படங்களுக்கு மாலையிட்டு புது நோட்டு புத்தகங்களுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு பயபக்தியோடு நின்றிருந்தார். அவர்தான் முதலாளியின் அப்பா என்று சொன்னார்கள். அவர் சாமி படங்களுக்கு ஊதுபத்தி கற்பூரம் காட்டி பூஜை முடிந்ததும் காத்திருந்த காரில் ஏறி பறந்து விட்டார். 8 மணிக்கு ஓட்டலிலிருந்து வரவழைக்கப்பட்ட டிஃபன் பரிமாறப்பட்டது. சாப்பிட்டு முடித்ததும் ஒரு எவர் சில்வர் பாத்திரமும் 1 மாத போனஸும் கூடவே 100 ரூபாய் செலவுக்கென்று முதலாளி கொடுக்க அதை வாங்கி கொண்டு சந்தோஷமாக சென்றனர். மோகன் மட்டும் முதலாளி சொன்ன சிறு சிறு வேலைகளை செய்துவிட்டு நிதானமாக போனான். போகும் வழியில் தியேட்டர் வாசலில் அதிக கூட்டம் தெரியவே வண்டியை நிறுத்தி வேடிக்கை பார்த்தான். அப்போது சௌமியா சார் என்று கத்தினாள். மோகனும் என்ன சௌமியா என்று கேட்க, வாங்க சார், படத்துக்கு போகலாம் என்று கூப்பிட்டாள். எனக்கு வேலை இருக்கு, இன்னைக்கு லீவு தானே சார், உங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுக்க சொல்கிறேன், உங்களுக்கு கம்பெனி கொடுக்க ஆனந்தும் இருக்கான் என்று சொல்லிவிட்டு டிக்கெட் கவுண்டரை நோக்கி போனாள். அப்பொழுது தான் அவன் அருகில் இருந்த ஆனந்தை கவனித்தான். ஆனந்த் மோகனிடமிருந்து வண்டியை வாங்கி சென்று பார்க்கிங்கில் நிறுத்தினான். இங்கே பாருங்க சார், இந்த ஊரில் மொத்த பெண்களுமே இங்கே தான் இருக்காங்க. இந்த மாதிரி பார்க்கறதுக்கு வேறு சான்ஸே கிடைக்காது. கண்கள் பளபளக்க ஆனந்த் சொல்ல, அவன் சொன்னபடி பெண்கள் கூட்டம்தான் அதிகமாக இருந்தது. எப்படிப்பட்ட ஆணாக இருந்தாலும் பெண் ஈர்ப்பு என்று ஒன்று உண்டு. இந்த ஆனந்த் பையன் நல்ல உடை உடுத்தி பார்த்ததே இல்லை. ஆனால் அவனுக்கு பெண்களை ரசிக்கும் வயது வந்து விட்டது. இந்த ஈர்ப்பு இல்லாத ஆண் இல்லை. இதிலிருந்து தப்பிக்கவும் முடியாது என்று நினைத்து அவனையும் அறியாமல் புன்னகை தோன்ற சௌமியா டிக்கெட் எடுத்து வர உடன் தேவி, ராதிகா, செல்வி என்று 3 வந்தனர். பணியாற்றிய பெரிய பெண்கள் எல்லாருமே வீட்டிற்கு செல்ல இவர்கள் மட்டும் தியேட்டருக்குள் நுழைந்தனர். படம் ஆரம்பித்திலிருந்து விசில் சத்தம், கைத்தட்டல் குறையவே இல்லை. படம் ஒன்றும் பிரமாதமாக இல்லை. பட நாயகனும் பெரிய ஆள் இல்லை. ஆனாலும் கூட்டம் ரசித்து கொண்டிருந்தது. படத்தின் ஒரு கட்டத்தில் கதாநாயகி கதாநாயகனின் சட்டையை பிடித்து, உன்னை பார்க்க எங்கெல்லாம் அலையிறது, உன்னை பார்க்காம தூக்கமே வரமாட்டேங்கிறது என்று தத்து பித்து என்று உளறி கொண்டிருக்க இளைஞர்கள் கூட்டம் கைத்தட்டி ஆராவரித்தது. எங்களுக்கு கிடைக்காதது உனக்காவது கிடைச்சிருக்கே என்ற தாபம் அதில் இருந்ததே தவிர. மோகன் இடைவேளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான். ராதிகாவோ எழுந்து நின்று தேங்க்ஸ் என்று சிரித்தபடியே வாங்கினாள். மோகனுக்கு அதுவே பரம திருப்தியாக இருந்தது. படம் முடிந்ததும் அவரவர் வீட்டுக்கு பறந்தனர். மோகன் மட்டும் சிறிது நேரம் தியேட்டர் வாசலில் நின்றான். ராதிகாவின் சிரிப்புக்கு அர்த்தம் பொருந்தியது தோன்ற பஸ் ஸ்டாண்ட் நோக்கி வண்டியை செலுத்தினான். நல்ல வேலையாக ராதிகா மட்டும் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருக்க, என்ன ராதிகா இங்கே நிற்கிற? செல்வி வீட்டுக்கு காய்கறி வாங்கணும்னு பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டுக்கு போயிருக்கா, அவளுக்காக தான் காத்துட்ருக்கிறேன். அப்படியா? உங்கள் அப்பா கால் வலி இப்போ எப்படி இருக்குது? நேத்தோட 1 வாரம் ஆச்சுன்னு தையல் பிரிச்சுட்டாங்க. இப்போ நல்லா தான் நடக்கிறாரு. அடிக்கடி உங்களை கேட்குறாரு. அம்மா கூட உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. எனக்கு வர இஷ்டம்தான், நீ மனசு வைக்கணுமே. ராதிகா எதுவும் பேசாமல் தலையை குனிந்து கொண்டாள். என்ன ராதிகா எதுவும் பேச மாட்டேங்கிற? நான் சொன்னதை பற்றி யோசிச்சியா? அவள் அதற்கு பதில் சொல்லவில்லை.
பயமா இருக்கா? என் மேலே நம்பிக்கை இல்லையா? ஆமாம் என்று சொல்ல வாய் எடுத்தவள் அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு இல்லை என்பது போல தலையாட்டினாள். அவன் வாய் விட்டு சிரித்தான். பயப்படாத, கூடிய சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு வருவேன். இவர்கள் பேசுவதையே பார்த்தபடி வந்த செல்விக்கு சந்தேக புன்னகையோடு மோகனை பார்த்தாள். இங்கே எதுக்கு சார் நிற்கிறீங்க? கோபத்தோடே கேட்டாள். நான் தனியாக நிற்கிறேன்னு ராதிகா இழுக்க செல்வி அவளை முறைத்தாள். டிக்கெட்டுக்கு யார் காசு கொடுத்தாங்கன்னு தெரியல, அதை கொடுக்க தான் வந்தேன். ஒரு டிக்கெட் காசுலேயே நாங்கள் குறைஞ்சி போயிடுவோம். அதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம், நீங்கள் போங்க சார் என்று விரட்டினாள். வாடி என்று ராதிகாவை கையை பிடித்து அழைத்து பேருந்தை நோக்கி போனாள். பேருந்தில் ஏறி உட்கார்ந்த பிறகும் செல்வி பேசாமலேயே இருந்தாள். ஏண்டி என் கூட பேச மாட்டேங்கிற? என் மேலே கோபமா? உனக்கு விவரம் போதாதடி. அந்த சூப்பர்வைசர் உன்னை பார்க்குற பார்வையும் உன் கூட பேசுறது எனக்கு சரியா படலை. என்ன சந்தேகப்படுறியா? அப்படி சொல்லலடி. பொண்ணுங்க வேலைக்கு வந்துட்டாலே 4 பசங்க பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் மூக்கு மொழியுமா இருந்துட்டாலே போதும், விட மாட்டானுங்க. இப்போ என்ன தான் சொல்ல வர? இவன் நல்லவன், அவன் பகட்டானவன், எதையுமே பார்த்து மயங்கிடாத. இப்போ என்னை எதுக்குடி பயமுறுத்துற? உண்மையை சொன்னேன்டி. நம்ம ஊரில் காதல் ரொம்ப மலிஞ்சு போய் கிடக்குது. கூடவே வேலை பார்க்குற பொண்ணுங்களை பொண்டாட்டியாக நினைக்கிற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அதுக்கு காதலை சாக்கா வச்சுக்குவாங்க. இந்த காதலால் நம்ம கம்பெனியே 1 மாதம் பூட்டி கிடந்துச்சின்னு உனக்கு தெரியுமா? நான் இப்போ தானே வேலைக்கு வந்தேன், எனக்கு எப்படி தெரியும்? செந்தில் கார்மெண்ட்ஸ்னு பேர் இருக்கே, அதுக்கு சொந்தக்காரர் யாருன்னு தெரியுமா? நம்ம முதலாளியோட கடைசி தம்பி. அவன் எல்லாருக்குமே செல்ல பிள்ளை. அவன் பேரில் தான் கம்பெனியே ஆரம்பித்தாங்க. கம்பெனி வேலையெல்லாம் அவன் தான் பார்த்துக்குவான். அப்போ ஒரு ஆண் கூட வேலை கிடையாது. செந்தில் பம்பரமாக வேலை செய்வான். காலையில் கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சிட்டா ராத்திரி தான் வீட்டுக்கே போவான். மத்தியானம் சாப்பாடு கூட அவனை தேடி தான் வரும். எல்லா வேலையும் அவனுக்கு அத்துப்படி. அப்போ பானுன்னு ஒருத்தி வேலை செஞ்சா. அவள் அடிக்கடி செந்திலோட வம்பெழுப்பா. செந்திலும் அவளோட வம்படி பேசிகிட்டே இருக்கோம். நாங்களும் அதை பெருசாக கண்டுக்கல தான். ஆனால் பெரிய முதலாளிக்கு இவங்க 2 பேரும் காதலிக்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனே பானுவை வேலையை விட்டு நிறுத்திட்டாரு. அவள் இல்லைன்னா கம்பெனிக்கே வரமாட்டேன்னு வீட்டோடையே இருந்துட்டான். முதலாளி எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, கேட்கல. ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் உடம்புல பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு நெருப்பை பற்ற வச்சு கருகி போய் வார்த்தையை முடிக்காமல் நிறுத்தினாள். என்னடி சாதாரணமாக சொல்கிற? ஒரு உயிரே போயிருக்கு. முதலாளி பெரிய மனசு பண்ணி அந்த பொண்ணோட சேர்த்து வச்சிருக்கலாமே. இவ்வளோ பிடிவாதம் ஆகாதே. முதலாளி அந்த வழியிலையும் போய் பார்த்துட்டாரு. அவள் குடும்பம் சரியில்லையாம். அப்பா இல்லை, அம்மா இன்னொருத்தனோட இருக்கிறதா பேச்சு. அது போக இவளும் ஏற்கனவே இருந்த கம்பெனியில் இந்த மாதிரி பண்ணித்தானே வெளியிலேயே வந்தாலாம். அதனால தான் ஏற்றுக்கல. இப்போ தம்பி உசுரோடையும் இல்லை. இனியும் இந்த தொழில் செய்யணுமான்னு கம்பெனியவே இழுத்து மூடிட்டாரு. 1 மாதம் முழுக்க கம்பெனி திறக்கவே இல்லை. முதலாளிக்கு பொண்ணு கொடுத்தவங்க சொந்த பந்தங்க எல்லாமே சொல்லி தான் கம்பெனியவே திறந்தார். அப்புறம் பொண்ணுங்க வேணாம், பசங்க மட்டும் போதும்னு சொல்லிட்டாரு. அவர் தம்பி தான் வேலைக்கு பொண்ணுங்க தான் சரி வரும், பசங்க ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்ய மாட்டானுங்கன்னு எடுத்து சொன்னார். அப்புறம் தான் பழைய ஆட்கள் எல்லாத்தையுமே திரும்பி வர சொல்லி கேட்டுக்கிட்டாரு. கேட்கவே கஷ்டமாக இருக்கே, அதனால தான் சொல்கிறேன். ஆம்பளை பசங்களோட பேசி சிரிக்கிறத விட்டுடு. ரோட்டில் நின்று நீங்கள் 2 பேரும் பேசுகிறது தெரிஞ்சால் வேலையை விட்டே நிறுத்திடுவார் முதலாளி. அதனால தான் எச்சரிக்கை செய்கிறேன். செல்வி சொல்ல ராதிகா குழம்பி போனாள். உன் சின்ன பொண்ணு வயசுக்கு வந்தாச்சுன்னு சொன்ன, எப்போ விசேஷம் வைக்க போகிற? மாரியம்மா கனகத்திடம் கேட்டாள். வர்ற ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கலான்னு இருக்கேன். அன்னைக்கு தான் நமக்கு லீவு கிடைக்கும். பொண்ணு படிக்கிற பள்ளிக்கூடத்தில் லீவு சொல்லிட்டியா? எதுக்கு சொல்லணும்? படிப்பையே நிறுத்திடலான்னு பார்க்குறேன். ஏண்டி, இந்த காலத்தில் 4 எழுத்து படித்தாதானே நல்லது? படித்த வரைக்கும் போதும். ஏற்கனவே ஒருத்தி வீட்டோட கிடக்கிறா. அவளோட சேர்ந்து இவளும் 4 சமையல் கற்றுக்கட்டும். எவ்வளவு நாள் தான் வச்சுருப்ப? ஒரு 2 வருஷம். அப்புறம் மூத்தவளுக்கு நாத்தனார் பையனையே பேசி முடிச்சுடுவேன். அதுக்கு பிறகு இன்னொன்று. ஏண்டி இவ்வளவு அவசரம்? பொட்டை குழந்தைங்கள பெற்றுட்டு எந்த நேரமும் கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றி பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? காலம் கிடக்கிற கடையில். நேற்று நம்ம கம்பெனி பொட்டைக்குட்டிங்க எங்கே போனாங்கன்னு தெரியுமா? கனகம் கேட்க மாரியம்மாள் உதட்டை பிதிக்கினாள். அந்த சூப்பர்வைசரோட சேர்ந்து படத்துக்கு போயிருக்கிறாளுங்க. அப்படியா? அது மட்டும் இல்லை, படம் முடிஞ்ச பிறகும் அந்த மேனா மினிக்கும் நம்ம சூப்பர்வைசரும் பஸ் ஸ்டாண்டில் நின்று ரொம்ப நேரம் பேசி சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. செல்வி இல்லையா? அவள் ஒன்றும் தெரியாத மாதிரி தூரத்துலேயே நின்றுட்டாலாம். உனக்கு யார் சொன்னது? வேற யார்? என் மருமக தான். நம்ம கம்பெனியில் எப்படியெல்லாம் படம் ஓடுதுன்னு பார்த்தியா? நாம் பார்க்காததா? இந்த படம் எத்தனை நாளைக்குன்னு தான் பார்க்கலாமே. சரி பேசாத. நம்ம பேண்டு மாஸ்டர் வர்றான். யாருடி அது புதுசாக? நம்ம சூப்பர்வைசர் தான். புதுசாக பேர் வைக்கிறியே. மோகன் அருகில் வரவும்
அவர்கள் பேச்சை நிறுத்தி கொண்டார்கள். ராதிகா அவனை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. செல்வி மட்டும் கொக்கு மாதிரி தலையை தூக்கி பார்த்து அவனை முறைத்தாள். மோகன் சற்றே கலவரமானான். ராதிகாவை பேசி பேசி நம்ம வழிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த செல்வி ஏதோ சொல்லி ராதிகா மனசை மாற்றிட்டாளே. மறுபடி ராதிகாவிடம் பேச வேண்டும். இல்லாவிட்டால் பட்ட கஷ்டமெல்லாம் வீணாகிவிடும். அதற்கு ஒரு வழி கிடைக்காதா என்று ஏங்கினான். அவள் அருகே நின்று 2-3 முறை தொண்டையை செருமி பார்த்தான். பெண்களிடம் ஏதேதோ பேசினா. ராதிகா மட்டும் கவனிக்கவே இல்லை. வீட்டுக்கு போகும்போது மறித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே முதலாளி கூப்பிட்டு அனுப்பினார். முதலாளி ஒரே நேரத்தில் சாயப்பற்றை தறிப்பற்றை என்று 2 இடங்களுக்குமே போய் பார்த்துட்டு வர சொன்னார். மோகனும் வண்டியை எடுத்துக்கொண்டு எவ்வளவு வேகமாக போக வேண்டுமோ அவ்வளவு வேகமாக போய்விட்டு திரும்பிய போது கம்பெனியே வெறிச்சோடி கிடந்தது. முதலாளியிடம் போய்விட்டு வந்து விபரத்தை சொல்லிவிட்டு சோகத்தோடு திரும்ப ராதிகா கம்பெனிக்குள் நுழைந்து கொண்டிருந்தாள். மோகன் உற்சாகமானா. உடனே கம்பெனியை விட்டு வெளியேறி ராதிகா வரும் வழியில் காத்திருந்தான். எதிர்பார்த்தபடி ராதிகா வேகமாக வர, என்ன ராதிகா இந்த நேரத்தில் என்று கேட்டான். மணி பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன், அதை எடுக்க தான் திரும்பி வந்தேன். சரி, வண்டியில் ஏறி உன்னை ட்ராப் பண்ணுறேன். இல்லை, நடந்தே போகிறேன். அவள் வேகமாக நடக்க மோகனும் வண்டியை உருட்டி கொண்டே போனான். ராதிகா, உங்கூட கொஞ்சம் பேசணும். இப்போ நேரமில்லை, செல்வி எனக்காக காத்திருப்பா. ப்ளீஸ், ஒரு நிமிஷம் வண்டியில் கொண்டு வந்து விட்டுறேன். வேண்டாம் என்றபடி கொஞ்சம் வேகமாக நடந்தாள். இது என் 1 மணி நேரம், நாளைக்கு 1 மணி நேரம் நீ பர்மிஷன் போட முடியுமா? முடியாது. இது என் வாழ்க்கை பிரச்சனை. நான் வாழ்கிறதா சாவறதான்னு முடிவு பண்ண வேண்டிய கட்டம். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோவிலில் உனக்காக நான் காத்திட்ருப்பேன் என்று உறக்க சொல்லிக்கொண்டே வந்தா. ராதிகா கிட்டத்தட்ட ஓடினாள். பர்ஸ் எடுக்க இவ்வளவு நேரமா என்று கேட்ட செல்விக்கு பதில் சொல்லாமலேயே வந்தாள். ராத்திரி முழுவதும் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தாள். அவனிடம் இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம். அவன் நல்லவனாகத்தான் இருக்கிறான். அவனை பற்றி பலரும் நல்ல விதமாகத்தான் சொல்கிறார்கள். அவனை ஏற்றுக்கொண்டால் என்ன தப்பு? ஆனால் நாளைக்கு எப்படி பர்மிஷன் போடுவது? செல்வி இருக்கும் வரை எதுவுமே முடியாது. அவளுக்கு கழுகு பார்வையிலேயே தொலைத்து விடுவாள். போகாவிட்டால் மோகன் ஏமாந்து போவான். ஏதோ சொல்ல ஆசைப்படுகிறான், அதனால் போய்த்தான் ஆக வேண்டும் என்று பலவிதமாக சிந்தித்தாள். பின் எழுந்து வீட்டில் இருந்த சமயம் மாரியம்மனை வணங்கிவிட்டு அருகில் உள்ள டப்பாவில் இருந்த விபூதியை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டு கை தவறி டப்பா கீழே விழ விபூதியெல்லாம் கொட்டி போயிற்று. நல்ல வேளை அம்மாவும் அப்பாவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். கீழே விழுந்த விபூதியை டப்பாவில் அள்ளி போட்டுவிட்டு மெதுவாக அம்மா அருகில் வந்து படுத்து கொண்டாள். காலையில் பேருந்தை விட்டு இறங்கியதுமே நான் பஜார் வரைக்கும் போயிட்டு வரேண்டி என்றாள் ராதிகா. அங்கனடி வேலை? செல்வி கிடுக்கி போட்டாள். ஜவஹர் பஜாரில் ஒரு தியேட்டர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் கம்ப்யூட்டர் இலவசமாக கற்றுத்தரதா விளம்பரம் வந்திருக்கு. அதை போய் விசாரிக்க போகிறேன். என்னடி திடீர்னு சொல்கிற? இன்றைக்கி தான் பேப்பரில் பார்த்தேன். போயிட்டு எப்போ வருவேன்? தெரியாது, எப்படியும் 1 மணி நேரத்தில் வந்துடுவேன். நானும் கூட வரட்டா? நான் என்ன சின்ன பிள்ளையா? எப்போ பார்த்தாலும் துணைக்கு ஆள் தேவைப்படுறதுக்கு? நானே போய்க்குவேன். என் டிஃபன் பாக்ஸை மட்டும் கொண்டு போ. பார்த்து போயிட்டு வாடி. இடம் தெரியலனா கம்பெனிக்கு ஃபோன் பண்ணு. சரி சரி என்று எரிச்சலாக சொன்னாள். செல்வி தலைமறையும் வரை நின்று பார்த்துவிட்டு காமாட்சி அம்மன் கோயிலை நோக்கி நடந்தாள். உள்ளங்கை வியர்த்தது. இதயம் வெகு வேகமாக துடித்தது. கர்ச்சிப்பால் கைகளை துடைத்து கொண்டே தலை குனிந்தபடி நின்றாள். ஹெல்மெட் போட்டபடி வந்த மோகன் அவளுக்கு மட்டும் தெரியும்படி ஹெல்மெட்டை தூக்கி காட்டிவிட்டு வண்டியில் உட்காரி என்றான். அவள் உட்கார்ந்ததும் வண்டியை வேகமாக ஓட்டினான். வண்டி வெகு நேரத்திற்கு பிறகு சேலம் பைபாஸ் ரோட்டில் ஓடிக்கொண்டிருந்தது. ராதிகா தாவணியால் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டாள். வண்டியை மலையின் கீழ்ப்பகுதியில் நிறுத்திவிட்டு படிகளில் ஏறினா. இதென்ன கோயிலா? ராதிகா கேட்டாள். ஆமாம், மலைமுருகன் கோயில். கேள்விப்பட்டதில்லையா? நீங்கள் இங்கே அடிக்கடி வருவீங்களா? ஆமாம், எனக்கு பிடிச்ச கோயில் என்றவாறே படிகளில் உட்கார்ந்தான். என்ன உட்கார்ந்துட்டீங்க? பேசத்தானே வந்தோம், சாமி கும்பிட்டுட்டு பேசலாமே. அவனும் சரி என்று எழ இருவரும் முருகனை வணங்கிவிட்டு ஒரு முறை கோயிலை வலம் வந்தனர். பிறகு 4-5 படிகள் இறங்கி ஓரிடத்தில் அமர்ந்தனர். ராதிகா கீழே ரோட்டில் ஓடும் வாகனங்களையும் போகும் மனிதர்களையும் வேடிக்கை பார்த்தாள். இந்த இடம் நல்லா இருக்கே? மோகன் கேட்டான். ரொம்ப கூட்டம் இல்லாத கோவில் தான், அமைதியாக இருக்கும். இந்த இடத்துல இருந்தால் மனசும் நல்லா இருக்கும். எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி இந்த கோயில் இருக்குன்னு தெரியும்? 2 வருஷத்துக்கு முன்னாடி போர் அடிக்குதுன்னு வண்டியை எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ தான் இந்த மலையை பார்த்தேன். தலை மேலே கோவில் இருக்கிற மாதிரி தெரியவும் வண்டியை நிறுத்திட்டு மலையில் ஏறிட்டேன். அப்பொழுது பொழுதுபோக்காக தான் கோயிலுக்கு வந்தீங்களா என்றாள்.
ஒரு விதத்தில் சொன்னால் அப்படித்தான். ஆனால் இந்த மலைக்கு வந்த பிறகு தான் எனக்குள்ளே நிறைய மாற்றம். மனசு சரியில்லைன்னா இங்கே வந்துடுவேன். முருகனை கும்பிட்டு போனதும் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். சில சமயம் பெருசாகவும் ஆகியிருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? மறுநாள் கோபத்தோடு வந்து சாமி கும்பிடாமல் படியிலேயே உட்காந்துட்டு போயிடுவேன். என்னங்க இது வடிவேலு சொல்கிற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. வேறு என்ன செய்யறது? நம்மளை படைச்சவனே நம்மளை சுத்தரில் விட்டு வேடிக்கை பார்த்தா கோபம் வரத்தானே செய்யும். நான் என்ன கோடீஸ்வரனாகவும் கார் பங்களா வேணும்னா கேட்டேன். ஒரு நல்ல வேலை, போக வர நல்ல வண்டி, ஒரு நல்ல அழகான மனைவி என்று நிறுத்த அவள் குறும்பாக சிரித்தாள். இது பேராசையா? இதை கூட நிறைவேற்றாத கடவுள் மேலே கோபம் வராதா? அவள் கேள்வியோடு நோக்கினாள். எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எந்த ஒரு விஷயத்துலேயும் நாம் இறங்கிட்டா முழு மூச்சாக செயல்படணும். நம்மளோட முயற்சின்னு ஒன்று இருக்கணும். கடவுள் காப்பாற்றுவார், தூக்கி விடுவாருன்றது ரெண்டாவது. அதை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுவார். சொல்கிறது ஈஸி ராதிகா, அனுபவிச்சா தானே தெரியும். எங்கள் அப்பா ராப்பகலாக எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்தாரு. கடைசியில் ஒத்த தலைவலி வந்து துடிச்சு போனார். அவருக்கு வைத்தியம் பார்த்தே பாதி பணம் போச்சு. இப்போ பிபி சுகர்னு வந்து அவர் சாஞ்சிட்டாரு. அவரால் வாட்ச்மேன் வேலை மட்டும்தான் பார்க்க முடியுங்கிற கண்டிஷனில் இருக்கிறாரு. அம்மா அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. விசேஷ காலத்தில் பூ கட்டி கொடுப்பாங்க, அவ்வளோதான். கை வேலைக்கு போவாங்க. அக்கா வேலைக்கு போன பிறகு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ அக்காவுக்கு வரன் பார்த்துட்ருக்குறோம். அநேகமாக இந்த வருஷத்தில் முடிஞ்சிடும். அடுத்தது எனக்கு தான் என்று கண்ணை சிமிட்ட ராதிகா வெட்கத்தால் தலை குனிந்தாள். முக்கியமான விஷயம் பேசணும்னு கூட்டிகிட்டு வந்தீங்க, ராதிகா நினைவுபடுத்தினாள். நான் எங்கள் குடும்பத்தை பற்றி, என்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். இனி உன் முடிவு தான். ஏன் முடிவா? நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் தான் என்னை பொண்ணு கேட்க வரப்போகிறதா சொன்னீங்கல்ல. அதுக்கு முன்னால் உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது நல்லது இல்லையா? பிடிக்காம தான் நீங்கள் கூப்பிட்டதும் இவ்வளோ தூரம் வந்திருக்கேனா? அது வந்து நீ கம்பெனியில் என்னை பார்க்க மாட்டேங்கிற, சிரிக்க மாட்டேங்கிற. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாமல் பிசாசு மாதிரி உட்கார்ந்துருக்கேன். எங்கள் அம்மா கூட என்ன திட்டுனாங்க. உங்கள் கூட பேசுனா செல்வி என்னை திட்டுறா. உன் வாழ்க்கையை நீ தீர்மானிக்க போகிற, இதில் செல்வி எதுக்கு? அவ என் உயிர் தோழி. அப்படியா? சரி, அப்போ நான். அவள் வாய் விட்டு சிரித்தாள். சின்ன குழந்தை மாதிரி பேசாதீங்க. உங்கள் அக்கா கல்யாணம் முடிகிற வரைக்கும் காத்திருப்போம். இப்போவே 2 பேரும் கை கோத்துக்கிட்டு போகலாம்னு சொல்கிறீங்களா? வேணாம், அது ரொம்ப ஓவர். பட் கொஞ்சம் பார்வை, கொஞ்சம் ஸ்மைல்னு இருக்கக்கூடாதா? 7 கிலோமீட்டர் தாண்டி வர்றேன். களைப்புக்கு ஏதோ உன்னால் முடிஞ்சது. என்னது 7 கிலோமீட்டரா? ரொம்ப போய் சொல்கிறீங்க. தியேட்டருக்கு எதிர்ப்புறம் தான் வீடு. மிஞ்சி போனால் அரை கிலோமீட்டர் கூட இருக்காது. ப்ராடு. இப்போதான் அவன் சிரித்தான். என் வீட்டை கூட தெரிஞ்சு வச்சிருக்கிற? அன்னைக்கு சினிமாவுக்கு போனப்போ கௌசல்யா கிட்ட சொன்னது ஞாபகம் இல்லையா? ஓ ஆமாம் ஆமாம் என்று தலையாட்டினாள். சந்தேகம் தெளிவாயிடுச்சுல்ல? கிளம்புவோமா? இன்னும் கொஞ்சம் நேரம். இதுவே ஜாஸ்தி. இதுக்கு மேலே செல்வி தாங்க மாட்டா. என்னை தேடி வந்துடுவா. வாங்க போகலாம். இருவரும் பேசியபடியே படியிறங்கினர். வண்டியில் ஏறி பறந்தனர். கம்பெனிக்கு கொஞ்சம் தொலைவு இருக்கும் பொழுதே ராதிகாவை இறக்கி விட்டுவிட்டு தன் வீடு நோக்கி பறந்தான். ராதிகாவோ கம்பெனிக்குள் நுழைந்தாள். ஒவ்வொருவர் அசைவையும் உற்று பார்த்து கொண்டிருந்த கனகத்துக்கு ராதிகாவும் மோகனும் ஊர் சுற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது தெரிந்து போயிற்று. அதை மாரியம்மாவிடம் பகிர்ந்து கொண்டாள். மாரியம்மாளும் தன் பங்குக்கு மற்றவர்களிடம் சொல்ல விஷயம் தெரிந்தவர்கள் விஷம புன்னகை செய்தனர். செல்விக்கு அரசல் புரசலாக சில செய்திகள் காதில் விழுந்தன. அதை தெளிவுபடுத்த நல்ல தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாள். வீட்டிற்கு போகும் பொழுது பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கும் நேரத்தில் செல்வி மெதுவாக கேட்க ஆரம்பித்தாள். காலையில் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போகிறனியே, போயிட்டு வந்தியா? அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அது வந்து அட்ரஸ் தப்பாக இருக்குதுரி, அந்த இடத்துல எந்த கிளாஸும் இல்லை. நல்லா விசாரித்து பார்த்துட்டேன். அப்புறம் ஏண்டி 2 மணி நேரம் கழித்து வந்த? ராதிகா மென்று விழுங்கினாள். துணைக்கு மோகன் வந்ததுனால லேட் ஆயிடுச்சா? செல்வி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல கேட்க ராதிகா துணுக்குற்றாள். இனிமேலும் மறைத்து வைப்பது சரியல்ல என்ற முடிவோடு, ஆமாம் மோகன் என்ன விரும்புகிறாரு, நானும் தான். இன்றைக்கி அவர் கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் என்று பட்டென்று உடைத்து விட்டால். செல்வி திகைத்து விட்டாள். நான் அவ்வளவு தூரம் சொல்லியுமா? ப்ளீஸ், பழையபடி உன் தத்துவத்தை உதிர்க்காத. அவர் முறைப்படி எங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்கள் வீட்டில் ஏற்றுக்கலைன்னா ஏற்றுக்க வைப்பேன். அது என் ப்ராப்ளம். என்று பேச்சை கத்தரித்தாள். செல்விக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. அத்தோடு வாயை மூடிக்கொண்டு மௌனியானாள். ராதிகாவும் சற்று துணிந்து விட்டாள். நானும் மோகனும் வாழ்க்கையில் ஒன்று சேரப்போகிறோம். யாருக்கு பயப்பட வேண்டும் என்று தலை நிமிர்ந்து நடந்தாள். மோகனிடம் நேரடியாகவே பேச ஆரம்பித்தாள். மறுபடி பழைய ராதிகாவாக வலம் வர ஆரம்பித்தாள். ராதிகாவின் மாற்றம் மோகனுக்கு உற்சாகத்தை கொடுத்தது.
அன்று பழைய சாம்பிள் பீஸ் ஒன்று வேண்டும் என்று முதலாளி சொல்ல மோகன் ராதிகாவிடம் எடுக்கச் சொன்னான். ராதிகாவும் முன்னே சென்று மாடியில் உள்ள அறையில் சாம்பிள் பீஸை தேடி எடுக்க பின்னாடியே மோகனும் போனான். அவள் பீஸை எடுத்துக்கொண்டு திரும்ப மிக நெருக்கமாக மோகன் நின்றான். ராதிகா என்ன என்று புருவம் தூக்கி கேட்க, ஒன்றுமில்ல, பீஸ் எடுத்துட்டியான்னு பார்க்க வந்தேன். எடுத்தாச்சு, தள்ளுங்க என்றாள். அவன் நகராமலேயே மேலும் அவளை நெருங்கினான். இது கம்பெனி ஞாபகம் இருக்க என்று அடிக்குரலில் சொன்னாள். இருக்கட்டும், இங்கே யார் வரப்போறா? வேண்டாம், இதுக்கு மேலே என்னால் நகர முடியாது. அவள் சொல்ல சொல்ல அவன் மேலும் நெருங்கினான். ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை என்னால் கட்டுப்படுத்த முடியல என்று சொல்லிக்கொண்டே அவளை இறுக அணைத்து கொண்டான். அவள் வேண்டாம் என்று முணுங்கினாள். மோகனோ தன் காரியத்திலேயே இருந்தான். அவன் கைகள் பல இடங்களுக்கு மலைய அவளோ இப்ப வேண்டாம் என்று சொல்லி பார்த்தாள். அவன் கேட்பதாகவே இல்லை. அவள் உதடுகளில் தன் உதட்டை பொருத்த போகும் நேரத்தில் ராதிகா என்று கர்ண கொடூரமான குரல் செல்வியிடமிருந்து வந்தது. ராதிகா அவனை பலங்கொண்ட மட்டும் தள்ளிவிட்டாள். மாடியிலிருந்து எட்டி பார்க்க செல்வி படியிலேயே நின்று கொண்டிருந்தாள். உனக்காக வாங்கின பால் ஆறிப்போச்சு, சீக்கிரம் வா. பல்லை கடித்தபடியே சொன்னாள். ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். வரும்பொழுது பொட்டை ஒழுங்கா வச்சுக்கிட்டு வா. ராதிகா நெற்றியை தடவி பார்த்தாள். பொட்டில்லை. அது மோகனின் கன்னத்தில் இருந்தது. அவன் கைக்கு வந்திருந்தது. அவன் பெருவிரலில் பொட்டை வைத்து அசைக்க ராதிகா வேகமாக பொட்டை பிடுங்கி நெற்றியில் வைத்து கொண்டாள். சி, வர வர ரொம்ப மோசம் என்று சாம்பிள் பீஸை முகத்தில் எரிந்து விட்டு போனாள். மோகன் சந்தோஷமாக பாட்டு பாடிக்கொண்டே வந்தான். ராதிகாவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். தான் செய்தது தவறு என்ற உறுத்தல் இவளிடம் இல்லாதது செல்விக்கு பயத்தை வரவழைத்தது. இவர்கள் நெருக்கம் எங்கே கொண்டு போய்விடுமோ? அதற்குள் ராதிகா வீட்டில் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தபடியே டீ அருந்தினாள். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ராதிகாவிடம் பேசுவதையே குறைத்து கொண்டாள் செல்வி. ராதிகாவோ விடுவதாக இல்லை. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் மோகன் சொல்லுச்சு. நாளைக்கு மோகன் அக்காவை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்களாம். எப்படியும் இன்னும் 2-3 மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சிடுமா என்று தகவல் தந்தாள். ராதிகா வழக்கம் போல காமாட்சி அம்மன் கோவிலில் காத்து கிடக்க செல்வி ராதிகாவின் டிஃபன் பாக்ஸை தூக்கி கொண்டு போனாள். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாகியும் மோகன் வரவில்லை. 2 முறை காமாட்சி அம்மனை உள்ளே சென்று வணங்கிவிட்டு வந்தாள். பூசாரி கூட யாருக்காகமா வாசல்ல காத்துட்ருக்கிற என்று கேட்டே விட்டார். ராதிகா தன் தோழிக்காக காத்திருப்பதாக சொல்லிவிட்டு நழுவினாள். அருகில் இருந்த டெலிஃபோன் பூத்திற்குள் புகுந்து மோகனின் செல்போனுக்கு தொடர்பு கொள்ள முயன்றாள். சுவிட்ச் ஆஃப் என்று பதில் வந்தது. பல முறை முயற்சித்துவிட்டு அரைமனதோடு வெளியே வந்தாள். கம்பெனிக்கு இப்பொழுது போக முடியாது. 1/2 நாள் விடுமுறை சொல்லிவிட்டு இப்பொழுது போனால் முதலாளி காரணம் கேட்பார் என்பதற்கு அஞ்சி ஈஸ்வரன் கோயில் நோக்கி போனாள். ராதிகாவுக்கு அவமானமாக இருந்தது. ஒரு பெண் பிள்ளை மெயின் ரோட்டில் எவ்வளவு நேரம்தான் காத்திருப்பது? ஒரு ஆம்பளைக்கு அறிவு வேண்டா என்று மோகன் மேல் கோபம் வந்தது. ரோட்டில் போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் தன்னை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டு போனதைப் போல நினைக்கும் பொழுது உடம்பெல்லாம் கூசியது. இந்த காதலும் கன்றாவியும் எனக்கு தேவையா என்று தன்னை தானே திட்டிக்கொண்டாள். கோவிலுக்குள் நுழைந்தது. முதலில் கருப்பூர் தேவர் சன்னதிக்கு போனாள். தன் அவமானங்களை எல்லாம் நினைத்து, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க மாட்டீங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் இந்த அவமானம் என்று அழுதவள் கண் திறந்து பார்க்க சிவலிங்கத்தின் தலையிலிருந்து ஒரு பூ கீழே விழுந்தது. அது ஒரு ஆசீர்வாதமாக அவளுக்கு பட்டது. அந்த திருப்தியோடு மற்ற சன்னதிகளுக்கு போனாள். சாமி கும்பிட்டுவிட்டு பிரகாரத்தில் உட்கார நடை சாத்த போகிறோம் என்று ராதிகாவை வெளியே போகச் சொன்னார்கள். ராதிகா துக்கத்தோடு கால் போன போக்கில் நடந்து மதிய சாப்பாடு நேரத்துக்கு கம்பெனிக்குள் நுழைந்தாள். முதலில் ஆனந்து தான் ராதிகாவை பார்த்து ஒரு விதமாக சிரித்தான். அதைத் தொடர்ந்து கனகமும் மாரியம்மாளும் ஒரு விதமாக சிரித்தனர். ரொம்ப ஆடாதட குட்டி, ஆடுனா அடிதான் விழும். ஆண்டவன் ஆட்டுக்கும் வாழை அளந்து தானே வச்சிருக்கிறான் என்று ராதிகா காதுபடவே கனகம் சொன்னாள். ராதிகா எதையுமே கண்டு கொள்ளாமல் செல்வி அருகில் போய் உட்கார்ந்தாள். செல்வியும் சாப்பிடுடி என்று டிஃபன் பாக்ஸை ராதிகா முன் வைத்தாள். காலையில் நடந்த விஷயங்கள் மனதை ரணமாக்கியது. சாப்பாடு வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டாள். மோகனோடு ஹோட்டலில் சாப்பிட்டிருப்பாள் என்ற எண்ணத்தோடு செல்வியும் வற்புறுத்தவில்லை. உடன் வேலை பார்ப்பவர்கள் ராதிகாவை கடந்து போகும் பொழுதெல்லாம் சிரித்து கொண்டே போனார்கள். அது தன்னை பார்த்து சிரிப்பதாக நினைத்து ராதிகா வேதனைப்பட்டாள். ராதிகா யாரையுமே நிமிர்ந்து பார்க்க திறனை இல்லாமல் தலை கவிழ்ந்தபடி உட்கார்ந்திருந்தாள். வேலை ஆரம்பித்த பிறகு சாவி கொடுத்த பொம்மை போல வேலை செய்தாள். டீ டயத்தில் செல்வி பின்பக்கம் போக பின்னாடியே வந்த தேவி பிடித்து கொண்டாள். செல்வி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள். செல்வி என்ன விஷயம் என்று கேட்க தேவி காதோடு மெதுவாக சொல்ல செல்வியின் முகம் வெளிரியது.
விஷயத்தை கேட்டவுடன் ராதிகாவிடம் ஓடி வந்தாள். ராதிகா கையில் இருந்த பாலை பிடுங்கி கீழே வைத்துவிட்டு என் கூட வாடி என்று இழுத்து கொண்டு சாம்பிள் பீஸ் மாடிப்படிக்கு அழைத்துச் சென்றாள். நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்கிறியா? என்னடி இது புதுசாக கேட்குற? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கேளு, உன்கிட்ட நான் எதை மறைச்சிருக்கேன்? இன்னைக்கு நீ மோகனை பார்க்கலையா? அப்போ எங்கடி போன? கோயிலுக்கு. ஆனால் உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு மோகன் ஏன் வரலன்னு தெரியுமா? அவனுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். என்னடி உளர்ற? அவங்க அக்காவை பார்க்க தானே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க, புரியுதா? ரெண்டும் தான். எதுக்குடி குழப்பல உண்மைதான். பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுக்கிறதா பேசிக்கிட்டாங்களா? இதுக்கு மோகனும் ஒத்துக்கிட்டானா? இருக்காது, பொய். உனக்கு யார் சொன்னா? சத்தம் போடாதடி, தேவி தான் கூப்பிட்டு சொன்னா. அவளுக்கு எப்படி தெரியுமா? ஆனந்த் சொல்லியிருக்கான். ஆனந்த் வீடு மோகன் வீட்டை தாண்டி தானே இருக்குது. அவன் வேலைக்கு வரும்போது மோகனோட அம்மா அவன்கிட்ட சொன்னாங்களாம். நிஜமாக தான் சொல்கிறியா? ராதிகா அவள் தோலை பற்றி உலுக்கினாள். நிஜந்தாண்டி, மோகன் குடும்பம் இப்போ மாப்பிள்ளை வீட்டு பார்க்க போயிருக்காங்களாம். செல்வி சொல்லிக்கொண்டே போக ராதிகா உன்மத்தம் நிலையை அடைந்தாள். அவள் சுவற்றில் சாய்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி தரையில் நச்சென்று உட்கார்ந்தாள். உடலில் எந்த அசைவும் இல்லை. கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாடி போகலாம், எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வி ராதிகாவை இழுத்து கொண்டு போனாள். ராதிகா கண்ணை துடைத்து கொண்டே போனாள். ராதிகாவால் வேலை செய்ய முடியவில்லை. இப்பொழுதே போய்விடலாம் என்று தோன்றியது. என்றைக்கும் இல்லாமல் இன்று கனகத்தின் கேலி பேச்சு அதிகமாகவே இருந்தது. செல்வி ஒவ்வொரு முறையும் ராதிகாவை கவனித்து கொண்டே வந்தாள். ராதிகா வேலை முடிந்தது முதல் ஆளாக வெறி பிடித்தது போல பேக்கை தூக்கி கொண்டு ஓடினாள். பின்னாடியே செல்வியும் போனாள். மோகனை நேருக்கு நேராக பார்த்து திட்டி தீர்க்க வேண்டும், முடிந்தால் அவனை குத்தி கொன்றுவிட வேண்டும் போல வெறியோடு ஓடினாள் ராதிகா. பின்னாலேயே வந்த செல்வி அவளை பிடித்து கொண்டாள். என்னடி செய்ய போற? அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க போகிறேன். நீ கேட்டதும் ஆமான்னு ஒத்துக்க போகிறானாக்கும். கேட்டு பார்க்கலாம். இந்த ஆம்பளைங்கள ரெட்டை வேஷம் போடுறவனுங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, எல்லாத்தையும் மற. ஒரு 10 நிமிஷம் உன் கோபம் துக்கம் எல்லாத்தையும் தள்ளி போடு. அதுக்கு பிறகு என்ன பேசணும்னு நிதானமாக யோசிச்சு பேசு. அப்போ தான் உண்மை வெளிவரும். அவசரத்தில் பேசினா காரியம் கெட்டு போயிடும். ராதிகா நின்று விட்டாள். பின் செல்வி கைகளை தன் கைகளோடு கோர்த்து கொண்டாள். 2 பேரும் பூத்துக்கு வெளியே உள்ள இடத்தில் உட்கார்ந்தனர். இவர்களைப் போல உள்ள பெண்கள் பலர் வேலை முடித்து போய்கொண்டிருக்க 1-2 பேர் பூத்திற்குள் நுழைந்து ஏதேதோ பேசிவிட்டு போனார்கள். 10 நிமிடம் கழித்து ராதிகா ஃபோன் செய்தாள். இந்த முறை முதல் டயலிலேயே அவன் செல்ஃபோன் அலறியது. ஹலோ என்றான். ஹலோ, மோகன் இருக்கிறாரா? நீங்கள்? ஹே ராதிகா, என்ன இந்த நேரத்தில்? பரவாயில்லையே, என் பேரை கூட ஞாபகம் வச்சுருக்கீங்களே. சாரி ராதிகா. என்ன சாரி? ஒரு பொம்பளை பிள்ளை நடு ரோட்டில் நிற்பாலேன்னு கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறியே, உன்னையெல்லாம் என்ன சொல்கிறது? வெரி வெரி சாரி ராதிகா. உன்னை பார்க்க வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணினேன். வீட்டில் வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு ராதிகா, என்னை நம்பு. செல்ஃபோன் கூட ஆஃப் பண்ணி வச்சுருக்க. ப்ராமிஸா? அது ஏன் வேலை இல்லை. எங்கள் அம்மா தான் அந்த பட்டனை அமுக்கணும்னு எந்த பட்டனுன்னு தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் ரெடியாக வச்சுருக்கிறியே. உண்மையை தான் சொல்கிறேன் ராதிகா. சரி, போனால் போகட்டும். பொண்ணு எப்படி இருக்குது? சொல்லும் பொழுதே ராதிகா தொண்டை கமறியது. பொண்ணு எங்கே? எங்கள் அக்கா ராதிகா. அது தெரியும். உனக்கு பொண்ணு பேசி முடிச்சுட்டாங்களே, அது சொன்னேன். அது உனக்கு யார் சொன்னது? யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்லை, அது நிஜமா இல்லையா? ராதிகாவின் நேரடியான தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியாமல் தவித்தான் உளறினான். என்னை மன்னிச்சிடு ராதிகா, நானே உன்கிட்ட நிதானமாக சொல்லலான்னு நினச்சேன். எப்படா சொல்ல போகிற? ஊரே என்னை காரி துப்புனதுக்கு அப்புறமா. ராதிகா, என்ன சத்தம் போட்டால் பயந்துடுவோமா? நான் இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னேன். இப்போ எங்கடா போச்சு உன் புத்தி? உனக்கு தேவைன்னதும் பின்னாடியே சுற்றி வந்த. இப்போ நல்ல இடம் கிடைச்சதும் கலண்டுக்கலான்னு பார்க்குறியா? தேவையில்லாமல் பேசாத ராதிகா. என்னோட சூழ்நிலை அப்படி. எனக்கு வேறு வழி தெரியல. என் விருப்பம் இல்லாமல் தான் எல்லாமே நடக்குது. சும்மா சாம்பிராணி போடாதடா. என்னைய நடு தெருவில் நிற்க வச்சிட்டியே. ராதிகா கழிவிறக்கத்தால் குரல் உடைந்து அழ ஆரம்பித்தாள். நான் ஒன்றும் திட்டம் போட்டு செய்யலை. நம்ம விதி அவ்வளவுதான். ஈஸியாக சொல்லிட்டு என்னால் தலை நிமிந்து நடக்க முடியலடா. எனக்கும் புரியுது. கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். போக போக சரியாயிட ராதிகா. எனக்கு மனசே சரியில்லை. என்னடா ஆத்தி கொடுக்குற மானங்கட்டவனே? இதே மாதிரி நான் செஞ்சுருந்தா நீ சும்மா இருப்பியா? ஒத்துக்க தான் வேணும். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு மீசை, சேலையை சுற்றிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கடை. திட்டு. உன் கோபம் குறையிற வரைக்கும் திட்டிடு ராதிகா.
என் துக்கம் உனக்கு புரியவே இல்லையாடா? ஒரு வயசு புள்ள அழுவுதேன்னு இரக்கம் கூட இல்லை. இதே மாதிரி உங்கள் அக்காவுக்கு ஏற்பட்டிருந்தா இப்படி தான் நீ இருப்பியா? ராதிகா, பேச்சை என்னோட நிறுத்திக்க. எங்கள் அக்காவை பற்றி பேசாத. பேசுனா என்னடா பண்ணுவ? அவளும் நீயும் ஒன்றா? அவள் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது. என்ன மாதிரினா நான் என்ன கேவலப்பட்டவளா? வாயை கிளறாத. சொல்லுடா, என்ன மாதிரினா? என்னமோ என் கூட பழகினதுனால தான் உன் மானம் போனதா சொல்கிறியே. இதுக்கு முன்னால் இருந்த சூப்பர்வைசரோட சுற்றிக்கிட்டு இருந்தியே, அவன் விட்டு போனப்போ மட்டும் ஒன்றும் தெரியலையா? டேய் முட்டாள், அவர் எங்கள் அண்ணன் மாதிரிடா. அவரை போய் தப்பாக பேசுகிற? கம்பெனியே சொல்லுது உனக்கு அவனுக்கு ஏதேதோ இருக்குன்னு. நான் உன்னோட சுத்தினப்ப கனகம் கூட சொல்லிச்சு அது ஏற்கனவே கை மாறின கேஸுன்னு. நான் தான் கேர் பண்ணிக்கல. பாவம்னு இறக்கப்பட்டு பழகிட்டேன். பழகின வரைக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை விட்டுடு. இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன்னா சந்தி சிரிக்க வச்சுடுவேன். கோபத்தோடு செல்ஃபோனை கட் பண்ணினான். தொடர்பு துண்டித்தது கூட தெரியாமல் ராதிகா கத்தி கொண்டிருந்தாள். பின் சுதாரித்து கண்ணை துடைத்து கொண்டு 100 ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு வெளியில் வந்தாள். வழியில் உள்ள ஒரு வீட்டின் வாசல் படியில் உட்கார்ந்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். அவன் என்ன சொன்னான்? ஏண்டி அழுவுற? எனக்கு வேணும். உன் பேச்சை கேட்காம நடந்ததுக்கு இன்னும் வேணும். என் முகத்தில் அரைந்து கொண்டு என்று முகத்தில் அரைந்து கொண்டு அழுதாள். செல்வி கையை பிடித்து கொண்டாள். அப்போ ஆனந்த் சொன்னது உண்மையா? என்று குனிந்தபடியே தலையை ஆட்டினாள். சரி விடு, காலை சுத்தின பாம்பு கடிக்காம விட்டுச்சேன்னு சந்தோஷப்படு. எப்படிடி முடியும்? அவன் கூட சேர்ந்து சுத்தினது எல்லாருக்குமே தெரியுமே. நான் மறுபடியும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு கம்பெனிக்குள்ளே வேலை செய்ய முடியும்? ராதிகா தேம்பி தேம்பி அழுதாள். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நீயா கற்பனை பண்ணி அலறதை நிறுத்து. இது பொது இடம். ரோட்டில் போகிறவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. வா போகலாம். செல்வி கையை பிடித்து இழுக்க ராதிகா வர மறுத்தாள். இங்கேருந்து என்ன செய்ய போறியா? வீட்டுக்கு போக வேணாமா? உங்கள் வீட்டில் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு காத்துட்ருப்பாங்கல்ல. ப்ளீஸ் செல்வி, ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் அழுதுக்கிறனே. சில நிமிடங்கள் முழங்காலில் முகத்தை புதைத்து சத்தமில்லாமல் விசும்பினாள். பிறகு தலை நிமிர்ந்து முந்தானியால் முகம் துடைத்தபடி எழுந்தாள். இருவரும் எதுவும் பேசாமல் நடந்தனர். பேருந்தில் ஏறி உட்கார்ந்ததும் நாளைக்கு வேலைக்கு வருவியா என்று செல்வி கேட்டாள். வரமாட்டண்டி, போதும் வேலைக்கு வந்து சாதிச்சது போதும். இனி வீட்டோட இருக்க போகிறேன். எனக்கு உன்னை பார்த்தா பயமாக இருக்குடி. தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயப்படுறியா? அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. ஆனால் மறுபடி வேலைக்குன்னு எந்த கம்பெனிக்கும் நான் போக மாட்டேன். சற்று நேரம் அமைதியாக இருந்தாள். சாரிடி, அவன் மேலே உள்ள நம்பிக்கையில் உன்னை பல தடவை நான் திட்டி இருக்கிறேன். என்னை மன்னிச்சிருடி. உன் பேச்சை கேட்டிருந்தா இந்த அளவுக்கு போயிருக்காது என்று செல்வியின் கையை பிடித்து கொண்டு சொன்னாள். அதை விடு, நீ எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. உண்மையில எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் தான் சொல்லிட்டேன்ல, சத்தியமாக எதுவும் பண்ண மாட்டேன் என்று உள்ளங்கையில் அடித்து சொல்ல செல்வி நிம்மதியானாள். பேருந்து கல்லுமடை மெயின் ரோட்டில் நிற்க இருவரும் இறங்கினர். செல்வி தன் வீட்டை நோக்கி நடக்க எதிர் திசையில் கையாட்டியபடியே நடந்தாள் ராதிகா. ராத்திரி முழுவதும் அழுததால் முகம் வீங்கி கண்கள் சிவந்து கிடந்தது. அதை பார்த்து அம்மாவும் அப்பாவும் பதறி போனார்கள். கம்பெனியில் சுத்தம் செய்யும் பொழுது விழுந்த தூசிக்காக கண் வீங்கி போயிற்று. ஆஸ்பத்திரிக்கு போகலாமா என்று பரமசிவம் கேட்டார். வேண்டாம்ப்பா, அதுவா சரியாயிடும் என்றாள். அப்போ கண்ணு சரியான பிறகு வேலைக்கு போகலாம் என்றார் அப்பா. அப்பொழுது கூட இனி வேலைக்கு போக வேண்டாம் என்று அப்பா சொல்லவில்லையே என்று வருந்தினாள். மணி 10 இந்த நேரம் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். கனகம் என்னை பற்றி ஏதாவது பேசி கொண்டிருக்கோம். பட்டு வண்ண ரோஜா பட்டு போச்சுடி என்று சொல்லி சிரித்து கொண்டிருக்கோம். இன்னும் யார் யாரெல்லாம் பேச போகிறார்களோ அவர்களையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறேனோ கடவுளே. பெண்கள் கொஞ்சம் தவறி போனாலும் இந்த சமூகம் ஏன் மண்ணை வாரி தூற்றுகிறது? அவளை பற்றி கதை கதையாக பேசுகிறது. இது இன்று மட்டுமா? ராமாயண காலத்திலும் உண்டே. அப்பா கூட ஒரு கதை சொன்னாரே. அந்த பெண் பெயர் கூட அகலிகை. முனிவரின் மனைவி அகலிகை. முனிவர் இல்லாத நேரத்தில் அவர் உருவில் வந்த இந்திரனோடு அகலிகை இருந்ததால் அவளை கல்லாக போகும்படி முனிவர் சாபம் கொடுத்ததாக அப்பா சொன்னாரே. முனிவர் சாபம் கொடுத்திருக்க மாட்டார். அகலியே கேட்டு பெற்று கொண்டிருப்பாள். ஆசாபாசங்களை அடக்கி தவம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வாழும் முனிவரின் தர்மபத்தினி தடம் மாறி போனாள் என்று ஊரே கேலி செய்யுமே. ஒழுக்கத்துக்கும் அடக்கத்துக்கும் பெயர் போன பெண்ணான நான் தடம் மாறியதால் மற்ற பெண் குலத்துக்கே அசிங்கமே. இதை காலாகாலத்துக்கும் மாற்ற முடியாதே. இனி இவ்வுலகில் எப்படி வாழ முடியும்? அவருடன் எந்த முகத்தை வைத்து கொண்டு பேசுவது? இந்த கணமே எதுவுமே பேச முடியாமல் கல்லாய் சமைந்தால் நன்றாக இருக்குமே என்று வேண்டியிருப்பாள். கடவுள் அதற்கு உதவி இருப்பார். முனிவரை பொறுத்தவரை
சாபம் அகலிகையை பொறுத்தவரை தான் செய்த தவறை உணர ஒரு சந்தர்ப்பம். அதே போல நானும் கல்லாக போகக்கூடாதா? கடவுளே, காதல் இந்த வார்த்தையை எவன் கண்டுபிடித்தான்? இந்த காதலால் பல பெண்கள் கல்லாக போய் கணவனோடு குடும்பம் நடத்துகிறார்கள். பெண்கள் கணவனுக்கு கொடுக்கும் சீதனமே கற்பு தான். நான் கற்புள்ளவளா? கற்பு என்பது என்ன? நீ ஒரு நாள் அவன் கூட இருந்துட்ட, அதனால் நீ ஒழுக்கங்கட்டவை என்று சினிமாவும் டிவியும் சொல்கிற மாதிரி தானும் கெட்டு போய்விட்டோமா? இன்னொரு ஆடவனுடன் வாழும் தகுதியை இழந்து விட்டோமா என்று வருந்தினாள். தற்கொலை பண்ணிக்கொள்ளவும் முடியாமல் தனக்குள்ளேயே குமைந்தாள். பின் தலைக்கு குளித்துவிட்டு சமயபுரம் மாரியம்மன் முன்னால் நின்று, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று கண்ணீர் விட்டு பாடினாள். சமையல் வேலையில் இருந்தாலும் அடிக்கடி மகளின் நடவடிக்கைகளை கவனித்து வந்த சரஸ்வதி மிரண்டே போனாள். தன் மகளுக்கு என்னாயிற்று? ஒரு பெண் தனியாக அழுகிறாள், அதுவும் வயதுக்கு வந்த பெண். என்ன காரணம் இருக்கும்? ஏதாவது காதல் கத்திரிக்காய் என்று இருக்குமா? ராதிகாவிடம் நேரடியாக கேட்டால் பதில் சொல்ல மாட்டாள். அவள் அப்பா மாதிரியே உள்ளுக்குள்ளேயே வைத்து கொள்வாள். சிரித்தை ஏமாற்றி விடுவாள். 2 நாட்களாகவே சரியாக சாப்பிடவில்லை. டிவியில் நாடகம் பார்க்கும் பொழுது அதை கிண்டல் அடிப்பதும் விட்டு போயிற்று. இதை இப்படியே விடக்கூடாது, கணவர் வரட்டும் என்று காத்திருந்தாள். மதியம் சாப்பிட்டு விட்டு வேகமாக கிளம்பிய கணவனிடம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். சரசு, எதுவாக இருந்தாலும் ராத்திரி பேசிக்கலாம், எனக்கு நிறைய வேலை இருக்குது. 5 நிமிஷம், ரொம்ப முக்கியமான விஷயம். பரமசிவம் நாற்காலியில் உட்கார்ந்தார். சரஸ்வதி ராதிகா அறையை எட்டி பார்த்தாள். ராதிகா தரையில் படுத்து மேலே விட்டத்தை பார்த்து கொண்டிருந்தாள். சரசுவோ கதவை சத்தமில்லாமல் சாத்திவிட்டு கணவனிடம் வந்தாள். நம்ம புரோக்கர்கிட்ட சொல்லி ராதிகாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லுங்க. நம்ம பொண்ணுக்கு என்ன அவசரம்? என்ன அவசரமா? 17 வயசு முடிஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. இதுதான் நல்ல நேரம். அவள் மறுபடி வேலைக்கு போகிற மாதிரி தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வேற கம்பெனிக்கு போகிறேன்னு கிளம்பிட்டா நிறுத்த முடியாது. அதனால் இப்போவே அவளுக்கு ஒரு கால் கட்டு போடுறது நல்லது, புரியுதா? பரமசிவமும் சிறிது யோசித்து விட்டு தலையாட்டினார். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை புரோக்கர் வீட்டுக்கு வந்தார். தன்னிடம் உள்ள ஃபோட்டோக்களை பரமசிவத்திடம் கொடுத்தார். அதை அவர் மனைவியிடம் கொடுக்க சரஸ்வதி ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்தாள். ராதிகா தனக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் என்று தெரிந்தும் அறைக்குள் போய் உட்கார்ந்து கொண்டாள். சரஸ்வதி 3 பேரை தேர்வு செய்தாள். அதில் முதல் 2 பேர் குளித்தலை திருச்சி என்று சொல்லவும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டாள். 3ஆவதால் புலியூர் என்று சொல்லவும், அட உள்ளூர்கார பையன் என்று சரஸ்வதி அவன் ஜாதகத்தை கேட்டாள். புரோக்கரும் மாப்பிள்ளை ஜாதகத்தோடு அவன் பயோடேட்டாவை கொடுத்துவிட்டு போனார். பரமசிவமும் சரஸ்வதியும் 1க்கு 3 ஜோசியரிடம் போய் ஜாதகம் பார்த்து பொருத்தம் சரியாக உள்ளது என்று புரோக்கரிடம் சொன்னவுடன் மாப்பிள்ளை வீட்டுக்கு தகவல் அனுப்பினர். நல்ல நாள் பார்த்து மாப்பிள்ளை வீடு ராதிகாவை பார்க்க வந்தது. மாப்பிள்ளை மாநிறமாக இருந்தாலும் அழகாக இருந்தான். வசதியான இடம் என்றாலும் கழுத்தில் செயின் மட்டுமே போட்டு ரொம்ப சாதாரணமாக வந்திருந்தான். ராதிகாவை பெண் பார்க்க வரும் விஷயம் தெரிந்ததும் செல்வியே வீடு தேடி வந்துவிட்டாள். எனக்கு 2 பொண்ணு, ஒரு பையன். பொண்ணுங்க 2யுமே கட்டி கொடுத்துட்டோம். ஒருத்தி பெங்களூரில் இருக்கா, இன்னொருத்தி மெட்ராஸில் இருக்கா. இனிமே என் மருமக தான் எனக்கு மக என்று சம்மந்தி அம்மாள் சொல்ல பரமசிவன் கைகூப்பி வணங்கினார். அவரும் பதிலுக்கு வணங்கினாள். பெண்ணை அழைத்து வந்தார்கள். ராதிகாவை பார்த்ததும் அவர்களுக்கு பிடித்து போயிற்று. அப்பொழுதே மற்ற விஷயங்களை பேசி முடித்து கல்யாண தேதியும் நிச்சயித்து விட்டார்கள். மாப்பிள்ளையின் தகப்பனார் அதிகம் பேசவில்லை என்றாலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தார். மாப்பிள்ளையின் தமக்கைகள் தங்கள் பங்குக்கு வெள்ளி குங்குமச்சிமிழை பரிசாக கொடுத்து விட்டு போனார்கள். பரமசிவத்துக்கும் சரஸ்வதிக்கும் மனசு நிறைவாக இருந்தது. ராதிகாவுக்கு தான் மனசு அடித்து கொண்டது. ஒருவேளை ஏமாற்றப் போகிறோமோ, அவனிடம் உண்மையை சொல்லிவிடலாமோ என்று நினைத்தாள். உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்குது? நீ ஒரு தப்புமே பண்ணல. ஆணும் பெண்ணும் பேசி பழகிறது இந்த காலத்தில் தப்பே இல்லை. நான் அதுக்கும் மேலே, பேசாமல் வாயை மூடுடி. உங்கள் அம்மா அப்பாவை நினச்சிப்பாரு. எல்லாமே கனவாக நினச்சி மறந்துடு. அப்போ தான் உனக்கும் நல்லது, உன்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் நல்லது. செல்வி உபதேசம் பண்ணிவிட்டு போனாள். மாப்பிள்ளை பஸ் பாடி செய்யும் இடத்தில் கான்ட்ராக்டராக இருந்தான். அவனுக்கு கீழே 10 பேர் வேலை செய்தார்கள். கரூரில் அவனுக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். கல்யாணத்தை பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் உள்ள ராஜலிங்கம் கல்யாண மண்டபத்தில் வைப்பதாக முடிவு செய்து பத்திரிகை அடிக்கப்பட்டது. ராதிகா ஒவ்வொரு நாளும் தான் செய்வது சரியா இல்லையா என்று குழம்பினாள். கல்யாண நாளும் வந்தது. மண்டபத்தின் கல்யாண மேடையில் ராதிகா வீட்டிற்கு அருகே மணமகன் அழகே உருவாக அமர்ந்திருந்தான்.
கம்பெனியில் வேலை பார்த்தவர்கள் யாரும் வந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் ராதிகா தலை நிமிராமல் இருந்தாள். திருமணம் நல்ல முறையில் நடந்தேறியது. ராதிகா முதல் முறை அம்மாவை அப்பாவை பிரிந்து போவதை நினைத்து அழுதபடியே கணவனோடு போனாள். ராதிகா இன்னும் கிளம்பல என்று மாமியார் கத்த, இதோ ஒரு நிமிஷம் அத்தை என்றாள் ராதிகா. நல்லா இருக்கு போ, 1 மணி நேரமாக இதைத்தான் சொல்கிறேன், அப்படி ரூமுக்குள்ளே என்னதான் செய்கிறியோ மாமியார் நொடித்தாள். எனங்க கொஞ்சம் வெளியில் போங்க, ராதிகா கணவனிடம் கெஞ்சி கொண்டிருந்தாள். எத்தனை தடவை தான் வெளியில் போகிறது, நான் கட்டின சேலை அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ப்ளீஸ் ஒரு தடவை திருப்பி கட்டிக்கிறேனே, நான் இங்கே இருந்தால் என்ன, வேணும்னா கண்ணை மூடிக்கிறேன், கண்ணை மூடுற மூஞ்சியை பாரு, வெளியில் போங்க, நான் பார்த்தா என்ன, ஐயோ வெக்கமாக இருக்குது, ஒன்று செய்வோமா, ஃபஸ்ட் நைட் மாதிரி ஃபஸ்ட்டு பகல் வச்சுக்குவோமா, உன்னை பார்க்கும்போது இதை பாருங்க அத்தை கூப்பிட்டுருவேன், கூப்பிடு, நீ கூப்பிட்றியா இல்லை நானே கூப்பிட்டா, ஐயோ சாமி தாங்கலை, சரி அந்த பக்கம் திரும்புங்க. அவன் திரும்பவும் ராதிகா சேலை மடிப்புகளை எடுத்து விட்டபடி மறுபடி நீவி கொண்டிருக்கும் பொழுது அவள் அருகில் வந்து விட்டான். ராதிகா அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டாள். வேண்டாங்க, என்னால் இந்த நேரத்தில் திருப்பியும் குளிக்கலாம் முடியாது, கேவலம், நான் உங்கள் கூட வெளியிலேயே வரமாட்டேன் என்று சொல்லவும் விலகினான். ராதிகா சேலையை நல்லபடியாக உடுத்தி கொண்டு கணவனோடு வர, அப்பாடி இப்போவாது வந்தீங்களே, சீக்கிரம் புறப்படுங்க என்று மாமியார் மறுபடியும் விரட்ட, கொஞ்சம் நில்லுமா, என்ன பொண்ணு நீ, வெளி இடத்துக்கு போகும்போது தலையில் பூ வச்சுக்க கூடாதா என்ற மாமியார் வெளியில் போய் மல்லிகையும் கனகாம்பரமும் வாங்கி கொண்டு வந்தாள். அவளையே ராதிகா தலையில் வைத்து விட்டாள். ராதிகாவின் கணவர் வண்டியை உதைத்து கிளப்ப ராதிகா பின்னால் ஏறி உட்கார்ந்ததும், என்னம்மா நகை எதுவும் போடாமல் இருக்க, உள்ளே போய் ஒரு நெக்லஸாவது போட்டுட்டு வாமா என்று மாமியார் சொன்னாள். இங்கே பாருமா, இது ரொம்பவும் ஓவர், இப்படியே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருந்தினா இங்கே டைம் சரியாக போயிடும், அப்புறம் நீயும் உன் மருமகளும் தான் சினிமாவுக்கு போகணும். ராதிகாவின் கணவன் கோபத்தோடு சொன்னான். சரி கோச்சுக்காதடா. மாமியார் அவன் கன்னத்தை தடவி கொடுத்தாள். மறுபடி ராதிகா ஏறி உட்காரும் பொழுது மாமியார் வாயை திறக்க முயற்சிக்க, ஏதாவது பேசின என்று அம்மாவை மிரட்டிவிட்டு வண்டியை விரட்டினா. பொறாம என்று கணவனின் காதில் சொன்னால் ராதிகா. யாருக்கு? உங்களுக்கு தான். என்னை விழுந்து விழுந்து உபசரிக்கிறாங்களேன்னு உங்களுக்கு பொறாம. ஆமாம், பெத்த பையன் நான் இருக்கும்போது உன்னை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடனா, நாளைக்கு வயசான காலத்தில் உட்கார வச்சு கஞ்சி ஊற்ற போகிறது நான் தானே, அது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. எனது நீங்களா? நான் சமைச்சு போட்டால் தானே கஞ்சி ஊற்ற முடியும், அது ஞாபகம் இருக்கட்டும். ஓஹோ, அதுதான் அட்வான்ஸாக உன்னை கரெக்ட் பண்ணுறாங்களா? இருக்கட்டும், வச்சுக்கிறேன். வண்டி தியேட்டருக்குள் நுழைந்தது. ராதிகா உள்ளே நுழைந்ததுமே போன முறை இதே தியேட்டருக்கு வந்த ஞாபகம் நினைவில் ஓடியது. அதை மறக்க கணவனின் கைகளை இறுக பிடித்து கொண்டு நெருக்கமாக போனாள். இதுக்கு முன்னால் இந்த தியேட்டருக்கு வந்திருக்கியா என்று கணவன் கேட்க அவள் இல்லை என்று போய் சொன்னாள். இந்த ஊரில் வேலை பார்த்துருக்க, தியேட்டருக்கு வந்தது இல்லையா? ஆச்சரியமாக இருக்கே. இந்த தியேட்டருக்கு வேலை பார்க்குற பொண்ணுங்க நிறைய பேர் செட்டாக ஜோடியாக வருவாங்க. எனக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியும். உன்னை பொண்ணு பார்க்க வந்த பிறகு எங்கள் அக்கா 2 பேரும் உன்னைய பற்றி விசாரித்து சொன்னாங்க. பொண்ணு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கு, முன்ன பின்ன இருக்கும், நல்லா விசாரின்னு சொன்னாங்க. நீங்கள் விசாரிச்சிங்களா? ராதிகா பயத்தோடு கேட்டாள். இல்லை, அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஒரு பொண்ணு நல்லவளா கெட்டவளான்னு அவள் ஆயப்பனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவங்க 2 பேருமே நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியுது. நாமளும் அவரை பற்றி விசாரித்த பிறகு தானே பொண்ணு பார்க்கவே போனோம். அப்புறம் எதுக்கு பொண்ணை பற்றி விசாரிக்கணும்? பெற்றவங்க சரியில்லைன்னு தானே பொண்ணுங்க கெட்டு போகும். இது நல்ல பொண்ணுன்னு என் உள் மனசு சொல்லுதுன்னு அம்மா எல்லார் வாயையும் அடைச்சிட்டாங்க. ராதிகா தன் தாய் தந்தையை நினைத்து உள்ளூர மகிழ்ந்தாள். கண்களில் லேசான நீர் வர கணவனுக்கு தெரியாமல் துடைத்து கொண்டாள். படம் முடிந்ததும் கூட்டம் அதிகமாக இருந்ததால், நீ தியேட்டர் வாசல்லரு, நான் வண்டியை எடுத்துட்டு வர்றேன் என்று கணவன் சொல்ல ராதிகா வெளியில் வந்து நின்றாள். கூட்டம் போய்கொண்டே இருந்தது. தன் கணவன் வருகிறானா என்று எட்டி பார்த்து கொண்டே நின்றாள். அப்பொழுது சிகரெட் நெடி மூக்கை நெமிண்டிற்று. அதன் வாடையே குடலை பிரட்டியது. ராதிகா கோபத்தோடு திரும்ப அவளுக்கு இடது பக்கம் சற்று தள்ளி ஒருவன் சிகரெட்டை மிகவும் ரசித்து குடித்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு இழுவைக்கும் அவன் சிரிப்பு ஒரு மாதிரி இருந்தது. ராதிகா அவனை உற்று பார்க்க மோகனே தான். செம்பட்டை தலையும் கருத்து போன உதடும் குழி விழுந்த கண்களுமாக இருந்தான். அழுக்கு சட்டை போட்டு மிக அசிங்கமாக இருந்தான். மோகனும் ராதிகாவை திரும்பி பார்க்க ராதிகா வெடவெடுத்து போனாள். யாரை பார்க்கக்கூடாது என்று நினைத்தாலோ அவனை பார்த்ததில் உடம்பெல்லாம் ஒடுங்கியது. ராதிகா, வா வண்டியில் ஏறி என்று கணவன் சொன்னதும் வேகமாக ஓடிப்போய் ஏறிக்கொண்டாள். மோகன் அவளை பார்த்து ஏதோ சொல்வது போல தெரிய முகத்தை திருப்பி கொண்டாள். மனதை திருப்ப முடியவில்லை. ஏதேதோ நினைவுகள் ஓடியது. வண்டி நின்றது. ராதிகா, நான் சொல்கிறது காதலியே விழலையா என்று கணவன் கேட்ட பிறகுதான் சுய நினைவுக்கு வந்தாள். என்ன கேட்டீங்க? நல்லா இருக்கு, எந்த ஹோட்டலில் சாப்பிட்லான்னு. ஹோட்டலா? வேணாம். அப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறியா?
அம்மா சமைச்சிருக்காங்களான்னு தெரியலையே. எங்கள் வீட்டுக்கு போகலாமே, எங்கள் அம்மா அப்பாவை பார்த்த மாதிரியும் இருக்குமே. போகலாம், ஆனால் ஒரு கண்டிஷன், சாயந்தரம் திரும்பிடணும். இல்லைன்னா எங்கள் அம்மா சங்கடப்படுவாங்க. கண்டிப்பாக சாயந்தரம் திரும்பிடலாம். மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வண்டியை ராதிகா வீட்டை நோக்கி ஓட்டினான். வண்டி சத்தம் கேட்டதும் சரஸ்வதி வாசலுக்கே வந்து வரவேற்றாள். கட்டிலில் படுத்திருந்த பரமசிவம் எழுந்து நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். மாமனாரும் மருமகனும் ஊர்க்கதைகளை பேசிக்கொண்டிருக்க சரஸ்வதி சாப்பாடு எடுத்து வைக்க சமையல் அறைக்குள் போனாள். பின்னாடியே ராதிகாவும் போக, நீ அவங்களோட சேர்ந்து பேசிக்கிட்டு இரு, நான் எடுத்துட்டு வரேன் என்று அம்மா சொன்னதை கேட்காமல், போமா, நானும் உனக்கு ஒத்தாசையா இருக்கேன் என்று சாப்பாட்டு பாத்திரங்களை தூக்கி கொண்டு வந்தாள். அம்மாவோடு சேர்ந்து ராதிகாவும் பரிமாறினாள். சாப்பிட்டு முடித்ததும் மாமனாரும் மருமகனும் விட்ட இடத்திலிருந்து பேச்சை தொடர சரஸ்வதி மகளை அறைக்கு அழைத்து கொண்டு போய் புகுந்த வீட்டை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாள். இருவரும் வெகு நேரம் பேசி முடித்து வர கட்டிலில் ராதிகாவின் கணவன் தூங்கி கொண்டிருந்தான். பரமசிவம் வாசல் படியில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். என்னங்க, நீங்கள் உள்ளே போய் படுங்க என்று சரசு சொல்ல, இருக்கட்டும், தூக்கம் வரல என்றார் பரமசிவம். அம்மாவும் அப்பாவோடு வாசல் படியில் உட்கார, நான் செல்வி வீடு வரைக்கும் போயிட்டு வரட்டாமா என்று ராதிகா சொன்னாள். இப்போவே போகணுமா? சாயந்தரம் வெயில் தாழ போகலான்ல, சாயந்தரம் அங்கே போகணும், அவங்க எதிர்பார்ப்பாங்க என்றதும் சரஸ்வதி முகம் சுருங்கியது. என்னம்மா கோபமா? நான் சொன்னது தப்புன்னா மன்னிச்சிடுமா, உன்னை பார்க்க தான் ஆசையாக ஓடி வந்திருக்கேன் என்று அம்மாவை கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தமிட்டாள். சரஸ்வதியும் முகம் மலர்ச்சியோடு, சரி, போயிட்டு சீக்கிரமாக வந்துரு என்றாள். ராதிகா செல்வி வீட்டை நோக்கி போனாள். ராதிகாவை கண்டதும் செல்வி ஓடி வந்து சந்தோஷமாக கைகளை பிடித்து கொண்டாள். டீ காப்பி என்ன சாப்பிட்ற என்று செல்வி கேட்டாள். ஒன்றும் வேண்டாம், உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன நீ குளிக்கலையா? இன்னும் நைட்டியோடையே இருக்கிற? குளிச்சாச்சு, எங்கே போக போகிறோன்னு தான் வேறு துணியே உடுத்தலை. உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சுன்னு அம்மா சொன்னாங்க. ஆமாண்டி, மாப்பிள்ளை ஈரோட்டில் இருக்கிறாரு. அதையேண்டி வருத்தமாக சொல்கிற? வேற ஒரு வீட்டுக்கு போகிறேன், அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா? என் சுதந்திரம் பறிபோக போகுதேன்னு கவலையாக இருக்குதுடி. நீ எதுக்கு அப்படியெல்லாம் நினைக்கிற? உன்னை அழகில் மயங்கி உன்னை பிடிச்சி போய் அவர் வீட்டில் வச்சு உனக்கு சேவகம் பண்ண போகிறாருன்னு நினச்சிக்கோயேன். ஏய் ராதிகா, நல்லா பேசுகிறியே. உன் வீட்டுக்காரர் உனக்கு டெய்லி சேவகம் பண்ணுறாரா? உன் நக்கல் உன்னை விட்டு போகாதாடி. அது என் கூடையே பிறந்தது. சரி, உன் வீட்டுக்காரர் வரலையா? வீட்டில் தூங்குறாரு. நான் மட்டும்தான் வந்தேன். நீ இப்போ வேலைக்கு போறியா, நின்றுட்டியா? போகிறேன். கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாதம் இருக்குதே. கம்பெனியில் எல்லாருமே நல்லா இருக்காங்களா? முதலாளி என்னை பற்றி கேட்பாரா? கேட்பாரு. ராதிகா நல்ல பொண்ணு, திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் நின்றுடுச்சு. திரும்பி வேலைக்கு வர்றதா இருந்தால் வர சொல்லுமான்னு பல தடவை சொல்லியிருக்கிறாரு. பரவாயில்ல, முதலாளி கூட என்னை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. நம்ம கனகா அக்கா எப்படி இருக்காங்க? கனகா அக்காவை இப்போ நீ பார்க்கணுமே, அப்படியே அசந்துருவ. ஏண்டி, என்னாச்சு? ஆளே மாறிட்டாங்க. இப்போல்லாம் யாரை பற்றியும் பேசுகிறதே இல்லை. தான் உண்டு, தன் வேலை உண்டுன்னு மாறிட்டாங்க. என்னடி திடீர் மாற்றம்? அது ஒரு பெரிய கதை. அவங்க மூத்த பொண்ணு ஒரு பையனை கூட்டிக்கிட்டு ஓடி போயிடுச்சு. நம்ம கனகா அக்கா தனக்கு தெரிஞ்ச ஆள் மூலமாக 3 நாளில் பொண்ணை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுச்சு. கூட போன பையனை அடித்து விரட்டி விட்டுடுச்சு. அது நடந்த அடுத்த மாதமே தன் நாத்தனார் பையனுக்கும் தன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. இப்போ அவனும் போயிட்டான். அவனும் ஓடி போயிட்டான். செத்து போயிட்டான். அவனுக்கு இதயத்தில் ஓட்டையான், அதை மறைச்சிட்டாங்க. இப்போ கனகா அக்கா பொண்ணு விதவையாக இருக்குது. அந்த பொண்ணு இப்போது நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குது. அடிக்கடி ராதிகா நல்லா இருக்கான்னு கேட்கும். எல்லாரையும் தப்பாக பேசுனதுக்கு என் தலையிலேயே விடிஞ்சிடுச்சேன்னு மாரியம்மா கிட்ட புலம்போம். என்னால் நம்பவே முடியலடி. காலம் எல்லாத்தையுமே மாற்றும். நம்ம சௌமியாவை பாரு, ஆனந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னடி சொல்கிற? நான் வேலையை விட்டு 6 மாதம் தானே ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளவு மாற்றமா? காலம் எவ்வளோ வேகமாக ஓடுது தெரியுமா? சரி, நம்ம தேவி என்ன பண்ணுறா? அவளுக்கு என்ன கொட்டாவியும் வெட்டி பேச்சுமா இருக்கிறா. உன்னை திருத்தவே முடியாதுடி. அப்புறம் என்ன இருக்குது? மோகனை பற்றி, அவனை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏன் சொல்ல மாட்டியா? எதுக்கு சொல்லணும்? அவன் தான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டானே. அப்புறம் எதுக்கு அவனை பற்றி கேட்குற? அவனை இன்னைக்கு பார்த்தண்டி, ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்தாண்டி. அவன் தலையெழுத்துன்னு விட்டு சொல்ல மாட்டியா? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமாண்டி, அவன் எதுக்கு அந்த கோலத்தில் நிற்கணும்? முதல்ல அவனுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லைன்னா என் தலையே வெடிச்சிடும் போல இருக்குது. எல்லாம் முடிஞ்சு புருஷன் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கான். அதனடி உத்தியோகம்? பொண்டாட்டி இன்னொருத்தனோட சுற்றுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறதுக்கு பேர் என்னவா? கொஞ்சம் புரியும்படியாக சொல்லுடி.
மோகன் வீட்டில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தது உனக்கு தெரியும் இல்லையா? ம் தெரியும். அந்த பொண்ணு காலேஜில் படிக்கும்போதே ஒரு பையனோட தொடர்பில் இருந்திருக்கா. அது தெரிஞ்சு அவங்க அண்ணன் தங்கச்சியை காலேஜை விட்டு நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்துருக்கிறான். மோகனை பார்க்கவும் இளிச்சவாயம் கிடச்சிட்டான்னு அவன் தலையில் இறக்கி வச்சுட்டான். இப்போ மோகன் பொண்டாட்டி பழைய காதலை புதுப்பிச்சுக்கிட்டா தினமும் 2 பேரும் கரூரில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. மோகன் அவளை கண்டிக்கலையா? அடிச்சே பார்த்துட்டான். அவள் தான் கேட்க மாட்டேங்கிறா. எனக்கு என் காதல் தான் முக்கியம், இதுக்கு மேலே அடித்த வரதட்சணை கொடுமைன்னு உன்னை குடும்பத்தோட போலீஸில் உட்கார வச்சிருவேன்னு மிரட்டி இருக்கிறா. அவன் அக்கா கிட்ட சொல்லி பார்க்கலையா? யார் அவளா? அவள் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாலாம், ஊர் உலகத்தில் நடக்காததா, முடிஞ்சா நீ ஆம்பளையாக இருக்கப்பாரு, நீ ஒழுங்காக இருந்தால் அவள் எதுக்கு வெளியில் போகிறான்னு சொல்லிட்டாலாம். சீச்சி, என்ன குடும்பம்டி? அவள் அத்தோட விடலை. நீ என் புருஷன்கிட்ட வந்து உன் பொண்டாட்டியை பற்றி ஏதாவது சொன்னால் அவ்வளவுதான். அந்தால் முன்கோபக்காரரு. கோபத்தில் ஒன்று கிடக்க ஒன்று நடந்துச்சுன்னா அவள் செத்து போயிடுவா, என் புருஷன் ஜெயிலுக்கு போயிடுவார். நீயும் நானும் தான் மொட்டையாக நிற்கணும். அதனால் நீயும் உன் பொண்டாட்டியை சரி பண்ணிவிட்டு வாழு. ராதிகா குமட்டி கொண்டு வர இந்த பதிவிரதையத்தான் அவ்வளவு உயர்வாக சொன்னானா என்று நினைத்தாள். பாவம் மோகன் இதை மறக்க சிகரெட் தண்ணின்னு இறங்கிட்டான். சில சமயம் தண்ணி அடிச்சுக்கிட்டு கம்பெனிக்குள்ளேயே வந்துடுவோம். ஒரு தடவை முதலாளி பார்த்துட்டு வெளியில் போடான்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன செய்கிறான் தெரியல. 2-3 கம்பெனிக்கு மாறிட்டான். எதுலேயும் உருப்படியாக இல்லை. இப்போல்லாம் அவன் கையில் சிகரெட் இல்லாமல் பார்க்கவே முடியாது. பாவண்டி, நான் கருவூர் தேவர் சன்னதியில் உட்காந்து அழுதேன். இவனை எல்லாம் வாழ வைக்கிறியேன்னு புலம்பினேன். என் வேண்டுதல் தான் அவன் வாழ்க்கையவே பறிச்சிருச்சோன்னு தோணுதுடி. சீச்சி, வாய கழுவு. அவன் செஞ்சதுக்கு அவன் அனுபவிக்கிறான். நீ உன் குடும்பத்தை பாரு. உனக்கு நல்ல புருஷன் நல்ல உறவுன்னு கிடச்சிருக்கு. அதை விட்டுட்டு எதுக்கு அந்த கழுசடையை நினைக்கிற? இல்லடி, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் எனக்கு செஞ்சது தப்பாக இருந்தாலும் அவன் இடத்துல இருந்து பார்த்தா அது சரின்னு தான் தோணுது. நான் தான் அவசரப்பட்டு கடவுள்கிட்ட தப்பாக வேண்டிக்கிட்டேன். இன்றைக்கி போய் கருவூர் தேவர்கிட்ட மறுபடியும் அவன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும். அவர் எந்திரிச்சிருப்பார். நான் கோயிலுக்கு போயிட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகணும், இன்னொரு நாள் வர்றேன். செல்வியிடம் விடை பெற்றுக்கொண்டு வேகமாக துள்ளிக்கொண்டு ஓடினாள். வானத்திலிருந்து மழை துளிகள் மண்ணில் பொட்டு வைத்து கொண்டிருந்தது. எப்பேற்பட்ட மனசு உனக்கு? உன்னை போல உள்ள பெண்களால் தான் இந்த கந்தக பூமியும் குளிர்கிறது. செல்வி மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ராதிகா சிரித்தபடி மழையில் நனைந்து கொண்டே போனாள். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.